भट्टार्यः श्रीरङ्गेशपुरोहितः श्रीवत्साङ्गसुतश्रीमान् श्रेयसे मोस्ति भूयसे. பராசரபத்திரங்கிற பெரியவர் புறத்தாழ்வாரை திருக்குமாரால் அவதரித்தார். அவருடைய ஆச்சாரியன் கோவிந்த பெருமாள் என்று சொல்லக்கூடிய எம்பார் அவர் அனுகிரகித்த 10 வார்த்தைகளை நான் அனுபவிக்க இங்கே சேர்த்துள்ளோம். அதிலே முதல் வார்த்தையாக ஆச்சரியமான வார்த்தை, முதல் வார்த்தையாக சொல்லப்பட்டது, ஒரு ஸ்ரீவைஷ்ணவன் சரீர அவசானத்திலே எம்பெருமான் திருவடிகளே சேரலாம் என்றிருக்கை. சரீர அவசானத்திலே என்னால் இந்த ஜன்மத்திலே எந்த சரீரம் எடுத்துக்கொண்டு எந்த சரீரத்தின் வழியாக சரணாகதி அனுஷ்டித்தோமோ அந்த சரீரம் விழுந்தவுடன் மோட்சம் நிச்சிதம் என்கிற உறுதிப்பாடு இருக்க வேண்டும் ஒரு ஸ்ரீ வைஷ்ணவனுக்கு. அதைத்தான் 10 வார்த்தைகளிலே முதல் வார்த்தையாக தெரிவிக்கிறார் சுவாமி எம்பார். அதை கடந்த உபன்யாசத்தில் அனுபவிக்க பெற்றோம். அதாவது சரீர அவசானத்தில் முக்தி மோட்சம் என்கிற உறுதி. இந்த உறுதி எப்படி வரும் என்றால் நம் முயற்சியால் அல்ல, பகவானுடைய முயற்சியை முன்னிட்டு கொண்டு இந்த உறுதியை எடுத்துக்கணும். நாம் நினைப்போம் நாம தானே சுவாமி சரணாகதி வேணும் அப்படின்னா, சரணாகதி என்பது நேற்றுக்கே பார்த்தோம், ஒரு கண் துடைப்பெண். சரணாகதினா என்னது? நான் கையால் ஆகாதவன். நேராக சொன்னோம்னா இதுதான் அர்த்தம். நேராக ஒழுங்கா அதுக்கு அர்த்தம் எதுன்னா, என்னால் ஒன்றும் பண்ண முடியாது, நீயே எனக்கு ரட்சணம், மற்றவ ரட்சணம் கிடையாது என்று ஒரு புத்தி வருது இல்லையா, சொல்றது கூட இல்லை, புத்தி வருது இல்லையா, அந்த புத்தி தான் சரணாகதி. துவமேவ உபாய பூதோ மே பவ இது பிரார்த்தனா மதி சரணாகதி. மதி தான் புத்தி விசேஷம் தான் சரணாகதி. சரணாகதி என்பது ஒரு செயல்பாடு அல்ல, சரணாகதி என்று சொல்வது அல்ல, சரணாகதி என்று போய் கர்மத்தால பண்ணக்கூடியது அல்ல. அடிக்கீடு அமர்ந்து புகுந்தேன்னு ஆழ்வார் தெரிவிக்கிறார். இப்ப சரணாகதி பண்ணார், சரணாகதி பண்ணியிருக்காரு தானே, வாயாளம் சொல்லியிருக்கார், போய் திருவடியை பற்றிருக்காருன்னா அதை காட்டிலும் முக்கியம் புத்தி விசேஷம். நினைவாக நினைப்பதான் புத்தி. அந்த புத்தி வரணும். அந்த புத்தி வந்ததுக்கு அப்புறம் பகவான் திருடைய பக்தியாகி நிச்சயம் மோட்சம் கொடுத்தே திருவன் என்கிற நம்பிக்கை ஏற்படணும். அந்த நம்பிக்கையை தான் முதல் வார்த்தையால் தெரிவிக்கிறார். ஸ்ரீவைஷ்ணவன் சரீர அவசானத்திலே எம்பெருமான் திருவடிகளே சேரலாம் என்று இருக்கை அப்படின்னு இது முதல் வார்த்தை. 2ஆம் வார்த்தை ஆச்சரியமான வார்த்தை, அப்பேரும் அவனாலே பெற வேணும் என்றிருக்கை. சரி சுவாமி மோட்சம் கொடுக்குறான்னு நம்பிக்கை வந்துட்டு, அந்த மோட்சத்துக்கு வழி எத்தனையோ வழி இருக்கு. கர்மயோகம் என்ன, ஞான யோகம் என்ன, பக்தி யோகம் என்ன, அதுக்கு மேற்கொண்டு நிறைய கைங்கரியங்கள் 1 2 இல்லை, சரணாகதிக்கு தாண்டி எத்தனை இருக்கோ அத்தனையும் இருக்கு. ஏன்னா சரணாகதி இருந்து பகவான் திருவடி தான் சரணாகதி, மற்றது கிடையாது. ஆனா பகவான் திருவடியை தவிர நிறைய உபாயங்கள் சொல்லப்பட்டிருக்கு சாஸ்திரங்க. பகவான் திருவடி ஏதோ ஒரு மூலையில தான் சொல்லியிருக்கு. சரணாகதி சாஸ்திரமே சாஸ்திரத்தை நிறைய சொல்லலை. ஆனா பகவான் திருவடியை காட்டிலும் மற்ற உபாயங்கள் தான் நிறைய சொல்லியிருக்கு. அதற்கு உபாயாந்தரங்கள்னு பேரு, சாத்தியோபாயம்னு பேரு. உபாயாந்தரங்களை பற்றிக் கொண்டு பகவான் திருவடியையும் பிரார்த்திக்கலாம், பகவான் திருவடியை பற்றிக் கொண்டு பகவான் திருவடியையும் பிரார்த்திக்கலாம். இப்போ உபாயாந்தரங்களை பற்றத்துக்கும் பகவான் திருவடி பக்தி கருத்து என்ன பற்றியானா நேற்றுக்கே பார்த்தோம். உபாயாந்தரம் பற்றி தான் நம் முயற்சி, அதுக்கு பக்தி யோகம்னு பேரு, நாம் முயற்சி பண்ணணும். அதே பகவான் திருவடியை பற்றினால் முயற்சி என்னுடையது இல்லை, முயற்சி அவனுடையது. அதைத்தான் தெரிவிக்கிறார் சுவாமி வராகநாயனா தெரிவிக்கிறே. மனசு சஸ்தே சரீரே சதிவோ நரகா ஜாத்துகான்யே சுசீஸ்மத்தா விஸ்வரூபஞ்ச மாமஜம் தசஸ்வம் விஜமானந்தோ காஷ்டபாகான சந்திவம் அகம்பிராமி மத்தம் நஜாமி பரமாம் கதிம். ஆச்சரியமான சுகம். இதுக்கு வராக சர்ம ஸ்லோகம்னு பேர். கிருஷ்ண சர்ம ஸ்லோகம், ராமச்சர்ம ஸ்லோகம், வராக சர்ம ஸ்லோகம். அந்த வராக சர்மஸ்லோகத்தை என்ன தெரிவிக்கிறான்னா, அகம்பிராமி மத்தம், நான் உன்னை ஞாபகத்தில் வைத்துக் கொண்டு அழைத்துக் கொண்டு போகிறேன். இந்த முதல் வார்த்தையில ஞாபகம் இருக்கணும். மோட்சத்துக்கு போச்சு ஞாபகம் வச்சுக்கணும். பகவான் மோட்சம் கொடுத்தே ஞாபகம், சரணாகதிக்கு நிட்டணும் இருக்கணும்.
சாத்தியோபாய நிஷ்டன் சொல்லக்கூடிய பக்தி நிஷ்டனும் இருக்கணும். ஆனா இதுல ஞாபகம் யாருக்கும் தான் முக்கியம், ஞாபகம் இருக்கணும். சரணாகதி நிஷ்டனுக்கு ஞாபகத்தை பகவான் ஏற்றுக்கொள்கிறான், பக்தி நிஷ்டனுக்கு ஞாபகத்தை இந்த பக்தி நிஷ்டனாக பண்ணக்கூடிய இந்த ஜீவாத்மா ஏற்றுக்கொள்கிறான். அதனால்தான் சரணாகதி நிஷ்டனுக்கு கடைசி காலத்திலே ஞாபகம் வரவில்லை என்றாலும் அது குற்றம் ஆகாது. சரணாகதி நிஷ்டனுக்கு பக்தி நிஷ்டனுக்கு கடைசி காலத்திலே ஞாபகம் வரவில்லை என்றால் இவனுக்கு மோட்சம் இல்லை. அதைத்தான் ஜடவர்தர் சொல்கிறார். ஆச்சரியமா ஜடவர்தர் பக்தி நிஷ்டர் கடைசி காலத்திலே தன்னுடைய மான்குட்டி ஞாபகமாவே தன்னுடைய காணம் போயிடுச்சு. அடுத்த ஜென்மம் மான்குட்டியாக பிறந்திருக்கார். அடுத்த ஜென்மம் மான்குட்டியாக பிறந்தார். இதை ஒரு இடத்துல சொல்லிட்டு இருந்தேன். ரொம்ப சாமர்த்தியம் ஒரு கேள்வி கேட்டார். சரி சுவாமி என்ன நினைச்சா நீங்க என்ன சொல்றேன்னா, சரணாகதி நிஷ்டர்களை தவிர பக்தி நிஷ்டர்களுக்கு, அதாவது சாத்தியோபாய நிஷ்டர்களுக்கு தன் முயற்சியாலே பகவானை அடைய வேண்டும் என்கிற எண்ணம் இருக்கக்கூடிய சாத்தியோபாய உபாயாந்த நிஷ்டர்களுக்கு அவர்களுக்கு கடைசி காலத்திலே பகவானுடைய நினைவு வேணும். அவர் திருவடியை வச்சிருக்கேன், அவன் தான் எனக்கு மோட்சம் கொடுக்க போறான், இங்க நினைவு இருந்தால் தான் மோட்சம் கிடைக்கும். அந்த நினைவு இல்லைன்னா மோட்சம் கிடையாது. யார்களுக்கு? பக்தி நிஷ்டனுக்கு, சாத்தியோபாய நிஷ்டனுக்கு, உபாயாந்த நிஷ்டனுக்கு. ஆனா சரணாகதி நிஷ்டனுக்கு அது இல்லை. அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன். முதலே ரிசர்வேஷன் முடிச்சாச்சு. நம்ம பூர்த்தியா ரிசர்வேஷன் கன்ஃபார்ம் டிக்கெட் கிடைச்சே தீரும். அதுதான் முதல் வார்த்தையா சொன்னாரு. மற்றதெல்லாம் அங்கெல்லாம் அங்க தெரியாது, எப்ப கிடைக்குன்னு தெரியாது, எப்ப கொடுப்பான்னு தெரியாது, கன்ஃபர்மேஷனே கிடையாது. வெயிட்டிங் லிஸ்டாக இருக்கான்னு அதுவும் தெரியாது. எதுக்கு? பக்தி நிஷ்டனுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும். பக்தி இங்கேயா வெயிட்டிங் லிஸ்ட் இருந்தாலும் சரி சாமி, அப்புறம் நிறைய பேர் கேன்சலேஷன் பண்ணிடுவா, அப்ப நமக்கு கிடைச்சிடும். ஆர்எஸ்சி இருக்கு, இது இருக்கு, என்னென்ன சொல்றாங்க, என்னென்ன போட்டு வச்சிருக்காரு, கணக்கெல்லாம் இருக்கு நிறைய. அந்த கணக்கை வச்சுட்டு போடுறா இல்லையா, அந்த கணக்கில் அங்க செல்லுபடி ஆகுதுன்னா ஆகாது. ஆனா பக்தி நிஷ்டனுக்கு எதுவுமே கிடையாது. ஆச்சா புக் பண்ணி ஆச்சா கொடுத்துடுறோம், இந்த சரீரம் முடிஞ்சிட்டா ஒன்னு அழிச்சுட்டு போயிடுறேன், நான் ஞாபகத்தை வச்சு நினைக்கிறேன். யார் சொல்றாரு? உறுதிமொழி யார் கொடுக்கறது? பகவான் கொடுக்கிறார். நீ ஞாபகம் வச்சுக்க வேண்டாம், நான் ஞாபகம் அகம் பராமி மத்தம், நான் உன்னை ஞாபகத்தில் என்னைக்கும் 7 வயசுல வேண்டேன், 88 வயசுல போறது ஸ்நானம் போறது, கிட்டத்தட்ட எத்தனை வருஷம்? 81 வருஷம் ஞாபகம் இருக்குமான்னா கடன் கொடுத்தா ஞாபகம் இருக்கும், மற்றதெல்லாம் ஞாபகம் வராது. சொத்து இருந்தா ஞாபகம் இருக்கும், மற்றது ஞாபகம் இருக்காது. பகவானுடைய நினைவு வருமானா வராது. அதனால பெரியார் பார்த்தார், அப்போது இப்போதே சொல்லி வைத்தேன் அவருக்கு அந்த நினைவு நமக்கு என்ன. அதனால பெருமாள் பார்த்தார், இவன் சிவன் ஞாபகம் வச்சு போறது, நாம ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா பேரு தப்பா இருந்து திருந்திக்கு பேருக்கு ஜொலிக்கு எத்தனை இருந்தாலும் சரியே, இந்த ஜீவாத்மா கிடைப்பதற்கான யாருடைய சந்தோஷத்துக்காக? பகவத் சந்தோஷத்துக்காக. அப்ப சேதனலாபம் சர்வேஸ்வரனாக இருக்கிறபடியாலே அவன் ஞாபகத்தில் வைத்து கூட அழிச்சுன்னு போறான். இப்ப இந்த இடத்துல இவர் ஞாபகத்தை வச்சுக்கணும்னு சொன்னோம். இப்ப இவர் ஞாபகத்தை என்ன ஞாபகம் வச்சுக்கணும்? பகவானுடைய ஞாபகம் வச்சுக்கணும், பகவானுடைய பக்தி ஞாபகம் வச்சுக்கணும், அவன் தான் எல்லாம் மட்டும் இருக்கணும், அவருடைய சேட்டுகளை ஞாபகம் இருக்கணும், குணங்களை ஞாபகம் வச்சுக்கணும். இத்தனை ஞாபகம் வச்சுன்னா அவனை ஸ்தோத்திரம் பண்ணணும், இத்தனை வர்ணம் பண்ணணும். பண்ணாம எதுவாக ஞாபகத்தை வச்சுருந்தானோ, சிங்கத்தை ஞாபகம் வச்சுருந்தா அடுத்த ஜென்மம் சிங்கமா பறக்கிறான், பள்ளியை ஞாபகம் வச்சுருந்தா அடுத்த ஜென்மம் பள்ளியா பறக்கிறான், மான ஞாபகம் வச்சுருந்தா அடுத்த ஜென்மம் ஞாபகம் அப்படின்றான். ஒருத்தர் கேட்டார், இதான் சொன்னேன், கண்ணன் ஞாபகம் வச்சுட்டார், அடுத்த ஜென்மம் கண்ணனா பிறப்பாரா? கண்ணனா பிறந்தானா 10,000 பெண்கள் வச்சு கல்யாணம் பண்ணிக்கலாம். இந்த ஆசை வச்சு கண்ணனா வச்சுருப்பாருன்னா கண்ண கிருஷ்ண சாயுஜ்யம் கிடைக்குமே தவிர கண்ணனாகவே ஆக முடியாது. நம்முடைய சம்பிரதாயம் படி ஜீவாத்மா தான், பரமாத்மா தான். அங்க போனாலும் அடிமை தான். அங்க போனா உடனே நித்தியசூரிகள்னா ரொம்ப வசதி, அதனால அவ அடிமை இல்லாட்டல. முக்தாத்மாலாம் ரொம்ப வசதி, அவ அடிமை இல்லாட்டல. அங்க போனா பகவான கடிமை தான். இங்க என்ன சுரூபமோ இதே சுரூபம் தான் அங்க பூர்ணமா வெளிச்சம் போட்டு காட்டப்படுகிறது. இங்க நமக்கு பூர்ணமா தெரியல, அவ்வளவுதான். தவிர அங்கும் ஜீவாத்மா தான், பரமாத்மா தான். ஓ ஜீவாத்மா பரமாத்மா வந்தோ இந்த நிலை என்னைக்குமே கிடையாது. ஏன்னா சில இதுல மதத்தை சொல்றா, உடனே இவங்க உடனே ஐக்கியமாயிட்டாங்க. ஐக்கியமாகலாம் கிடையவே கிடையாது. ஆண்டாள் ஐக்கியமாட்டா, திருப்பானாழ்வார் ஐக்கியமாட்டான்னு சம்பிரதாயமே தப்பு. எதுக்கு சொல்ல வந்தேன்னா, என்னைக்கும் ஜீவாத்மா தான். அங்கிருந்து பகவானுடைய குணங்களிலே சில குணங்கள் இவனுக்கு தரப்படுகிறது. அதற்கு அது நெருக்க பார்த்தது அபகதவஸ்தா, விஜரகா, விமுக்துகு, விசோகதா, விசிகிச்சகா, விபாசகா, சத்தியகாமகா, சத்தியகங்கல்கா என்று சொல்லக்கூடிய 8 குணங்கள் பகவானுக்கு எண்ணிறந்த கல்யாணங்கள். அதுல 8 குணங்கள் இவனுக்கு தரப்படுகிறது. அவ்வளவுதான். தவிர மற்றதெல்லாம் பகவான் தான். அவர் ஆதிசேஷ பையன்கள் அவருக்கு தான். இந்த முக்தாத்மா கிடையாது. ஸ்ரீயப்பதிக்கும் அவருக்கு தான், இவனுக்கு கிடையாது. திருடபாகத்தும் அவருக்கு தான், இவனுக்கு கிடையாது. எதுக்கு சொல்ல வந்தேன்னா, அத்தனையும் அவருக்கு தான் தவிர இவன் எல்லாம் வந்துருமானா வரப்போறது. எதுக்கு சொல்ல வந்தேன்னா, அப்ப பக்தி நிஷ்டனுடைய நிலைவேறு,
சரணாகதி நிற்ற நிலைவேறு. பக்தி நிற்றனா இருந்தா நினைவு கடைசி காலத்திலே நினைவு அவசியம் இருக்க வேண்டும். பகவானுடைய நினைவு அவசியம் இருக்கணும். சரணாகதி நிற்றனுக்கு பகவானுடைய நினைவு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. வந்துட்டுனா என்ன பண்ணலாம்? எதை வேணான்னு சொல்லிட்டு தேகாவசானே முக்தி சியாது அப்படின்னா அதுக்கப்புறம் அந்திம ஸ்மிருதி வர்ஜனம் 4வது வார்த்தை அகதேவ பரந்தத்துவம். தேவபெருமானுடைய 6 வார்த்தை அகதேவ பரந்தத்துவம் தரிசனம் பேதையவக உபாயேஷு பிரபத்தி சியாது அந்திம ஸ்மிருதி வர்ஜனம். கடைசி காலத்திலே நினைவை வர்ஜனம் தவிர்க்கப்பட வேண்டும், தேவையில்லை. கடைசி காலத்தில் அவனுடைய நினைவு தேவையில்லை அப்படின்னா ஒருத்தர் வந்துட்டனா என்ன பண்றது? கஷ்டப்பட்டு அந்த நினைவு வராம தடுக்கணும்னா வந்துட்டனா அவன் பஜனை பண்ணிட்டே இருக்கலாம், அவன் நாமத்தை சொல்லிட்டே இருக்கலாம். ஒன்றும் தவிர வரலைன்னா தான் தேவையில்லைன்னு சொன்னா தவிர வந்தா இன்னும் சந்தோஷம். அவனை பத்தி அது எத்தனை பாடணும்? கும்பிடி நட்டமிட்டாரு போக்கு கண்டு உழவார் தம்பிரப்பால் பயனே சாது சனங்களுடைய ஆழ்வாத்திருக்கிறார். அவனை பத்தி கூத்தாடுறதோ கொண்டாடுறதோ நாமத்தை கீர்த்தனம் பண்றதோ எத்தனை காலாகும் நெஞ்சடியும் கண்குணும் ஆழ்வார் தெரிவித்தவரை எது வேணா பண்ணிக்கலாம். ஆனா கடைசிக்கிறது அது வருமானம் வராது. அப்பதான் கையெழுத்து போடுறதுல ஞாபகம் இருக்கும். இவாளுக்கு அங்க ஒரு சொத்து இருக்கு, இங்க ஒரு சொத்து இருக்கு, இங்க கடன் கொடுத்துருக்கேன், இங்க இதுவரை இருக்கு. அதான் அழுவார்கள் செத்து போவதோ போது நினைந்து தெய்வம் தேகை எவபிராமில் 10,000 தான் பெருந்தேட்டை பாவித்தோர் விஷ்ணு விசத்தமுக்கு ஆழ்வா தெரிவிக்கிறார். இதுக்கு சொன்ன அந்த காலத்துல வாயொரு பக்கம் வாங்கி வலித்த வார்த்தனை மரக்கண்கள் இழக்க தாயொரு பக்கம் தந்தையொரு பக்கம் தாரவம் ஒரு பக்கம் இழக்க நோயொரு பக்கம் சேவதன்மங்கம் செங்கன்மாரோடு சிக்கன சித்தமால் ஒரு பக்கம் நிற்க வல்லாருக்கு அரவதண்டத்தில் உயரம் அமைந்திருக்கிறார். அப்ப ஒரு பக்கம்னா பிமன் நாராயண பக்கம் நின்றா அப்படி அப்ப என்ன வாயு ஒரு பக்கம் போறது, வார்த்தை ஒரு பக்கம் போறது, தந்தை ஒரு பக்கம், தாய் ஒரு பக்கம், தாரமம் ஒரு பக்கம், ஒவ்வொன்று போறதுல இந்த நினைவுதான் அங்கு வருமே தவிர பகவான நினைவு வராது. அப்ப சரணாகதி நிஷ்டனுக்கு தன் நினைவை தான் எடுத்துக் கொள்கிறான் பகவான். அவனை ஞாபகத்தை வைத்துக் கொண்டு அகம் சுவாமி மத்பக்தம் நயாமி பரமாந்தர். அப்படிப்பட்ட பகவானை அடைவதற்கு வழி யாரு? அவனாலே அப்பேரும் அவனாலே பெற வேண்டும் என்றிருக்கு. அப்பேருனது தெய்வக்குண்ட பேர். அப்படிப்பட்ட பேரு அவனாலே பெறணும். ஏன் சுவாமி நிறைய சொல்லியிருக்காரு. ஆரோக்கியம் பாஸ்கராது இச்சேது, சீயமிச்சேது உதாசனாது, சங்கராது ஞானமன் இச்சேது, மோட்ச இச்சேது ஜனாதனாது. நான் இங்க இருக்கேன், இங்க இருக்கச்சு எனக்கு ஆரோக்கியமா இருக்கணும். நேரம் பாஸ்கரன்ட்டு போறேன். பாஸ்கர்னா சூரியன். சூரியன் போய் பிரார்த்திக்கிறேன். சங்கராது ஞானமன் நிச்சயது, ஞானம் என்ன சங்கரன்ட்டு போறேன். மோட்சம் வேணும் இருக்கு, நான் ஜனார்தன் போறேன் அப்படிங்கிற சாஸ்திரமா சொல்லியிருக்கு. இப்ப நாம புதுசா சொல்ல வேண்டாம், சாஸ்திரமா சொல்லி அப்படி பண்ணலாமேன்னா அதை ஒத்துக்கிற அந்த சம்பிரதாயத்துல அவனாலே அவனை அடைதல். நாம இது பண்ணணும்னா பகவானை அடைவதற்கு வழி அவன் திருவடியே தான் வைப்பாங்க. இதான் 5ஆம் பத்தில தெரிவிக்கிறார். 5:7 நோற்று நோன்பின் பாதம் ஆச்சரியமான பதம். முதல் சரணாவதி ஆழ்வா பண்றார். நோற்று 4 முதல் 5 சரணாவதி திருவான்மையில நோற்று நோன்பினேன். 6வது மானை நோக்கி நல்லீர் பிறந்தவாறு வளர்ந்தவாறும். இது பிராட்டியை முன்னிட்டு கொண்டு அல்லாமல் தனியா சரணாகி நேர பெருமாட்டு சரணாகி. பிராட்டியை முன்னிட்டு கொண்டு சரணாகி 6ஆம் பத்து 10ஆம் திருவாரூரை அகலகிலே இறைவன் அலர்மேல் மங்கை உடமாபா நிகழ் புகழாய் உலகமொன்குட என்னையாழ்வானே நிகழமர முடிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கரத்தானே புகழொன்றில்லா அடியவும் நடிக்கீழமந்து குஞ்சினி 6ஆம் பத்து 10ஆம் திருவாரூரை சரணாகி. இது பிராட்டியை முன்னிட்டு கொண்டு அதுக்கப்புறம் சரணாகதி இல்லை. அப்பனா இதுதான் பிரதான சரணாகதி பிராட்டி. இந்த சரணாகதி முடிஞ்ச உடனே மோட்சம் படிச்சு கொடுத்துருக்கு. எங்க சுவாமி 6 10 முடிஞ்சு மோட்சம் கிடைக்கல, அப்புறம் 4 10 இருக்கேன்னா பெருமாள் ஆயிடுச்சுன்னு வர கூட. ஆனா அதுக்கப்புறம் சரணாகதி இல்லாத வரைக்கும் தான் சரணை கடைசி சரணாகதி. அதனால முதல் சரணாகதி நோற்று நோன்பினேன். அது தெரிவிக்கிறார். நோற்று நோன்பினேன் நுண்ணறிவினேன் ஆகிலும் இனி உன்னை விட்டொன்றும் ஆற்றிருக்கின்றேன் அரவினனை அம்மானே சேத்து தாமரை சென்னலோடு திணிவர மங்களை வீட்டிருந்த என்றால் உனக்கு மிகையன்றேன் என்றேன் ஆச்சரியமா பாத்திரம். நோற்று நோன்பினேன் நுண்ணறிவேன். கர்மயோகம் இல்லை ஞான யோகம் இல்லை. கர்மயோகம் இல்லை ஞான யோகம் இல்லைன்னார். ஆனா பக்தி யோகத்தை சொல்ல ஆழ்வார். நோற்ற நோன்பு, நோன்பு கர்மயோகம், நுண்ணறிவு ஞான யோகம் ஆகியவன். இனி அதுக்கப்புறம் பக்தி யோகம் சொல்லணும். பக்தியை சொல்ல அளவந்தா தெரிவிக்கிற ஸ்தோத்திரம் நகர்ன நிஷ்டோத்னி நசாப்தவேதி ந பக்திமான் 3 சொல்லியிருக்கார். ஆனா ஆழ்வார் என்னமோ தெரியல. நோற்ற நோன்பிலே நுண்ணறிகிறேன். கர்மயோகத்தை சொன்னார், ஞான யோகத்தை சொன்னார், பக்தி யோகத்தை விட்டுட்டாரு. ஒருவேளை பக்தி யோகம் தனக்கு இருக்குன்னு அர்த்தமானா பக்தி யோகம் வரணும்னாலே கர்மயோகம் ஞான யோகம் இருந்தால்தான் பக்தி யோகமே வரும். எப்ப கர்மயோகம் ஞான யோகம் இல்லையோ பக்தி யோகம் இல்லைன்னு சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. கண்ணறிவே பக்தி யோகம் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஆழ்வார் பக்தி யோகத்தை விட்டார்கள். அதை தெரிவிக்கிறார் ஒரு பாத்திரம். ஆரணக்கு நின் பாதனே சரணாக தந்தொழிந்தாய் உனக்கோர் கைமாறு நான் ஒன்றினேன்
எனது ஆவியும் உனதேன்றது. நின் பாதமே ஆறு எனக்கு ஆறுனா வழி இதான் உபாயம். அதுதான் என்ன சொன்னோம் அப்படின்னு வாசிக்கமா அப்பேரும் அவனாலே தரவேணும் என்றிருக்கை. அப்பேரும் அவனாலே அப்ப ஆறுனா வழி, ஆறு எனக்கு உன் பாதமே உன்னுடைய திருவடியே சரணாக தந்துழிந்தாள். எது சரணாக? உன்னை அடைவதற்கு உபாயமாக உன் திருவடியையே சரணாக தந்துழிந்தாள். உனக்கோர் கைமாறு நானுண்டிலேன் எனது ஆகியும் உனதே. அதைத்தான் இங்க எம்பரத்துக்கார் அப்பேரும் அவனாலே பெற வேணும். அவனாலேன்னு அவன் திருவடியாலே பெற வேணும். நேற்றுக்கு இதுல அவனாலே அவனை அடைதல் அப்படின்னு ஒரு சப்தத்தை வச்சோம். இப்ப கொஞ்சம் மாற்றி பார்ப்போமே. அவனாலே மற்றொன்றை அடைதல், மற்றொன்றாலே அவனை அடைதல். இந்த ரெண்டு இருக்கு இல்லையா, இந்த மூணாவது வச்சுக்கோம். இந்த விஷயத்தை நல்லா நீங்க கேட்டுதான் இதோடைய தாற்பயம் என்ன, அவனாலே அடைவனை அடைதலுடைய தாற்பயம் என்னன்னு தெரியும். இது புரிஞ்சுட்டுன்னா அதுக்கப்புறம் விடுவிட்டு மேலே போயிடும். இது ஒவ்வொரு வார்த்தையும் சொல்லுவேன். ஏன்னா எல்லா வார்த்தையும் போச்சு அந்தந்த வார்த்தைகளுக்கு அப்பொழுது ஆறாவதா இருக்கு. என்ன பண்றது, நாம அவருக்கு ஆறாவதா கொடுக்குறாரு, நமக்கு தெல்ல தெளிவா கொடுத்துட்டே இருக்காரு. பெருமாள் முக்கியமா, பெருமாளுடைய சொல்ல வந்த வியாக்கியானங்கள் பாத்திரங்கள் முக்கியமானா உருவாக்கால கேட்டா அவர் ரெண்டா பட்சம் தான் வரும். பிரமாணம் முக்கியமா, பிரமேயம் முக்கியமா, பிரபாதம் முக்கியமானா பிரமாதம் தான் பிரதானம் வச்சுவார். அவர் பிரமேயம் பகவான், பிரமாணம் பகவானை சொல்ல வந்த பாசுரங்கள் என்ன, இதிகாச புராணங்கள் என்ன, அதை மேற்கொண்டு ஆழ்வாருடைய சீசுத்திறனை அத்தனையும். அதே பிரமாதா அதை யார் அந்த நூலை யார் பண்ணினார்களோ அந்த 12 ஆழ்வாரோ இல்ல புறத்தாழ்வாரோ இல்ல ஆச்சாரியாரோ அவரை பற்றி சொல்றது. அப்படி இருக்க இந்த 3 இது பிரமாணம் தான் பிரதானம். ஏன்னா பிரமாணத்தை கொண்டுதான் பிரமேயத்தை அறிகிறோம். அப்படி இருக்கச்சே இவர் என்ன சொல்றார், இந்த நிலையிடக்கச்சு ஆறும் அப்பேரும் அவனாலே தர வேண்டும் என்கின்றதுக்கேன்னா அப்பேரு அவனால்தான், அவனால் தான் தெரியுமோ, அவனால் அவர் கொடுக்குறாங்க சுவாமி. நம்ம என்ன சொன்னோம், அதாவது அவனாலே அவனை அடைதல், அவனாலே மற்றொன்றை அடைதல், இது ஒரு நிலை. அவனாலே மற்றொன்றை அடைதல் இது ஒரு நிலை. மற்றொன்றாலே அவனை அடைதல் 3 எழுதிக்குவோம். அவனாலே அவனை அடைதல், அவனாலே மற்றொன்றை அடைதல், மற்றொன்றாலே அவனை அடைதல். 3 வந்துருக்கா? இதுல 3ல நாம வச்சுட்டு இருக்கிறது என்ன, சாஸ்திர சம்மதம் அவனாலே அவனை அடைதல். இப்ப நம்ம அதை எடுத்து விசாரம் பண்ண வேண்டாம், அதுதான் முடிவுன்னு வந்துருக்கு. இப்ப நமக்கு விசாரம் என்னன்னா மற்றொன்றாலே அவனை அடைதல், அவனாலே மற்றொன்று அடைதல், இதுதான் விசாரம் பண்ணோம். ஏன் சுவாமி, அவனாலே அவனை அடைதலை காட்டிடும் அவன்கிட்ட தான் போறேன், இன்னொரு புருஷார்த்தத்தை பிரார்த்திக்கிறேன். இன்னொரு புருஷார்த்தம் என்ன, நான் இந்த ஊர்ல நன்னா இருக்கணுமோ, நன்னா இருந்தாத்தானே காலத்துக்கு வரல 10 பேர் தான் வர, யாரும் வர முடியலன்ற ஆரோக்கியம் நன்னா இருந்தா வர முடியலையே சுவாமி, ஹெல்த் உடனே ஹெல்த் சப்மிட் பண்ணல. அடுத்த வார்த்தை அது ஒன்று, ஹெல்த் சப்மிட் பண்ணலன்னு சொல்றாங்க. அப்ப ஆரோக்கியம் நன்னா இருக்கணுமோ, இப்ப ஆரோக்கியம் நன்னா இருக்கணும் பெருமாட்ட பிரார்த்திக்கலாமா கூடாதா? பிரார்த்திக்கலாம் இல்லையா? அதனால அவனதான் அடைந்தேன், மோட்சத்தை பிரார்த்திக்கிறேன், என்னுடைய ஆரோக்கியம் நன்னா இருக்குன்னு பார்த்தேன். அப்ப அவனால மற்றொன்றை அடைந்தேன், இது கூடுமா கூடாதா? மற்றொன்று அடையணும் எதுக்கோ இல்லை, கேள்வி கேட்கல, எங்கெங்கோ போகிறதுக்காக இல்லை, நேர காய்ச்சலுக்கு தான், மற்றதுக்கு இல்லை சுவாமி. ஆனா எனக்கு ஆரோக்கியம் நன்னா இருந்ததுல வரும், ஆரோக்கியம் வேணுமோ. அப்ப இந்த உட்காரணமான கீழே உட்கார்றதுனா சுகமா இருக்கு உட்காரணமானோம். அதற்காக திருமேனி வேற வந்துருக்கு, வெறும் உடம்பு தொட்டு போறது, திருமேனி வேற, திருமேனி நல்லா இருக்கணுமோ, அந்த திருமேனி நல்லா இருக்குன்றதுக்காக என்ன பண்றேன், அதனால ஆரோக்கியத்தை பகவான் பிரார்த்தித்தேன். இப்ப அவனாலே மற்றொன்றை அடைதல், இது கூடுமா கூடாதா? அப்படியே வச்சுருந்தோம். இன்னொன்னு பாருங்க, மற்றொன்றாலே அவனை அடைதல். முதல்ல ஒன்று பார்த்துட்டோம், அவனாலே அவனை அடைதல், அதுதான் நம்ம ரிசல்ட்னு வச்சுட்டு இருக்கோம், அதுதான் முக்கியம்னு வச்சுட்டு இருக்கோம். சாஸ்திர சம்பந்தம் அதுதான், சிவைத்த சம்பிரதாயம் இதுதான். ஆனா இப்ப நம்ம என்ன பண்றோம்னா இந்த ரெண்டையும் வெற்றி பார்த்து, ஏன் இப்படி பண்ணா என்ன பண்ணக்கூடாதுன்னு பொருள் சொல்லிட்டா. ஆனா நமக்கு ஒரு சந்தேகம் வருது. ஏன் சந்தேகம்னா, சுவாமி நான் காலேஜ் வரதுன்னு ஆரோக்கியம் கேட்கிறேன், இதுக்கு எங்கேயோ வரதுக்கா கேட்கிறேன் இல்லையே, காலட்சத்துக்கு வர இஷ்டாங்கன்னா வச்சுக்கோ, நன்னா வச்சுன்னா உன் கைங்கரியத்துக்காக வரேன், இங்க திருவாரூர் கழித்துக்காக வரேன், இங்க நித்திய கைங்கரியம் பண்றதுக்காக வரேன் அப்படின்னு பிரார்த்திக்கலாமா கூடாதுன்னா இவ கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கா. என்ன சொல்ல கூடாது? அப்ப உடம்பு நல்லா இருக்குமா வேண்டாமா? நன்னா இருக்குன்னு உட்கார முடியும், நன்னா இருக்கிறத கேட்கல, காது நல்லா உட்கார்ந்து என்ன ஆகுனா அப்புறம் இப்படிதான் கண்டாகரண மாதிரி ஆகிடும்.
எதுக்கு சொல்ல வேணும்னா காது நல்லா இருந்ததுன்னா இப்ப காதும் கேட்கணும், கண்ணு நல்லா பார்க்கணும், அதுக்கு மேல மூளை நல்லா இருக்கணும், ஆத்மா நல்லா சுத்தி அறிவோடு இருக்கணும். இத்தனை இருக்கணும். யார்கிட்ட பிரார்த்திக்கிறது? பகவானுக்கு பிரார்த்திக்கணும். பிரார்த்திச்சு பெறேன். அவனாலே மற்றொன்று அடைதல். இந்த அப்படி வச்சுங்க. இன்னொன்று மற்றொன்றாலே அவனை அடைதல். இப்ப அவனால அடைதல்னா என்ன அர்த்தம்? அவன் திருவிழை பிடிச்சிட்டோம் பெருமா கேட்டார், என்ன வேணும் உனக்கு, என்ன வேணும் என்ன வேணும் கேட்டார். ஒண்ணு வேண்டாம் சுவாமி, காலட்சேபம் நடந்துட்டு இருக்கு, வரலன்னா புத்தம் சொல்லிட்டு இருக்கா, காலட்சேபத்துக்கு ஏப்பா பண்ணிட்டா சொல்லிட்டு இருக்கா, ஒருத்தனை வருகிற அதே 8 பேர் 10 பேர் அதுக்கு மேல இல்ல, என்ன நீ வராம தான் ஒரே சத்தம் போட்டு இருக்கா, அதுக்காக என்ன பண்றது, கண் தோட்டத்துக்காக போயிட்டு போயிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு அதுக்கு ஆரோக்கியத்தை கொடுத்து கேட்டோம். வாஸ்தவம் தான், என்ன பண்றது, இவரும் அங்கிருந்து அவ்வளவு தூரத்தை வந்துட்டு இருக்காரு. 2 பேரும் முகத்தை பார்த்தோம், இவர் முகத்திலேயா கொஞ்சம் சந்தோஷமாவது வரும், ஏதோ சொல்றதுக்காக வாயாது வரும். இல்ல யாருமே இல்ல பெருமாள் வந்து எத்தனை பேசுறது, அவரை நிச்சயம் பார்த்துருக்கு, நானும் அவரை நிச்சயம் தான் பார்த்துட்டு இருக்கேன், எவ்வளவு பேசு, ஆனா அவர் தயாரா இருக்காரு, நமக்கு தான் சொல்றதுக்கு தெரியல. அவர் எத்தனை கேட்டாலும் நீ என்ன ஒருத்தருக்க சொல்லுன்னு அவர் தயாரா தான் இருக்காரு. அவர் எனக்கு மாட்டேன்னு சொல்றது. அதுவும் ஆழ்வார்த்தி சுத்தி கேட்கணும்னா பிராட்டி எல்லாரும் விட்டு பார்த்துட்டு இன்பம் பயக்க எதிர்வர மாதரம் தான் இவ்வே உள்ளவை இன்பம் பயக்கு இடிதுடன் வீட்டு ஆழ்கின்ற எத்தனை அவர் சுத்தமா சத்தியமா நன்னாதான் இருக்காரு. நமக்கு சொல்ல வேண்டிய நமக்கு இந்த மாதிரி முகத்தை பார்த்து சொல்றது பழக்கமாயிட்டு இல்லையே சுவாமி அப்படின்றது இல்லையா? அப்ப வாஸ்தவம் தான், சரி கொடுத்து போவேன்னு அவர் கொடுக்குறாரு, ரெண்டா பற்றி வச்சுக்கோம். இப்ப அவர் திருவடியால அவனை தவிர மற்றொன்று பிரார்த்தித்தோம். இன்னொன்னு பார்ப்போம், அவர் திருவடியால இல்லை, நான் ஏதோ பக்தி பண்ணினேன், நான் ஏதோ கர்மயோகம் பண்ணினேன், நான் ஏதோ ஞானயோகம் பண்ணேன், பெருக்கினேன், கோலம் போட்டேன், திருவாராதம் பண்ணினேன், திருவாரூரை சேவிச்சேன், பகவன்னே நேற்றுக்கு 1000 பாதம் சேவிச்சிருக்கேன், அதுக்கு பலனா எனக்கு ஆரோக்கியத்தை கொடுத்துருக்கு. கேட்குற மன்னம் வேலைக்காரன மாதத்துக்கு வந்து வேலை செஞ்சா 1000 ரூபாய் சம்பளம் கொடுக்கும். அது முன்னெச்சரிக்கையா அவர் 500 ரூபாய் கடன் வாங்கிட்டான். பின்னாடி என்ன பண்ணுவான், 500 குடிச்சிட்டு கொடுக்குறோம் இல்லையா, அதே மாதிரி முன்னாடியே கையை மைட்டோம், உனக்கு இந்த கையை மட்டும் கூலி பேசுற மாதிரி பண்ணிட்டேன். பண்ணி முடிச்ச உடனே நான் இதை முடிச்சுட்டோன்னு இதுவாக ஜெயிச்சிடணும், நீ நன்னா கேட்டேனோ, கேட்டேன், கேட்டு முடிச்சணும், அதுக்கு என்ன பலம் கொடுக்க போற, எது வேணா கொடுக்குறேன், மோட்சம் கொடுத்துறேன்னு. மோட்சத்தை யார் கேட்டது? மோட்சம் நான் கேட்கவே இல்லை, எனக்கு முதல்ல ஆரோக்கியத்தை கொடு, இந்த ஊர்ல என்ன இருக்கணுமோ ஆரோக்கியத்தை கொடுத்து பிரார்த்தித்தோம். இப்ப இது மற்றொன்றாலே அவனை அடையும், மற்றொன்றாலே அவனை அடையணும்னா ஆரோக்கிய பாதிக்கணும்னா ஆரோக்கியத்தை பிரார்த்திக்கிறது அவனாலே அவனை அடையாம ஆரோக்கியப்படுத்தணும். ஆனா இங்க என்ன பண்ணணும்னா ஆரோக்கியத்தை பிரார்த்திக்காம அவனை பிரார்த்திக்கணும். 2 வழி வந்துட்டா, மற்றொன்றாலே அவனை பிரார்த்தித்தோம், அவனாலே மற்றொன்றை பிரார்த்தித்தோம். இந்த 2 விஷயம் இருக்கு இல்லையா? ஏன் அவனால அவனை அடையத்தை காட்டணும், மற்றொன்றாலே அவன் அடைந்தா என்ன, அல்லது அவனாலே மற்றொன்றை அடைந்தா என்ன? இப்ப 2 விஷயம் பார்ப்போம். இப்ப மற்றொன்றால அவனை அடைந்தா என்ன ஆகுதுமா, என்ன தெரியுமா, அது நம்முடைய சொரூப லட்சணம் எதுன்னு தெரிஞ்சுக்கிறோம். ஜீவாத்மாவோட சொரூபம் என்ன தெரியுமா? பகவானுக்கு அடிமை, பகவானுக்கு அடிமை. பகவானுக்கு அடிமைன்னா சுவாதந்தியம் என்னுடைய ஒரு துணியும் இருக்கக்கூடாது, பரதந்திரனா இருக்கணும். பரதந்திரனா என்ன அர்த்தம்னா, அதாவது சேஷத்துவ பரதந்திரம், சேஷி பகவான், சேஷன் ஜீவாத்மா. அப்படி இருக்கச்சே சேஷிக்கு எப்பவும் பெருமையை சேர்க்கக்கூடியவன் தான் சேஷனுடைய வேலையே. ஒருத்தன் அடிமையா இருக்கான்னா அந்த ஆண்டானுக்கு பெருமையை சேர்க்கக்கூடியவன் தான் அடிமையுடைய வேலை. அவருக்கு எது பெருமை? அவருடைய பெருமை எது? நாம் ஒரு அடிமையா இருந்து அவருக்கு தொண்டு செய்கிறது அவருக்காகவே இருக்குது, அவனுக்காகவே வந்தது. அந்த நிலைதான் ஒரு ஜீவாத்மாவுடைய உண்மையான சுரூபம். இதுதான் திருமந்திரம் பூர்ணமா சொல்றது. பிரணவ மந்திரம் என்ன சொல்றா, அகாரவாசன பகவானுக்கு மகாரவாசன ஜீவாத்மா அடிமை. அப்படி இல்ல, மகாரவாசன ஜீவாத்மா அகாரவாசன பகவானுக்கு அடிமை மட்டும் சொல்லல, அகாரவாசன பகவானுக்கே மகாரவாசன ஜீவாத்மா அடிமை. என்ன பகவானுக்கு அடிமை இல்லை, பகவானுக்கே அப்படின்னு அர்த்தம்னா இன்னொருத்தருக்கு இல்லைன்னு அர்த்தம். அப்படி இருக்க இன்னொருத்தருக்கு இல்லன்னு வந்துருத்தனால இன்னொருத்தராலேயோ இன்னொரு வஸ்துவாலேயோ அவனை அடைஞ்சா என்னுடைய சுரூபத்துக்கு நாசம் தானே. சுரூபநாசம் ஏற்படுத்தா இல்லையா? இப்ப சுரூபம் பேசு ஆத்மஸ்வரூபம் போனதுக்கு பகவானுக்கு முக்கோள் நாசம் ஏற்படுமா? ஏற்படாது. என்னுடைய ஆத்மஸ்வரூபத்துக்கு நடக்கணுமா? அதனால இன்னொன்னால பகவான் அடையதில்லை. 2வது, இன்னொன்னால பகவான் அடையது மட்டும் இல்லை, எனக்கு சக்தி இல்லையே. இப்ப கர்மயோகம் பண்றதுக்கோ ஞான யோகம் பண்றதுக்கோ பக்தி யோகம் பண்றதுக்கோ சக்தி இருக்கா? சக்தி இல்லையே. சக்தி இல்லாதபடியால அவனை என்ன பண்ண சொன்னாங்க எழுதிட்டேன். இப்ப சக்தி இருந்தா பண்ணலாமா? இப்ப ராமானுஜருக்கு கர்மயோகமோ ஞான யோகமோ பக்தி யோகமோ பண்றதுக்கு சக்தி இருக்கா இல்லையா?
நிச்சயமா இருக்கு, இல்லைன்னு சொல்லவும் முடியாது. குருவாசான் இருக்கா இல்லையா? நிச்சயமா இருக்கு. ஆழ்வார்கள் இருக்கா இல்லையா? நிச்சயமா இருக்கு. அவளுக்கு சாத்தியோபாய நிஷ்டர்கள் இருக்கக்கூடிய தகுதி பூர்ணமா இருக்கு, அவளுக்கு சக்தி இருக்கு. ஆனா அவ சக்தி இருக்கும் சரணாகதி நிஷ்டர்களா இருந்தாலா சாத்தியோபாய நிஷ்டர்களா இருந்தாலா? சரணாகதி நிஷ்டர்களாக தான் இருந்தா. அப்ப சக்தி இருந்தாலும் தான் பண்ணக்கூடாது என்கிற நிலை ஏற்படுறதா இல்லையா? பிரியத்தா ஒரே விஷயம், சீதை அசோகனத்துல இருந்தா 10 மாசம் இருந்தா, ராவணனாலே 10 மாசம் துன்புறுத்தப்பட்டார், 700 ராட்சசிகளால் துன்புறுத்தப்பட்டார். திருஜனை தான் வந்து அப்பப்ப வந்து சில நல்வாசை சொல்லிட்டு இருப்பா. இருந்தாலும் அவளுக்கு சீதைக்கு தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்கு சக்தி இருந்ததா இல்லையா? நிச்சயமா இருக்கு. இல்லை ஏன்னா பின்னாடி திருவடியான அனுமானம் வந்தவுடனே அவனுக்கு வாழ நெருப்பு கட்டு, அந்த நெருப்பு சீதோபவன் அவனை குளிர்ந்திருக்க கடவுதுன்னு சொன்னதே சீதை தான். அதனால் எத்தனை நெருப்பு பட்டாலும் அந்த நெருப்புடைய தன்மை ஹனுமானுக்கு ஏற்படவே இல்லை. அந்த அனுக்கிரகம் பண்ணது யாரு? சீதை தான். அதே வாயால நீ நட்டோபவன் ஒரு வார்த்தை ராவணனை பார்த்துட்டோம்னா அடுத்த கிழமை தொலைஞ்சானா இல்லையா? ஏன் பண்ணல? அப்ப சக்தி இருந்தாலும் பண்ணக்கூடாதுன்னு தெரியறதா இல்லையா? சக்தி இருந்தான். அப்ப என்னை நானே ரட்சித்துக் கொள்ளக்கூடாது தெரியறதா இல்லையா? என்ன நானே ரட்சித்துக் கொள்ளக்கூடாதுன்னு அவனாலே ரட்சகன் தெரியறது இல்லையா? அவன் திருவடிதான் ரட்சகன் தெரியறா. அப்ப அவன் திருவடிதான் உபாயமானதற்கு மற்றொரு விஷயத்தை நான் உபாயமாக வைக்கினால் என்னுடைய சுரூபத்துக்கு அது நாசம், அதனால கூடாது. இது முதல் நிலை. அப்ப மற்றொன்றாலே அவனை அடையக்கூடாது. என்ன சுவாமி? சரி, மற்றொன்றால அவன் அடைகிறது, அவனால மற்றொன்று அடையிறேன். இங்க வச்சு திட்டாக சொல்றேன், அவனால மற்றொன்று அடையிறேன்னா அவனால மற்றொன்றே அடையக்கூடாது. இப்ப கைங்கரியம் இருக்கு. கைங்கரியம் வந்து 2 விதம். குற்றம் இருக்கக்கூடிய கைங்கரியம், குற்றமற்ற கைங்கரியம் 2 இருக்கு. சுவாமி இது இன்னும் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு, நாங்க கைங்கரியம் பண்ணணுமா வேண்டாமா? கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கோம், குற்றம் இருக்கக்கூடிய கைங்கரியம்னா அது கைங்கரியம் பண்ணவே வேண்டாம், பேசாம இருக்கலாமே. கைங்கரியத்துல குற்றம் இருக்கா? குற்றம் இருக்கு. கைங்கரியத்தில் இன்னும் குற்றம் தான். நான் ஒரு கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கேன், அந்த கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த கைங்கரியத்தாலே அந்த கைங்கரியம் பிடிச்ச உடனே நான் இந்த கைங்கரியம் பண்ணிருக்கேன், எனக்கு இதை கொடுன்னு பிரார்த்திக்கிறமோனோ, இது குற்றம் இருக்கக்கூடிய கைங்கரியம். கைங்கரியம் பண்ணும் ஆனந்தத்திற்காக வேண்டணும், அது குற்றமற்ற கைங்கரியம். அப்ப கைங்கரியத்துல 2 விதம் இருக்கு. நிறைய பேர் இன்னைக்கு சிறந்திக்கு வரான்னா கைங்கரியம் பண்ணதா வரா. குற்றமற்ற கைங்கரியமா குற்றத்தோடு இருக்க கைங்கரியமா அவாதான் இருக்கும். அதே அதை பத்தி பேசவே வரல. ஏன்னா அது அந்த பம்பு நமக்கு எது சொல்ல வந்ததுன்னா, குற்றமற்ற கைங்கரியம்னா அவனுடைய ஆனந்தத்திற்கா பண்ணும் கிரமத்துக்காக பண்ணினேன் என்ன அன்றது என்னுடைய கர்த்தவியம். இந்த ஜீவாத்மா பகவான் இந்த சரீரத்தை கொடுத்துதான், அதுவும் இந்த சரீரத்தை கொடுத்தது அவனுடைய திருவடியினுடைய அனுபவிக்க அவனுடைய கைங்கரியத்துக்காக சொல்லி அந்த நிலையில் இருக்கணும், அது குற்றமற்ற கைங்கரியம். அப்ப இந்த நிலை கைங்கரியம் பண்ணும் போது அந்த குற்றம் வருவாம இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? எதையுமே பிரார்த்திக்காம அவன் திருவடியை பிரார்த்திக்கிறான் இல்லையா, அது குற்றமற்ற கைங்கரியம். அதே போல அவனை பிரார்த்தித்து அவன் திருவடியை பிடிச்சிட்டு மற்றொன்றை பிரார்த்தித்தால் அது குற்றமா இல்லையா? இப்ப மற்றொன்றா அவனாலே மற்றொன்றை அடைந்தால் குற்றமாக இல்லைன்னு பார்த்தோம். அவன் அடைகிறோம், அவனுக்கு தான் கைங்கரியம் பண்றோம், அவன் அடைந்து. ஆனா கைங்கரியம் பண்றது இன்னொன்னு பிரார்த்திக்கிறோமோ, இத்த கூட வீடு கொடு, வாசல் கொடு, சொத்து கொடு, சொப்பம் பிரார்த்திக்கிறோமா, அது குற்றமற்ற கைங்கரியம் இல்லையா? அப்ப அதே போல அவனாலே மற்றொன்றை பிரார்த்தித்தால் அது குற்றமாகுது, அதனால் அது குற்றம். சரி சாமி, மற்றொன்றால் அவன் அடைகிறேன், இதுல என்ன தப்பு இருக்கு? நேற்றுக்கே பார்க்கணும். கீதாமந்திர் வரணும், அந்த தெரு வழியா வந்தேன், அப்ப இங்க தான் வரப்பேன். அந்த தெரு வந்தேன், அப்ப இங்க வரேன். போய் சேரக்கூடிய இடம் இதுன்னு நேற்று இதுல தான் இருக்கணும். போய் சேரக்கூடிய இடம் இதுன்னு அப்படி இருக்க இந்த சேரக்கூடிய இடத்து வித்தியாசம் இல்லையே. எந்த வழியா வந்தா என்ன? சரணாகதி மார்க்கம் தான் சிறந்த மார்க்கம். பக்தி மார்க்கமோ ஞான மார்க்கமோ கர்ம மார்க்கமோ அது இல்லாம உபாயாந்திர மார்க்கமோ அந்த மாதிரி மார்க்கம் சரியான மார்க்கம் இல்லை. அது அப்படிப்பட்ட மார்க்கம் சைத்தன்ய ஜீவாத்மா சுரூபத்துக்கு தேவையில்லாதுன்னு சொல்றாரு. என்னமா சொல்லலாம்? நான் இப்படி வந்தாலும் இதே இடத்துக்கு தானே போறேன், அப்படி வந்தாலும் அதே இடத்துக்கு போறேன். அதே போல சரணாகதி மார்க்கத்துக்கு போனாலும் ஒரு ஸ்ரீவைகுண்டம், பக்தி மார்க்கத்தால போனாலும் இன்னொரு ஸ்ரீவைகுண்டம் அப்படின்னு இருக்காங்கன்னா இல்லை, ஒரே ஸ்ரீவைகுண்டம் தான்.
நேற்றுக்கு காரிய வைகுண்டம் காரண வைகுண்டம் சொன்னேன், அது வேறு, அதோட நீங்க பழக்காதீங்க. காரண வைகுண்டம் வேறு, காரிய வைகுண்டம். காரிய வைகுண்டத்துக்கு கீழே இருக்கிறது அது வேறு விஷயம். அதுதான் இது சாட்சாத் வைகுண்டமா இருக்கக்கூடிய ஒரு நிலையை இப்ப பார்த்துட்டு இருக்கோம். அங்க இருக்கச்சு நேரா இந்த மார்க்கமோ அந்த மார்க்கமோ சரணாகதி மார்க்கமோ அல்லது பக்தி யோக மார்க்கமோ எந்த மார்க்கத்துக்கு போனோம் ஒரே வைகுண்டம் தானே. அப்படி இருக்கச்சு இந்த மார்க்கம் தான் சிறந்ததுன்னு நீங்க என்னமா சொல்லலாம்? ஒண்ணுதானே இருக்கலாம். அந்த மார்க்கத்துல வந்தா 2 மணி நேரம் கூட நேரமாகும் சொல்லுங்க, ஒத்துக்கிறேன். ஏன்னா அது சுத்திட்டு வரணும். இந்த மார்க்கத்தை வந்தா சுலபமாகலாம் அப்படி சொல்லுங்க. ஆனா மார்க்கம் வேறுபட்டாலும் போய் சேரக்கூடிய இடம் ஒண்ணுதானே. அப்படி இருக்கச்சு என்னமா அந்த மார்க்கம் கூடாதுன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்ல, இந்த மார்க்கம் தான் வசதியா இருக்குது. இன்னொரு இருக்கு, தேசிகன் ஒத்துக்கிறேன்னு சொல்லியிருக்கேன். இந்த மார்க்கத்தை தேசிகன் ஏன் ஒத்துக்கிறேன்னு பார்க்கணும். இப்ப சீவை கூட்ட மோட்சம் சொல்றாங்க இல்லையா, மோட்சம்னா என்னன்னு பார்க்கணும். சீவை கிண்டத்தை பிராபிப்பது மோட்சமா, இங்கிருந்து சரீரத்தை சரீரம் முதல்ல விடுபடுறோம். நேற்று பார்த்தோம், சூழ்ப சரீரம் விடுவது, ஸ்தூல சரீரம் விட்டுறோம். ஸ்தூல சரீரத்தை விடுவது மோட்சமானா ஸ்தூல சரீரத்தை விடுவது மோட்சம் இல்லை. சரி, அக்ஷராஜ் மார்க்கத்துக்கு போறோம். அக்ஷராஜ் மார்க்கத்தை யார் அழைச்சிட்டு போறா? ஆதி பாகியம் தான் அழைச்சிட்டு போறா. அவ அழைச்சிட்டு பார்த்து அக்ஷராஜ் மார்க்கத்துக்கு போறோம்னோ, அக்ஷராஜ் மார்க்கத்துக்கு போக மோட்சமானா அக்ஷராஜ் மார்க்கத்துக்கு போகிறதே மோட்சம் இல்லை. சரி சுவாமி, அங்கிருந்து போயிட்டு அமானுடைய கரஸ்பர்சம், அவர் வித்யுல் லோகத்தில் இருக்கக்கூடிய மின்னல் தேவத்தை பேர் அமானவனுக்கு அவர் நம்ம கையை பிடிச்சிட்டு போறார். நேரம் கிட்ட போயிட்டு சத்தியலோகம் பரியந்த போய் நேரம் அந்த விரதானதியில போய் தீர்த்தமாட வைக்கிறார். அந்த அந்த அனுபவம் இந்த விரதானதி தீர்த்தமாடுறது மோட்சமானா விரதானதி தீர்த்தமாடுறது மோட்சம் இல்லை. சரி, அமானுடைய கரஸ்பர்சம் பார்த்த உடனே அப்ராகிருதமான திருநீர் கிடைக்கிறதுனோ நமக்கு சூஷ்ம சரீரம் போயிடுறது. எங்க போறது? விரதானதியில தான் நீட்டிக்க பார்த்தோம். விரதானதியில தான் சூஷ்ம சரீரம் போறது. அது இங்க இருக்க ஸ்தூல சரீரம். ஸ்தூல சரீரம் இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய சரீரம். சூஷ்மம் நம்மளுடைய கண்ணால பார்க்க முடியாத சரீரம் தான். அந்த சரீரத்துக்கு தான் நம்ம மோட்சத்துக்கு போயிருக்கோம். மோட்சத்துக்கு போயிட்டு நேரம் அங்க போய் விரதானதியில தீர்த்தமா இருக்கு, அந்த சூஷ்ம சரீரம் போயிடுது. அதுக்கு அப்ராகிருதமான திருமேனி. பிராகிருதம்னா இன்னைக்கு நாளைக்கு என்னைக்காவது கூட அழியக்கூடிய பிராகிருதம் பேரு. அப்ராகிருதம்னா எதாலையும் பண்ணப்படாம நிச்சயமா இருக்கக்கூடிய சரீரம். அந்த சரீரத்துக்கு எதுவுமே கிடையாது, அழிவே கிடையாது. அதனாலதான் ஆத்மா அப்ராகிருதம். ஆத்மா பிராகிருதம் இல்லை, சரீரம் பிராகிருதம். அதனால ஆத்மா அப்ராகிருதமா இருக்கிறபடியா தான் ஆத்மா அழியாது. இந்த லோகத்துல இருந்தாலும் அழியாது, அந்த லோகத்துல இருந்தாரு. இந்த கேட்டுக்கலாமா? அப்ராகிருதம் இந்த லோகத்துல இருக்கா இல்லையா? அந்த லோகத்துல இருக்குன்னா இந்த லோகத்துல இருக்கு. என்னமா இருக்குன்னா ஒருத்தர் இதயத்துக்குள்ள அப்ராகிருதமான ஆத்மா இருக்கு இல்லையா? நம் கண்ணுக்கு தெரியல, ஆனா இருக்கிறபடியால் கொஞ்சம் கேட்டு இருக்கோம். இல்லைன்னா இங்க இருக்க போறது இல்லையா? எதுக்கு சொல்ல வந்தேன்னா, அப்ப அப்ராகிருதம் அங்க கிடைச்சிட்டோம். அந்த அப்ராகிருதமான திருமேனி கிடைக்கிறதே மோட்சமானா இல்லையா? சரி, நேரா வைகுண்ட வாசலுக்கு போற. வைகுண்ட நீள்வாசல் ஆழ்வார் தெரிவித்த வர உள்ளுக்குள்ள நுழையணும். கோபுரவாசல் பெரிய கோபுரம். அப்படிப்பட்ட கோபுரவாசல் வந்து வைகுந்த சமரம் முனிவரம் இயந்தனர் வைகுந்தம் புகுவது மன்னவரின் ஆழ்வார் வர நேர புகுந்தேன். உள்ள புகுந்தவனே மோட்சமான, அதுவே மோட்சமானா அதுவும் மோட்சம் இல்லை. அங்கிருந்து தெரியாது அந்த வைகுண்டநாதன் தன்னுடைய ஒரு திருவடியை கீழே வைத்துக் கொண்டு ஒரு திருவடி வேற வைத்து ஆச்சரியமா சேவை செய்கிறார். இங்கிருந்து சேவிக்கிறேன், இங்கிருந்தே கீழே வச்சு செவிச்சில்லை ஒரு கற்பனை பண்ணாதான் அது புரியும். ஆனா இன்னைக்கு ஒரு போகிறோம், அந்த போக போறேங்கிற நம்பிக்கை பூர்ணமா இருக்கணும். நம்ம நினைச்சுக்கோ, இது நிச்சயமா உண்டு. ஏன் உண்டுன்னா நாம போகல, அதை நான் வச்சுக்கோ. அது அடி திருப்பி சொல்லிட்டு இருக்கேன். இந்த நம்பிக்கை வருது, நாம போகிறதுனால முடியாது. ஆயுஷ் போது அவரு ஆஜாவுடைய கடாட்சத்தால போறமே தவிர நம்முடைய முயற்சியால போகல. நம்ம நான் வச்சுக்கோ, நம்முடைய முயற்சியால போகிற மாதிரி தான் ராமசாமி என்னால நினைக்காம நம்முடைய ஒண்ணுமே தெரியாது, ஒன்னும் நிலையிலே. நான் என்ன பண்ண போறேன் தான் திருப்பிராதைன்னு ஒரு அம்மையார் ராமானுஜர் காலத்திலே அந்த அம்மையாட்ட போய் எல்லாரும் போய் கேட்டார், பங்கு பண்ணதுக்காக கேட்டார். போய் ரங்கநாதன் சேவிச்சுட்டு நல்ல சாஸ்திரம் கத்துண்டு இவர் தான் தேவதை போய் சேவிக்கிறியா, அல்லது 4000 திவ்ய பூர்த்தியா அங்க இருக்கிறவெல்லாம் பகவான் தான் கண்ணன் கையனை நன்னன் மறுபடி ரெண்ணன் திருநாமம் தின்னம் நாமம் சொல்லியிருக்கு, அதெல்லாம் போய் நம்பருமாக சேவிக்கிறியா? இல்ல யாராவது சொன்னா சேவிக்கிறான்னா, எனக்கு சாஸ்திரம் கற்பதற்குண்டான யோகியத்தையே கிடையாது, நான் பெண்ணாட்டு, எனக்கு என்ன தெரியும் சாஸ்திரம், அதனால இல்லைங்கா. அப்ப 4000 கத்துட்டு அதுக்கு தெரிஞ்சுட்டு அதுக்கு கூட சேவிக்கிறான்னு கேட்கிறா. இல்ல 4000 ஏதோ கத்தும், ஆனா அவ்வளவு ஞானம் கிடையாது. அப்ப எதுக்காக போய் நம்பருமாக சேவிக்கிறேன்னா, அது அவங்க உட்கார்ந்துருக்காரு. எம்பெருமானார் பக்தமனஸ்திகள் கைந்தவந்தம் பல்லவ வேணும் காசாய கோபி கமனீய சிதானுவேகம் அவர் சொன்னார். அவர் ஆச்சாரியன், அவர் சொன்னார் இந்த தெய்வத்தை போய் தேவி சொன்னார், போய் சேவிக்கிறேன். அதே நாளைக்கு இந்த தெய்வத்தை விடு, காடிச்சான் கோயில் அங்க ஒரு தெய்வம் இருக்கு, அதை போய் தேவி சொன்னா போய் ஜெயிச்சேன். அவர் பார்த்து மோட்சம் கொடுக்க போறாரே தவிர நான் என்னுடைய முயற்சியால மோட்சம் போறேன்னு நினைக்கிறேன்னு சொன்னார்.
இதுதான் உண்மையான நிலை. ஆக நம்முடைய முயற்சி இல்லை, ஆச்சாரிய கடாட்சத்தாலும் தகவல் அனுகிரகத்தாலும் கிடைக்கப்படுறதே தவிர அப்ப தூரத்திலிருந்து பார்த்தாச்சு பார்த்த உடனே கீழே உணப்புணக்கா எங்க தலைப்படுறதோ அங்கே திருப்பி எழுதி கொடுத்து தெரிவிக்கலாம், திருப்பி எழுதி தெரிவிக்கலாம், திருப்பி எழுதி தெரிவிக்கலாம். இதுவே மோசமானா இதுவும் மோசம் இல்லைன்னு நேரா போயாச்சு. போயிட்டு அந்த பெருமாளுடைய முன்னாடி பிரதர்ஷனம் வரும், 3 பிரதர்ஷனம். இது சேவிக்கிறோம்னா இதனுடைய நிலையை அப்படியே படம் எடுத்துக்காங்க ஆழ்வார் திருப்பதியோட அது போய் சேவிக்கணும். திருவரங்கத்துல காத்தால 6 மணி ஆகும், மறுநாள் காலத்தில் 6 மணி ஆகும். திருவள்ளிக்கேல ராத்திரி 12 மணி ஆகும். ராத்திரி சாயங்காலம் 10 மணிக்கு ஆரம்பிச்சானா 12 1 மணி கூட்டம், திருவாரூர் மண்டபம் கூட்டம் கொள்ளவே கொள்ளாது. தீர்த்தம் செட்டாறு 5000 பேர் இருப்பா, அத்தனை பேரும் செட்டாரு ஆகும். அது ஒரே விதம் திருவள்ளிக்கேரி தான், அத்தனை பேரும் செட்டாரு. எப்படி சொல்ல வந்தேன்னா அத்தனை தூரம் ஆகிட்டுன்னா அந்த ஆழ்வார் திருவிழி படகுமே திருவுகர்ந்த படகுமே எது சொல்ல வந்தேன்னா அப்ப அந்த பிரதட்சணம் பண்றார். அந்த பிரதட்சணம் பண்றதே மோசமானா பிரதட்சணம் பண்றது மோசம் இல்லை. சரி பிரதட்சணம் பண்றது போன நேர ஆதிசேக பர்யந்தம் அந்த ஆதிசேகம் படுத்துக்கணும். அப்படியே தன்னுடைய திருமையை சுற்றி சுற்றி அவன் திருமையை நேர நம்முடைய கால இருக்கும். இந்த வாகனத்தினால ஏற முடியுமா? ஏறத்துக்கு யோக்கியத்தை இருக்க. அந்த கால் வச்ச உடனே அவன் சிரித்து போறான் ஆதிசேஷன். ஓ இந்த திருவடி என் மெயினில பட்டது, இந்த திருவடி என் உடம்புல பட்டது, அவ்வளவு தூரம் கொண்டாரு. ஏன்னா ஒரு ஜீவாத்மா கிடைக்கிறான்னா நித்திய சூரியர்கள் இல்ல, முக்தாத்மாக்ல பகவான்ல அத்தனை பேருக்கும் கொண்டாட்டம், அப்படி கொண்டாட்டம். ஒருத்தரும் வந்து எங்கள் வீட்டுக்கு வாங்க, எங்கள் திருமாலைக்கு வாங்க, எங்கள் விடுதலைக்கு வாங்க, வந்து அழிஞ்சு போகலாம். சொல்ல வந்தேன்னா அந்த வேலைக்கு வந்து நின்று அந்த திருமாவளி மண்டலத்தில் இருக்கக்கூடிய அந்த ஆதிசேஷ பையனத்தில் இருக்கக்கூடிய அந்த பாம்புகளே நம்ம கால வைக்கிறோம். ஏன்னா மேல அப்படியே குதிக்க முடியாது, காலை வச்சு மேலே ஏறணும். பெருமாவுடைய மடியில போய் உட்காரும். வரத அக்ரூர மாறுதிகளை அப்படியே அணைக்கிறாங்களோ அந்த மாதிரி அணைச்சிட்டு கோஷின்னு கேட்கறான். யாரு நீ அப்படின்னா அகம் பிரம்மாஸ்மி, நான் உனக்கு சரீரமா இருக்கேன் அப்படின்னும். உடனே அவர் கேட்கிறாரு சரீரமா இருக்க வாஸ்தவம் தான், ஏன் இத்தனை நாள் வரல, இன்னைக்கு வந்திருக்கு ஏன் இத்தனை நாள் வரலன்னு கேட்கிறாரு. இதுக்கு என்ன பதில்? நாம ரொம்ப சாமர்த்தியமா பேசுவோம். என்ன பதில்? இப்பவாது வந்திருக்கேன், இப்பவாது வந்திருக்கேன். ஏன் இத்தனை நாள் வரணும் என்ன சொல்ல முடியும்? பாவம் பண்ணியே வரணும்னு சொல்லணும். நம்ம அப்போது சாமர்த்தியம் வச்சுவோம். இப்பவாது சரி வந்துருக்கே வாஸ்தவம் தான். இப்ப இத்தனை பேசணும், இந்த பேசின பேச்சு மோசம், ஆனா இதுவும் மோசம் இல்லை. அது கருத்து இப்ப என்ன பண்ண வர கைங்கரியம், உன்னுடைய ஆனந்தத்துக்காக கைங்கரியம் பண்ணணும். அவருடைய அங்கிருந்து இறங்கி வந்து ஆனந்தத்துக்காக தொண்டு செய்யணும். அனுபவதரித பிரீதிகாரித கைங்கரியமே பரமபுருஷார்த்த லட்சண மோட்சம், அவனுடைய ஆனந்தத்துக்காக. இதத்தான் மோட்சம் இருக்கிறது. ஆக சரீரத்தை விடுறது மோட்சம் இல்லை, அர்ச்சனாதிகளை போறது மோட்சம் இல்லை, அதே போல அங்க இருக்கக்கூடிய அங்கு தீர்த்தமானது மோட்சம் இல்லை, பிரதானதில மேல உள்ளுக்குள்ள போறது செய்வதற்கு போறது மோட்சம் இல்லை, அந்த பிரதட்சணம் வருது மோட்சம் இல்லை, கோஷி என்று கேட்கறது மோட்சம் இல்லை. அப்ப இது மோட்சம்னா நான் கைங்கரியம் பண்ணிட்டே இருக்கோம், அந்த கைங்கரியத்தால் அவனுக்கு ஆனந்தம் ஏற்படுறது, அவனுக்கு சந்தோஷம் வருது, அவருடைய முகம் மலர்றது, அவருடைய முகம் மலர்த்தித்தான் மோட்சம். அதுதான் ஸ்ரீவைகுண்டம் என்கிற பிராப்தி இருக்கிற புருஷார்த்தம். அந்த புருஷார்த்தம் தான் மோட்சம். இந்த புருஷார்த்தம் பக்தியோக நிஷ்டனுக்கு எப்படி கிடைக்கிறது, சரணாகதி நிஷ்டனுக்கு எப்படி கிடைக்கிறதுன்னு பாருங்க. இப்ப நான் என்ன முதல்ல என்ன ஆரம்பிச்சோம், சுவாமி வேற வைகுண்டமா, ரெண்டுமே ஒரே வைகுண்டம் தானே. அப்ப ரெண்டுமே ஒரே வைகுண்டமா இருக்கச்சு, அப்ப எந்த வழியில போனாலும் ஒரே வழி தானே, இந்த வழியில போனாலும் அதே வழிதான், அந்த வழியில போனாலும் இதே இடத்துல தான் வரப்போறோம், எங்கு போனாலும் தேவை நிலைக்கு தான் வரப்போறது. அப்ப நிலைக்கு போகக்கூடிய வித்தியாசம் பார்க்க வேண்டும்னா வித்தியாசம் இருக்கு. வித்தியாசம்னா ஸ்ரீவைகுண்டத்துல வித்தியாசம் இல்லை, அங்க போய் சேரக்கூடிய வித்தியாசம் அல்ல. மோட்சம்னு சொன்னாலே ஸ்ரீவைகுண்டம் அல்ல, அவனுடைய முக உல்லாசம் தான் மோட்சம். என்ன ஞாபகம், அவனுக்கு கைங்கரியம் பண்ணணும், அந்த கைங்கரியத்தார அவனுடைய ஆனந்த பிரதானமாக இருப்பதுதான் மோட்சம். அந்த மோட்சம் கர்மஜான பக்தி யோகத்தார நான் மோட்சத்துக்கு போயிருக்கேன், பிரபந்தனா அவன் திருவடியை பற்றி கொண்டு மோட்சத்துக்கு போயிருக்கேன். இந்த ரெண்டுத்துக்கு வித்தியாசம் இருக்குன்னா வித்தியாசம் இருக்குன்ட்டார். ஏன் மோட்சம் தான் ஒண்ணு சொல்லிட்டு ஸ்ரீவைகுண்டம் ஒண்ணு என்னென்ன வித்தியாசம் இருக்கிறான்னா, இப்ப மோட்சம் என்னன்னு பார்த்தோம், முகமலர்ச்சி, அவருடைய முகோல்லாசம், முகமலர்ச்சின்னு மோட்சம். அது ஒரு திட்டாண்டு ஆச்சரியமா அவனுடைய திருவிழாவுடைய பூர்வர்கள். ஒரு குழந்தை எடுத்தாச்சு, பிறந்துட்டு முதல் குழந்தை பிறந்துச்சு, ரெண்டாவது குழந்தை 2 வருஷம் கழிச்சு பிறந்தது. 2 குழந்தை நல்லா வளர்த்தா தாயா தரணும். வருஷம் 24 வயசு ஆயிடுச்சு. 24 வயசு ஆனதுக்கும் நல்லா ரொம்ப நல்லா வளர்த்துருக்காரு. 24 வயசு ஆனதுக்கும் உத்தியோகத்துக்கு போயிடுச்சு. உத்தியோகத்துக்கு போறதுன்னா கேட்கறது, நீ என்ன சரியா வளர்க்கலன்னு பெற்றே இருக்க வேண்டாம். அப்பதான் தெரியுது. ஏன்னா அப்ப தெரியாது, சரி முதலுக்கு போயாச்சு, முதல் சம்பளம் வரணும்.
முதல் சம்பளம் வந்தோடனே கொடுக்கணும், தகப்பனாட்ட கொஞ்சம் கொடுக்கணும். கல்யாணம் ஆனா ஒரு நிலை, கல்யாணம் ஆகலன்னா ஒரு நிலை. அநேகம் எல்லா குடும்பத்திலும் இந்த இது உண்டு. என்ன ஆகுமோ ஏதாவது பதபதப்பு ஏற்படும். யாரும் பதபதப்பு இருக்கிறோம், காயா தகப்பறம் முதல் பதபதப்பு. அடுத்து அந்த பத்தினிக்கு புதுசா கல்யாணம் இருக்கணும், மாட்டு பொண்ணுக்கு அவருக்கும் பதபதக்கும். எங்க கொடுப்பாரோ அங்க கேட்பாரோ, எங்கு செல்வேன் நான் 7 ரூபாய் நீ என்று ஆகா பாதம். எங்கு செல்வேன் நான் என்ன, எங்க போகிறது செல்வம் எங்க போகிறது தெரியலையே அந்த பதபதத்து இல்லையா? இப்ப பதபதத்து யாருக்கு? தாயாருக்கு தகுனா இருக்கு. ஆனா இவாருக்கு இப்ப பதபதத்து இல்லை. ஏன்னா கல்யாணம் ஆகல. கல்யாணம் ஆனாதான் பதபதத்து அதிகமாகும். கல்யாணம் ஆகிறதுக்குள்ள அநேகமா பதபதத்துக்கு இருக்கிறது வாய்ப்பு இல்லை. குழந்தை நம்ம தான் இருக்கும். அப்ப என்ன ஆயிடுச்சுன்னா 2 பேரும் உத்தியோகத்துக்கு போறா, 2 பேரும் உத்தியோகத்துக்கு போயாச்சு. உத்தியோகத்துக்கு 2 பேரும் சம்பளம் கொடுத்தாச்சு. முதல் மாதம் சம்பளம் வாங்கியாச்சு. வாங்கினே பெரியவர், ரொம்ப பெரியவர். அவர் என்ன பண்ணார்? கொண்டு அவர்கிட்ட தாயார் தகப்பனார் வீட்டு சேவிச்சு தான் வாங்கின சம்பளத்தை தகப்பனார்ட்ட கொடுத்தார். கொடுத்துட்டு வீடு சேவிச்சு வச்சுக்கோ தகப்பனார் நீரை வச்சுக்கோ அப்படின்னார். என்னப்பா நான் வச்சுக்கிறது எனக்கு வயசாயிட்டு, என்கிட்ட எதுக்கு நீரை வச்சுட்டு என்னென்ன செலவோ எது இருக்கோ நான் இத்தனை பண்ணிருக்கணும், அதே மாதிரி நீ பண்ணலாமே. அதெல்லாம் கிடையாது. இத்தனை நாள் நீ தானே பார்த்து, இத்தனை வருஷம் நீ தானே நீர் பார்த்து எனக்கு கொடுவோம். நிச்சயப்படி செலவுக்கு என்ன வேணுமோ அதை நான் எடுத்துக்கிறேன். என்கிட்ட எந்த பொறுப்பும் வேண்டாம். நீர் தான் பெரியவன், நீர் தான் ரட்சிக்கணும். இப்பவும் நீர் தான், அப்பவும் நீர் தான், இப்பவும் தான், எப்பவுமே நீர் தான் அப்படின்னு கொடுத்துட்டு அவர் திருப்பி கொடுத்தார். திருப்பி கொடுத்தோம். திருப்பி அந்த தகப்பனாட்டே அந்த சம்பள பணத்தை கொடுத்துட்டு கீழே எழுதி சேர்த்து அந்த பிள்ளையாண்டா போயிட்டான். 2வது பிள்ளையாண்டா வந்தான். அவரும் அதுவே சம்பளம் வாங்கிட்டார். சம்பளம் வாங்கிட்டு சொன்னா கேட்டுக்கணும், சம்பளம் வாங்கிட்டார். சம்பளம் வாங்கிட்டு நேரம் அதே மாதிரி இந்த குழந்தைய ஒன்றும் தப்பு தண்டா பார்த்தார், நல்லா பார்த்துக்கலாம். 2 பேரும் நல்லா பார்த்தார். திருவிழா சம்பளத்தை கொண்டு தகப்பனார் திருவிழா வச்சார். வச்சுட்டு வீட்டு சேவிச்சார். தகப்பனாரு கொடுத்துருக்கேன், நீர் பார்த்து பண்ணிக்கும், சம்பளம் வாங்கியிருக்கேன், நீரை பார்த்து பண்ணுனார். தகப்பனார் என்ன பண்ணார்? இந்த முதல் குழந்தைக்கு என்ன சொன்னாரோ அதே வார்த்தையை தான் இங்கே சொல்றார். இல்லப்பா இத்தனை நாள் நான் பார்த்துன்னு சொல்றேன், இனிமேல் நீர் பார்த்துக்கும் அப்படின்னு எடுத்தார். எடுத்து கொடுத்தவனே இந்த குழந்தை வாங்கிட்டு, முதல் குழந்தை வாங்கலை, 2வது வாங்கிட்டு என்ன சொல்லிச்சுன்னா, தகப்பனா வாஸ்தவம் தான், உனக்கு வயசாயிடுச்சு, இருந்தாலும் உனக்கு என்னென்ன செலவுக்கு வேணுமோ எல்லாம் நான் பார்த்துக்கிறேன், எது வேணாலும் என்கிட்ட கேளு, நான் கொடுத்துறேன்னு சொல்லிட்டு அந்த பணத்தை வாங்கிட்டு வந்துச்சு. இந்த 2 குழந்தை இருக்கு இல்லையா, இந்த 2 குழந்தைக்குள்ள எந்த குழந்தை இடத்துல தகப்பனாருக்கு பிரேமம் அதிகமா இருக்கும்? முதல் குழந்தை திருப்பி கொடுத்து நீ தான் பார்த்துக்கணும் சொல்லிட்டு, 2வது குழந்தை திருப்பி கொடுத்து முதல்ல கொடுத்ததுக்கு அப்புறம் தகப்பனாரா பார்த்து திருப்பி கொடுத்தார். கொடுத்ததுக்கு அப்புறம் இவர் வாங்கிட்டார். வாங்கிட்டு பேசாம இல்லை, நான் வச்சுட்டு உனக்கு ஒன்றும் பணமாட்டே சொல்ல பண்றது சொல்றாரு, நான் கொடுக்குறேன், உனக்கு என்ன வேணுமோ நான் கொடுக்குறேன் அப்படின்னு தான் சொல்லியிருக்கு. இப்போ இந்த 2 குழந்தைகளுக்கு எந்த குழந்தை எடுத்துனா அந்த தகப்பனாருக்கு பிரேமம் அதிகமா இருக்கும்? முதல் குழந்தைக்கு தான் பிரேமம் அதிகமா இருக்கும். ஏன்னா இத்தனை வயதாகியும் உங்களுடைய திருக்கையால எல்லா பணத்தையும் நான் வாங்கிக்கணும்னு நினைக்கிறேன் இல்லையா, அதனால இது 2வது குழந்தை மட்டமா இல்ல. ஆனா பிரேமம் யாருக்கு அதிகமா இருக்கும்? அதிகமாக. அதே போல நான் எத்தையோ பிடிச்சிட்டு மோட்சத்துக்கு வரேன் அப்படின்னு சொல்லக்கூடியதையும் உன் திருமையை பிடிச்சிட்டு மோட்சத்துக்கு வரேன் சொல்லக்கூடியதும் வித்தியாசம் இருக்கா இல்லையா? சந்தோஷத்துல வித்தியாசம் இருக்கால பகவானுக்கு? நானே என் திருவடியை காட்டி கொடுக்குறேன், என்ன பிடிச்சிட்டு மோட்சத்துக்காக சொன்னா ஏதோ கர்மயோகமா, ஏதோ ஞான யோகமா, ஏதோ பக்தி யோகமா, அதை பிடிச்சிட்டு வரானே. சாஸ்திரத்தை நான் சொல்லியிருக்கேன், கொடுக்குறேன். ஆனா விருப்பம் அதிகமா இருக்குமா? சரணாகி பண்ணவற்ற விருப்பம் அதிகமா இருக்குமா? கர்மஜான பக்தி யோகம் பண்ணவற்ற விருப்பம் அதிகமா இருக்குமா? சரணாகி பண்ணவற்ற விருப்பம் அதிகம். ஏன்? சாஸ்திரம் சொன்னபடி என் திருவடியை வச்சுட்டு இருக்கானே, மற்றது போகலையே, மற்றது போனாதானே இருக்கணும். நான் தான் எல்லாம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டேன். எப்ப என் திருவடியை பிடிச்சிருந்தானோ அப்ப இவனே சிறந்தவன். அப்ப சந்தோஷம் எங்க அதிகமா இருக்கு? சரணாகி பண்ணவன். இப்ப மோட்சம்னா என்னன்னு பார்த்தோம், முக்கோல்லாசம். இப்ப முக்கோல்லாசம் எங்க அதிகமா இருக்கு? அவருடைய முக மலர்ச்சி எங்க அதிகமா இருக்கு? சரணாகி நிட்டன்ட்ட இருக்கக்கூடிய முக மலர்ச்சி சாத்தியோகா நிட்டன்ட்ட அந்த முக மலர்ச்சி இருக்குமா? இருக்க பாருங்க. அப்ப மோட்சம் தான் என்ன பார்த்தோம்? முகமலர்ச்சி தான் மோட்சம்னு பார்த்தோம். இப்ப மோட்சத்து வித்தியாசம் இருக்கா இல்லையா? அப்ப சாத்தியோபாய நிட்டனாக இருந்து போனால் முகமலர்ச்சி பறையது. சித்தோபாய நிட்டனாக சரணாகி நிட்டனாக இருந்து போனால் முகமலர்ச்சி விகசிக்கிறது. அப்ப முகமலர்ச்சி விகசிக்கக்கூடிய ஒரு நிலையத்தான் எழுதுகின்றார். சரணாகி நிட்டனுக்குத்தான் முதல் இடம். ஏன்னா மோட்சம்னு சொன்னாலே எத்தனை வந்தாலும்
பகவானுக்கு இருக்கக்கூடிய அந்த கல்யாணம் வந்து பரிபூர்ணமா அனுபவித்துக் கொண்டு அவன் திருவியை பற்றி கொண்டு அவனை தவிர மற்றொன்று உன்னாலல்ல யாவராலும் ஒன்றும் குற வேண்டும் அப்படின்னு தெரிவிக்கிறான் இல்லையா, அந்த நிலையத்தான் இங்க தெரிவிக்கிறார். அதனால தான் அவனாலே அவனை அடைத்தல், மற்றொன்றாலே அவனை அடையலாம். ஆனா என்ன அது பகவானுடைய முகவளர்ச்சி அவனாலே அவனை அடைவது போல அந்த முகவளர்ச்சி பூர்ணமா இருக்காது. இல்லாம கோர்ட்டுமே சொல்லணும்னா மோட்சமே முகவளர்ச்சி சொல்லியிருக்கோம். அடிப்படை எது? மோட்சம் எது? பகவானுடைய முகமலர்ச்சி தான் மோட்சம். என்ன சொல்லி கைங்கரியத்தான், கைங்கரியத்தான முகமலர்ச்சி. கைங்கரியம் என்ன வாசம்னா இந்த கைங்கரியம் பண்ண தனக்கேயாக எனக்கொள்ளு மீது எனக்கே கண்ணனை யாரும் சிறப்பு அந்த இடத்துல பேசுறேன். அப்ப அவங்க முகமலர்ச்சி தான் மோட்சம். அந்த முகமலர்ச்சி எங்க வருது? சரணாகதி நித்தனா இருந்து கொண்டு போனாங்க முகமலர்ச்சி அதிகமா இருக்கு இல்லையா, அந்த முகமலர்ச்சி தான் இங்க தெரிவிக்கிறார். அவனாலே அவனை அடைந்தார். அதான் அப்பேரும் அவனாலே எந்திருக்கை இந்த இடத்துல. அப்ப அவர் தான் வழியா இருக்கணும். இது புரிஞ்சுக்கணும். இப்ப சாத்தியோபாயனா இருந்தா மோட்சம் இல்லையே அர்த்தம் இல்லை, அதே செய்வை கொண்டு தான். சித்தோபா சரணாகதி நித்திருந்து அதே செய்வை கொண்டு தான், பக்தி நித்திருந்து அதே செய்வை கொண்டு தான். ஆனா பகவானுடைய முகமலத்திலே மாறுபாடு ஏற்படும். அந்த மாறுபாடு தான் மோட்சம் தெரிவிக்கிறார். மாறுபாடு என்ன? அவன் முகவர்த்த மோட்சம். அப்ப அந்த முகவர்த்தி குறையாது, குறைஞ்சாலும் ரெண்டாம் பட்சம் தான். அதுக்காக இல்லைன்னு அர்த்தம் இல்லை. இப்ப 2 குழந்தை கொடுத்துட்டு போனா இல்லையா, இப்ப 2வது குழந்தை வாங்கிட்டு கட்டணும் சம்பளத்தை, அந்த குழந்தை இவருக்கு குழந்தை இல்லைன்னு அர்த்தமா என்ன? இல்ல அந்த குழந்தைக்கு பதிவு இல்லைன்னு அர்த்தமா? என்ன இருந்தாலும் முதல் குழந்தைக்கு பதிவு 2வது அவர் பூர்ணமா இருக்கார். என்ன காரணம்? பூர்ணமா அவரே நம்புறார், மற்றதை நம்பல. அவர் கையால தான் எல்லாம் வாங்கிறார். இவர் எப்படி தன் முயற்சி பார்க்கிறார் இல்லையா, நான் பார்த்துக்கிறேன். இந்த தன் முயற்சியால வருகிறபடியாலே முகமலர்ச்சி சுமாரதா இருக்கும். அவனாலே அவன் அறிந்தால் பூர்ணமான முகமலர்ச்சி. அதைத்தான் அவனை உபாயமாக பற்றி அவன் திருவடிகளை கைங்கரியத்தை பிராப்தித்த தரணம். இதைத்தான் பயம் தெரிவிக்கிறது. ஸ்ரீமன் நாராயண சரணோ சரணம் பிரபத்தியே ஸ்ரீமதே நாராயணாய நமதா. நாராயணே உன் திருவடிகளை சரணமாக பற்றி சந்தேகம் இல்லையே. இப்ப நேற்றுக்கு சொன்ன விஷயம் என்ன, நமக்கு சந்தேகம் வரும். வேற மோட்சம் இல்லைன்றாரு, மறுபடியும் அதேதான் மோட்சம்ன்றார். திருப்பி இதுல என்ன குழப்பமா இருக்கு? ஒரு குழப்பம் இல்லை, அவருடைய முகமலர்ச்சி தான் மோட்சம். அப்ப முகமலர்ச்சி தான் மோட்சம் வந்ததுக்கு அப்புறம் இப்படி பண்ணா முகமலர்ச்சி அதிகமா இருக்கு. அப்படி பண்ணா வந்திருக்கான் கொடுக்கணும், சாப்பிட்றேன் சொல்லியிருக்கேன் கொடுக்குறேன் கொடுத்துருவேன் அப்படின்னு கொடுங்க இல்லையா. குழந்தை ரொம்ப அடிப்பேர் புரியாத பட்சம்னா ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்தா வாங்கி கொடுத்தானா கொடுத்து தொலைக்கிறேன், கொடுக்குறாரு இல்லையா கொடுக்குறாரு இல்லையா. ஏன்னா குழந்தை கேட்டா கொடுக்கணும்னு இருக்கு, அதெல்லாம் கொடுத்துறேன் இல்லை. அது 2ஆம் பட்சம். எத்தனை பண்ணா அப்ப அவனாலே அவன் அடைதல் தான் உண்மையான முகமலர்ச்சி. அதான் இருக்கு. அதைத்தான் ஸ்ரீமன் நாராயண சரணோ சரணம் பிரபத்தி ஸ்ரீமதே நாராயணாய நமதா. சரி, நாராயணே உன் திருவடிகளை சரணமாக பற்றுகிறேன். சரி, பற்றுடனே பெருமாள் திருவுள்ளா ஒரே பதட்டமா இருக்குமா. ஏன்னா இவன் கரணன் வந்து சொல்லிக்கிட்டான், என்ன கேட்க போறான்? திரௌபதி வஸ்திரத்தை கேட்டான், விபீஷன் கைங்கரியத்தை கேட்டான், உத்தரை கர்ப்ப ரட்சணத்துக்காக இருக்கார். அதனால சரணாகி எந்த பலத்தையும் கொடுக்குது, என்ன பலத்தை வேணா கொடுக்கும். சரணாகி இந்த பலம் தான் இருக்கு, எதை வேணா கொடுக்கும், எத்தனை வேணா கொடுக்கும். நமக்குன்னு இவன் பதப்பதான் பெருமாளுக்கு சரணாகி கேட்டுக்கான், வீடு கேட்கறானா, வாசல் கேட்கறான், சொத்து கேட்கறான், என்ன கேட்கறான் அப்படின்றது உந்தன்னோடு உத்தோமையாம் உனக்கே நான் ஆட்சேபம் உன்னை அடித்து வந்தோம். மற்றொன்ன கேட்க வரல, உன்னைத்தான் கேட்க வந்து மற்றொன்ன கேட்கல. உன்னிடத்தில் உன்னை பிரார்த்தித்தவன் உன் கையை பிடித்துக் கொண்டு இன்னொன்றை நான் கேட்பதாக இல்லை. உன்னை கையை பிடிச்சிட்டு இன்னொன்னு நான் கேட்கறதா இல்லை. கற்பக விஷயம் இருக்கு சரிங்களா. அந்த கற்பக விஷயம் இருக்கு, அது எதை கேட்டாலும் கொடுக்கும், எதை கேட்டாலும் கொடுக்கும், என்ன கேட்டாலும் கொடுக்கும். அந்த கற்பக விஷயம் போய் காலில் போய் விழுந்துட்டு தேவரே கற்பகிருஷ்ணர்கள் அடியோட அபிலாஷையை பூர்த்தி பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு பிரார்த்திச்சோம். திருவிழி விழுந்து கற்பக விஷயத்தை விழுந்து கொஞ்சம் அது சொல்லிச்சு, நான் என்ன வேணா கொடுக்குறேன், எது வேணா கேட்கிறேன், எது வேணா கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டது. நான் உடனே என்ன பண்ணேன், கொஞ்சம் சுருக்கமா இருக்கு, ஏசி இல்லை ஒண்ணும் இல்லை, காலட்சம் போட்டா ஒன்றும் கிடையாது, என்ன பண்றது, இந்த மாதிரி இருக்கு புழுக்கமா இருக்கு, கொஞ்சம் தொடக்கத்து கொஞ்சம் குட்டை தண்ணி துணிவு தான் நல்லா இருக்குங்க அப்படின்னு சொல்லி கேட்டவுடனே அந்த கற்பக விஷயம் குடும்பமா கொடுத்தத கண்டிப்பா கொடுக்காம இருக்கிறது. ஆனா சந்தோஷமா கொடுக்குமா வருத்தப்பட்டு கொடுப்பான்னா வருத்தப்பட்டு தான் கொடுக்கும், சந்தோஷம். இவன் என்ன ஒரு முட்டாளா இருக்கானு, இது சைக்கியமா இருக்கு, எங்கிட்ட வந்து முகத்தை துடைக்கிறதுக்கு கைக்குட்டையை கேட்கிறானு, 100 வராகங்கள் 1000 பொற்காப்புகள் 10,000 1 லட்சம் பொற்காப்புகள் கேட்டணும் கொடுக்கறது தயாரா இருக்கானு. ஒண்ணுமில்லாம இப்படிப்பட்டவன் இவன் வந்து
முகத்தை தொலைக்கிறதுக்கு கைக்குட்டி கேட்டு இருக்கானே, இது தேவையா அப்படின்னு நினைச்சிட்டு என்ன பண்ணுவோம், தனக்கு சந்தோஷமும் இல்லாம கொடுத்துட்டு இனி இங்க கூட்டாம உடம்புறாங்க ஓடி போயிடுது இல்லையா. அந்த படம் பெருமாள். பெருமாள்கிட்ட போய் சாமானிய பலத்தை பிரார்த்தித்தா இருப்பார். சாமானிய பலம் என்னது? வீடு விடு, வாசல் விடு, சொத்து சுடு, இதெல்லாம் சாமானிய பலம். அவருக்கு சாமானிய பலம் தான், அவருக்கு மோட்சம் ஒன்று தான். மற்றது அவரை கேட்டா ஒன்று கற்பக மரமே இருக்கு, அவர்கிட்ட இளவனா கொடுக்கும். ஆனா நீ எங்க ஆத்துக்கு தோட்டத்துக்கு வந்துட்டு இங்கேயே இரு, நாள் வராது. பெருமாட்டுக்கு எங்க வீட்டுக்கு வந்துட்டா இதைத்தான் முதல்ல பிரார்த்திக்கிறேன், முதல்ல உங்க வீட்டுக்கு வந்துடுறேன், எனக்கு இவை கொண்டு இருக்கிறதே எனக்கு பிடிக்கிற. அரவிந்த பாவையும் தானும் அகம்படி வந்து புகுந்து ஆழ்வாட்டி வைக்கிறார். வேயத்தங்கள் குலத்துடித்த விட்டுழித்தன் மனத்தே கோயில் கொண்ட போனன் அதுங்க. அரவிந்த பாவையும் தானும் அகம்படி வந்து புகுந்து திருவிழார். அப்ப பகவான் தன்னை கூட்டாள்னா கட்ட விஷயம் வராது, எதை வேணா கொடுக்கும். ஆனா தன்னை நம்ம வீட்டுக்கு கூப்பிட்டு இருந்தா வரவே வராது. இவரை கூப்பிட்டா முதல்ல முஞ்சிட்டு வந்துடுவார். எது வந்தாலும் பெருமாள் தெரியும், இது முதல்ல அவர் கூட்டா உடனே போயிடணும், உடனே போயிடணும், உடனே போயிடணும், போய் வரல. அத்தனதரும் எனக்கே பத்மநாபன் உயர்வர உயரும் இருந்திரலோன் எப்பற எண்ணெயாத்துக் கொண்டு எனக்கே தன்னை தந்த கற்பகம் அதுதான் தெரிகிறார். ஆச்சரியமான பாத்திரம் கேசவந்தவர் பதிகத்திலே 2ஆம் திருவாரூரில் 7வது பதிகம், அதுல 13 பாத்திரங்கள் அதுல தெரிவிக்கிறார். ஜோதச நாமத்துக்குன்னு ஏற்பட்ட பாத்திரம் அது. அந்த பாத்திரத்திலே பத்மநாபன் உயர்வர உயரும் தெரிந்திரலோன் எப்பரம் எண்ணெயாக்கிக் கொண்டு எனக்கே தன்னை தந்த கற்பகம் கொடுத்துட்டு திருச்சின்னு ரொம்ப வருத்தப்பட்டு போயிடும். இனி இந்த வந்த கிடைக்கவே வரப்படாது, கற்பகம் போயிடணும். அதே போல பெருமா பண்றாரு. அதனால எனக்கே தந்தை தந்த அப்ப கற்பகம் பகவான்கிட்ட போய் உன்னாதான் அத்தனையும் அடையணும்னு சொன்ன உடனே பெருமாளுக்கு பதைத்தான். என்ன பதைத்தன்னா, நான் போய் பிரார்த்திக்கிறவன் ஸ்ரீமன் நாராயண சரணம் சரணம் பிரபத்தியே அப்படின்னு வார்த்தையை சொல்லிட்டோம். சரணாதி வண்டியாச்சு எதுக்குன்னு சொல்லலை. சரணாதி பண்ணியாச்சு. பகவானே என் திருவடிகளை சரணமாக பத்துகிறேன், இதாக்கியை முன்னிட்டு கொண்டு நல்ல சரியா எப்படி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அது பிரகாரம் போய் திருவடி பிடிச்சிட்டோம். அவரால் இனிமே ஒன்றும் பண்ண முடியாது. அத்தனை தூரம் பண்ணியாச்சு, படிச்சாச்சு. ஆனா எதுக்குன்னு சொல்லலை. வியாபாரத்துக்காக கேட்கறானா, வீட்டுக்காக கேட்கறானா, நிலபுலம் கேட்கறானா, ஒருவேளை ஒரு கல்யாணம் தான் இருக்கு 2வது கல்யாணம் கேட்கறானா, அல்லது குழந்தை 2 பேர் தான் சொன்ன 4 பேர் வந்து கேட்கறானா, எதுக்கு கேட்கறான்னு தெரியல. எது கேட்கறான், என்ன மன வாழ்க்கை தெரியா இல்லையே, வேற ஏதாவது மன வாழ்க்கை கிடைக்கும் கேட்கறானா, எதுக்கு கேட்கறா இல்லையே, எதுக்கு கேட்கணும் பதக்கிறார், பதைக்கிறார், அப்படி பதைக்கிறார். நம்ம பெருமாளை இந்த பார்க்க சொன்னோன்னே பதைக்கிறார். நாம நிதானமா சொல்லணும், சாமினே அவசரப்படாது. யாரை பார்த்து? பெருமாளை பார்த்து நிதானம் நிதானம். சிவருமே என்ன சொல்லிட்டு இருக்காருன்னா, நம்ம கேட்ட விஷயம் அப்படி கண்ணாடி அனுப்பிச்சாச்சு, இது வேணும்னு கேட்கல. ஸ்ரீமதே நாராயணாய நமகா சொன்னாதான் கைங்கரிய பிரார்த்தனை அர்த்தம். பூர்வ வாக்கியத்தை மட்டும் சொல்லிட்டு பேசாமட்டா அவர் பதத்தில் கொதிச்சுட்டே இருப்பாராம். என்ன பண்ண போறான், என்ன பண்ண போறான், என்ன கேட்க போறான், என்ன கேட்க போறான், தெரியலையே தெரியலையே தெரியல. பூர்வ வாக்கியம் முதல் வாக்கியத்தாக தெரியுதுன்னா கண்ணாடி அனுப்பிக்கிறோம். 2வது வாக்கியத்தால் தான் பலத்தை பிரார்த்திக்கிறோம். என்ன பலன்? கைங்கரியத்தை பிரார்த்திக்கிறோம். அது இருக்கிற பூர்வ வாக்கியத்தை நிறுத்திட்டோம். நம்ம என்ன தெரியலையே தெரியலையே பதைக்கிறார். என்ன கேட்க போறான், என்ன கேட்க போறான்னு. அப்ப நம்ம சொல்றோம் பெருமாள் சொன்னா அவசரப்படாது, இதுவும் நான் சொல்ல வேண்டிய வார்த்தை இவர் சொல்லிட்டு இருக்காருன்னா, நான் பதைக்கிறேன், நீ பதைக்கிறேன், ஏன் நீதா இருக்குன்னா நீதான் சொல்லிட்டு அப்ப திருவா தருகிறார். மாசுச்சகான்னு சொல்லணுமா? யாரை பார்த்து? பெருமாளை பார்த்து நம்ம சொன்னோமா பாசுச்சகான்னு. நீ சோகப்படாத சோகப்படாதுன்னு நான் சொல்றக்கூடிய வார்த்தை. நாம நீ சொன்ன வார்த்தையை நான் திருப்பி இருக்கேன். அவர் ஒரு வார்த்தை சொல்ல மாசுச்சகா, அவர் சொன்ன வார்த்தை எதுக்காக? உன்னுடைய பாவங்களை கண்டு பயப்படாது, மோட்ச ஈச்சா மாற்றுகிறா, மாமேகம் ஜன்னம் அகம்சா சர்வபாவம் எல்லா பாவத்தையும் விடுவிக்கிறேன் நான் சோகப்படாத அவர் சொல்றார். இப்ப நாமும் மாசுச்சகா சொல்றோம். என்ன சுவாமி நாம சொல்ல முடியாம நான் பதைக்கிறாரு. எனக்கு எதுக்கு தெரியல, எதுக்கு தெரியல சொன்னாது எதுக்குன்னு தெரியலையே தெரியலன்னு நீ ஒன்னும் கவலைப்படாத கவலைப்படாத மாசுச்சகா சோகப்படாதுன்னு. என்ன கேட்க போற அதற்கு ஒண்ணுமில்லை, உன்னை அறிக்கைக்கு வந்தோம், உன் திருவடியைத்தான் பிரார்த்திக்கிற மற்றொன்னு பிரார்த்திக்கணும். இது நீ முதல்ல சொல்லப்படாதா? அதனால்தான் ஆழ்வு அண்ணன் முதல்ல பதத்தை சொல்லிட்ட. இந்த பதத்தை பெருமாள் கொடுக்கப்படாது. இந்த பதத்தை பெருமாள் கொடுக்க என்ன பதத்தை? முதல்ல உன்னுடைய கைங்கரியத்துக்காக வந்துட்டேன், அதுக்கப்புறம் கண்ணாடி அனுப்பிச்சு. அதனால்தான் ஒளிவில் காலம் 3ஆம் திருவாரூரில் ஒளிவில் காலம். அது என்ன? கைங்கரிய பிரார்த்தனை. இன்னும் கண்ணாடி பண்ணவே இல்லை. ஆழ்வார்னு கண்ணாடி பண்றதுக்கு முன்னாடியே கைங்கரிய பிரார்த்தனை வச்சுட்டார். அப்ப என்ன புருஷார்த்தத்தை வச்சுட்டார். புருஷார்த்தம் என்னதுன்னு அறிஞ்சு விட்டார். அதுக்கப்புறம் சரணாகதி பண்ணாலும் பண்ண பெருமா கொடுத்துருவது. ஏன்னா இந்த புருஷார்த்தத்தை கொடுக்கறதுக்கு அவர் தயாரா இருக்காரு. முதல்ல சரணாகதி அனுப்பிச்சுட்டு என்ன புருஷார்த்தம் தெரியலையே, இது போல ஒருவேளை
புத்திரவாய்க்கு கேட்க போறானா, வீடு கேட்க போறா, சொத்து கேட்க போறா, இல்ல 2 கார் தான் வந்திருக்கு, நாளைக்கு புதுசா ஏதோ வருதான், அது முதல்ல நான் தான் வாங்கணும், அது வாங்கி தெரிஞ்சுக்கணும், வாங்கி தந்தா உனக்கு ஒரு மாலை கொண்டு போட்டுறேன், உங்ககிட்டயே வந்து நான் அர்ச்சனை பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்ற போனோம். அப்ப அத்தனை இருக்காச்சு, அதை கேட்க போறானா கேட்க போறா பதக்கிறானா, அந்த பதக்கு வேண்டாம், ஒண்ணு வேண்டாம், மாசுச்சக்கா இன்னும் சோகப்படாது, நீ மாசுச்சக்கா அப்படின்னு தெரிவிக்கிறோம்னா அப்படிப்பட்ட மாசுச்சக்கா. ஏன்னா எங்க சாமி சொல்வார், யானைக்கு ஒரு காலம் வந்து பொனைக்கு ஒரு காலம், அவருதான் மாசுச்சக்கா சொன்னமா, எப்ப அவரே சொல்லிட்டு நான் சொல்ல மாட்டோமா, சாமி சொல்வார் அவரே சொல்லணுமா மாசுச்சக்கா, எப்பப்பா சோகப்படாது மாசுச்சக்கா, செல்வதற்கு பரிசு மானியக்கம் செல்வதாக சப்பதா பேச்சு மோட்சா மாசுச்சக்கா அவர்தான் சொல்லணுமா, நாங்க ஒரு சொல்ல வேணுமா, யானைக்கு ஒரு காலம் வந்து பொனைக்கு ஒரு காலம் வரும், எங்களுக்கு இருக்கா எப்படின்னா நீ பதட்டப்படாத நிதானம் பெருமாளே நிதானம் அப்படின்னு தெரிவிக்கிறாரு. அப்படி மாசிக்காக அப்ப நான் பயப்படுகிற சொல்லப்படாத சொல்லுவில்லை, அதை தாழ்வார்கள் அடிக்கி அமர்ந்த புகந்து அடியீர் வாழ்வின் என்று என்று அருள் கொடுக்கும் படிக்கீழ் இல்லா பெருமானை கரணக்குருகு சிறவோபன் முடிப்பான் சொன்ன 1000 திருவேக்கடத்து கிபபத்தன் பிடித்தார் வீட்டிலிருந்து பெரியவானில் இல்லாதே என் திருவடியிலே புகுங்கள் நன்றாக வாழுங்கள் அடியீர் வாழ்வின் என்று என்று அருள் கொடுக்கும் அடிக்கு அமர்ந்து புகுந்து, அடிக்கு அமர்ந்து புகுந்து இருக்கு இல்லையா, இந்த அடிக்கு அமர்ந்து புகுந்து சொல்வதுதான் சரணாகி. அடியீர் வாழ்வின் வாழ்வின் சொல்றாளியா, அதுதான் புருஷார்த்தம். வாழுதல் வாழுங்கள் வாழ்கள் சொல்றாளியா, அது புருஷார்த்தம். எங்க போனாலும் இந்த தத்தத்திரையும் திருமந்திர சிரமஸ்லோகம் இல்லாத அத்தனை இதுமே கிடையாது. எந்த பாதத்தை சொன்னாலும் ஒவ்வொரு பாதத்தையும் சொல்லலாம். அதுக்கு இந்த அள்ளிச்செயல் ரகசியம்னு இளவகதாவுடைய குடும்பத்தார்கள் பூர்ணமா பண்ணியிருக்கார். அழகிய மனவாளத்திற்கு நாயனார் அள்ளிச்செயல் ரகசியம் நிறைய கிரந்த பண்ணிருக்கார். 4000 அடிக்கு அமர்ந்து புகுந்து அடியீர் வாழ்வின் என்று என்று அருள் கொடுக்கும். அடியீர் வாழ்வின் வாழ்வின் அதான் புருஷார்த்தம், வாழ்த்தம் புருஷார்த்தம், சாத்தியம் புருஷார்த்தம். இப்ப சொன்னாங்க அடிக்கு அமர்ந்து புகுந்து பூந்துட்டணும் அதுதான் சரணாகி. அப்ப சரணா அவன் திருவடிகளை பற்றி திருவடிகளே அடைதல், அதத்தான் அடிக்கு அமர்ந்து புகுந்து அடியீர் வாழ்வின் என்று என்று அருள் கொடுக்கும். அதத்தான் ஆறும் பேரும் அவனே. எத்தனை பதம்? ஆரணத்தினின் பாதமே, ஆறுனா வழி. அப்ப ஆறும் வழியும் பேரு, பேருன்னா புருஷார்த்தம் மோட்சானந்தம், பேரும் அவனே. என்னது பதில்? அவனாலே அவனே, அவனால ஆறும் பேரும் அவனே. இப்ப இதத்தான் முதல் 2 சொல்றார். அப்ப சரீர அவசானத்தை எம்பெருமான் திருவடிகளே சேரலாம், அந்த பாக்கியமும் அவனாலே தரலாம். உன்னால் அல்லால் யாவராலும் ஒன்றும் குற வேண்டேன் அறிந்திருக்கிறாளையா. கண்ணால் மகிழ்ச்சி குழந்தை கிடந்த அடியேன் உருவானால் சென்னால் அண்ணால் என்னால் உனதால் பிடித்தேன் சொல்லத்தானே. உன்னை தவிர வேறு யாரும் எனக்கு நல்லது பண்ண மாட்டான். பெருமாள் பெருமாள் சொல்றார், நிறைய பேர் இருக்காரு சுவாமி, உங்களுக்கு நிறைய பேர் பண்றது, நமக்கு நிறைய பேர் சொல்லுவா அங்கெல்லாம் போகாதீங்க, அங்கெல்லாம் சரியில்லை, இந்த இடத்துக்கு வாங்க, இந்த இடத்துக்கு வந்தா 40 நாள் வாங்க, அதுக்கப்புறம் ஓகோ உங்களுக்கு வந்துருப்பாங்கன்னா நமக்கு யாரோ ஒருத்தர் வந்திருக்கிறதுக்கு புத்தி சபலமாகும். அப்ப அதனால ஆழ்வார்கள் நின்றவான் இல்லா நெஞ்சனை உடையை நெஞ்செய்கேன் இதுவே திரும்ப ஆழ்வார் தெரிகிற முதல் பதிகத்துல பெரிய திருவிழா. அது இருக்கச்சு யாராவது பட்டம் சொல்றாருன்னா ஆழ்வார் சொன்னார், யாராவது பட்டம் சொல்லியிருக்கா வாஸ்தவம் தான், ஆனா நான் போறதால அவள்கிட்ட பட்ட பாடலும் தெரியும், அவ மறுபடியும் சம்சாரத்துல கொண்டு சேர்க்கட்டும் தயாரா தவிர என்ன திரும்ப திரும்ப சம்பதாசம் கேட்பதா அதெல்லாம் தெரிஞ்சுட்டேன். இனிமே நாங்க போறதால தேவர் பண்ணுவதா இருந்தா படைத்தோம், அதை தவிர இன்னொருத்தர் கால விட மாட்டேன். கலைவாய் துன்பம் கலையாதொருவாய் கலைகன் மட்டிலேன் விட அத்தியவசாய் கலைகன் மட்டி. நீ கலையிலன்னா இன்னொரு இடத்துக்கு மாட்டேன். பர்த்தா இருக்கார், ராஜா இருக்கார், பர்த்தா சரியா பெண்ணி வாங்கி கொடுக்கல, வேணா பக்கத்து வீட்டுக்கார் வாங்கி போட்டுட்டேன்னு போனா என்ன அத்தாசம். அத்தாசம் கலைவாய் துன்பம் கலையாதொருவாய் கலைகன் மட்டிலேன், அது தவிர மற்றொரு இடத்துக்கு போக மாட்டேன். உன்னால் அல்லால் யாவன் என்னான் செய்கேன் யாரே கலைகன் என்ன என் செய்கின்றால் உன்னால் அல்லால் யாவராலும் ஒன்றும் குற வேண்டேன். கண்ணால் மகிழ்ச்சி குழந்தை கிடந்த அடியே நருவானால் சென்னால் அண்ணால் அண்ணா உலகால் பிடிக்க 5ஆம் பத்தி 8ஆம் திருவாதி ஆச்சரியமான வரையும் திருக்குழந்தை 6ஆவதுக்காக இருக்கிற பிரணாதிக்கணும். அது என்னான் செய்கேன் யாரே கலைகன் என்ன என் செய்கின்றார், என்னான் செய்கன் என்ன நானே ரட்சித்துக் கொள்வேன் நினைக்கிறியா? ரட்சிக்க மாட்டேன். அதே என்ன செய்கன் யாரே கலைகன் மற்ற பேராலே ரட்சிக்கணும்னு நினைக்கிறியா? அனுமதிக்கவும் மாட்டேன். அதான் இன்னைக்கு முதல்ல பார்த்தோம், என்ன பார்த்தோம்? என்ன நானும் ரட்சித்துக் கொள்ள மாட்டேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? உன்னாலே அவனை அடைதல், அவனாலே அவனை அடைதல். சரி, மற்ற பேரால இருக்குன்னா மற்றதால் அவன் அடையலாமான்னா அதையும் ஒத்துக்க மாட்டேன். யாரே கலைகன் மற்ற பேரால ரட்சி விட அதையும் விட மாட்டேன்.
உன்னால் அல்ல. சரி சுவாமி, நீயே நாளை வரான்னு சொன்னாலும் ஒத்து வரேன். மூணாவது, என்னான் செய்கேன் யாரே கலைகள், என்ன ஏன் செய்கின்றார்? நானே என்னை ரட்சித்துக் கொள்ள மாட்டேன், மற்ற பேரும் என்னை ரட்சிப்பதற்கு அனுமதிக்க மாட்டேன். அவ ரட்சிக்க போகவே இல்லை, அனுமதிக்கணும். ஓ, அவ ரட்சிக்கக்கூடிய சக்தியெல்லாம் இருக்கு போட்டு அதன் இவர் அனுமதிக்கிறேன்னு சொல்ல. அவ ஒன்றும் மனப்பட மறுபடியும் தத்தாரத்துல தலைவரா, ஆனா அதெல்லாம் நான் அனுமதிக்க போறதில்லை. சரி சுவாமி, சரி 2 பேரும் கிடையாதுன்னா எனக்கு நிறைய வேலை இருக்கு, இங்க பார்க்கணும் அங்க பார்க்கணும் அங்க பார்க்கணும், ஒரு 2 வருஷம் நேரம் கொடு. நீயே நாளை வருவதாக தான் ஒத்துக்கொள்ள மாட்டேன் சார். என்ன என் செய்கின்ற உன்னால் அல்ல, உன்னை தவிர மற்றவர்கள் உன்னால் அல்ல யாவராலும் ஒன்றும் குறை வேண்டும் இருக்கிறார். அப்படிப்பட்ட வார்த்தை தான் 2வது வார்த்தை. அப்ப அவனாலே அவனை பெறுதல், மற்றொன்றாலே அவனை பெறுதல் அல்ல. அதே மாதிரி அவனாலே மற்றொன்றை பெறுதல் அல்ல, அவனாலே அவனை பெறுதல். இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்முடைய சம்பிரதாயத்துல முதல் நிலை பேரு தப்பாவது துணிந்திருக்கை, பேட்டுக்கு துணிக்கை, இது முதல் நிலை. ஏன் ஒரு சீவைத்தவன் தேகாவசானத்துல சரீராவசானத்து முக்தி கிட்டே தீர்வு நம்பிக்கை, பூர்ண நம்பிக்கை இருக்கணும். சரி, முக்தி கிட்டு சுவாமி, என்னுடைய முயற்சி தானே முக்கியம். அழுத குழந்தைக்கு தானே பால் கொடுப்பா, இதை சொல்லுவா, இது ரொம்ப சொல்லுவா. அழுத குழந்தைக்கு தானே பண்ணா, குழந்தை அழலைனாலும் கஷ்டம் தான், ரொம்ப தான் அழ வச்சுக்குவா. குழந்தை அழகா அது ஒரே ஒருத்தர் தான், ஷடவோகன் மட்டும்தான். எந்த பிறந்தது அழவே இல்லை, அழவே கிடையாது. அதுக்கப்புறம் அழுத என்ன அழுக, மோட்ட முடி அழுகை தவிர மற்ற அழுகையே கிடையாது, எந்த அழுகையும் கிடையாது. வளர்ந்த பேர் அதான் சந்தேகம் நேராக இருந்து பிரிஞ்சுட்டாரு, ஐஸ் வந்துட்டாங்க. இதுக்குள்ள வந்து அவருக்கு குழந்தை பால் கொடுக்கணும்னா இது அப்படி இல்லை, நாம் அழக வேண்டாம். நம்முடைய சொரூப லட்சணம் வேண்டுமோ அந்த லட்சணத்தை பகவானை கற்பிக்கிறேன். அகம் சொல்லாமி தப்தம் நயாமி வரமாக ஒரு உறுதிமொழி கொடுத்திருக்காங்க இல்லையா, அதனால அவனாலே அவனை அடைதல். இது 2வது வார்த்தை ஆயிடுச்சு. அப்பேரும் அவனாலே பெற்றிருக்கேன். இப்ப 3வது வார்த்தை, 3வது வார்த்தை தேவதாந்திர பஜனை பண்ணாத உரிகை, ரொம்ப முக்கியம். தேவதாந்திர பஜனை பண்ணாத உரிகை, இதை வந்து வேற மாதிரியா தெரிஞ்சுக்கிறேன். சாதாரண தேவதாந்திர பஜனை வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், இந்த ஸ்ரீ வைஷ்ணவாளுக்கே வேற ஒன்றே கிடையாது. எப்ப பாரு சிவன் நாராயணன் அங்க போகாது, இங்க போகாது, இங்க கை கூப்பாத, இங்க கை கூப்பாத, எல்லாம் ஒண்ணு தானே. நாங்க வரலையா, நாங்க உங்க கோயிலுக்கு வருமானம், நீங்க ஏன் எங்க கோயில் வரமாட்டேங்க கேட்கறாரா இல்லையா? நாங்களாம் எல்லாம் பண்ணிக்கிறேன், நாங்க சிவன் காப்பு போடுவோம், இதையும் போட்டுக்கிறோம், நீங்க இதை மட்டும் போடுக்கிறேன், இதை மட்டும் போட மாட்டேன், ஏன் இதில் வர மாட்டேங்க, நீங்க பாரபட்சம் பார்க்கிறேன், உங்களுக்கு ஒத்துமையா இருக்கணும்ன்ற ஒரு எண்ணமே இல்லை. அப்படின்னு ஒரு புகார் இருந்துட்டே இருக்கு, புகார் இருந்துட்டே இருக்கு. அப்படி அர்த்தம் இல்லை. ஒரு பர்த்தா, இந்த பர்த்தாவை நான் பாரியா எடுத்துட்டா எல்லாரும் பர்த்தாவை பார்க்கணுமா, அவரும் ஆண் பார்க்கணும், எல்லாரும் அதே மாதிரி பார்க்கணும். அப்ப ஒரு பர்த்தாவே இல்லையே, எது சொல்ல வந்தா அந்த நிலையை தான் தெரிவிக்கிறேன். ஆக இந்த தேவதாந்திர பதி பண்ணாத இப்ப ஜீவன் நாராயணன் மோட்சம் கொடுக்குறான் ஆயிடுச்சு இல்லையா, அவர் தான் மோட்சம் கொடுக்குறாங்க. அதுவும் அவனாலே மோட்சம் ஆயிடுச்சு, அவனாலே மோட்சம் ஆயிடுச்சு. சரி சுவாமி, இப்போ ஒரு வார்த்தை பார்த்தனே, ஆரோக்கியம் பாஸ்கராதிச்சேது சியமிச்சேது உதாசனாது சங்கராதி ஞானமன்னிச்சேது மோட்சயிச்சேது ஜனாசனா அப்படின்னு பார்த்தோம்ல. இப்ப இதுல ஒரு சேவகம் என்ன மனசுல வாங்கிக்கணும், என்ன வாங்கினா ஒவ்வொருத்தையும் ஒவ்வொன்று வாங்கிக்க சொல்றது. ஆரோக்கியம் வேணுமா, சூரியன்கிட்ட போகும். அதே மாதிரி செல்வம் வேணுமா, நிறைய பணம் காசு வேணுமா, அக்னிகிட்ட போகும். அதே ஞானம் வேணுமா, சிவபெருமான்கிட்ட போகும். மோட்சம் வேணுமா, ஜனார்தன்கிட்ட போகும். இப்போ நான் இங்கே இருக்கேன், எனக்கு இப்போ மோட்சம் அவசியம் இல்லை, மோட்சம் அவசியம் 90 வயசு ஆட்டம் பண்ணி 90 வயசுக்கு எனக்கு ஆயுசு இருக்கு, அப்போ பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக சூரியன்கிட்ட போனேன். சூரியன்கிட்ட போய் நாம ஆரோக்கியத்தை நீ கொடுக்குறீரா அப்படின்னா, இன்னும் இங்க வந்து கேட்கிறீரே அப்படின்னா, ஆமா ஸ்லோகத்தில் என்ன சொல்லியிருக்கு, ஆரோக்கியம் பாஸ்கராதிச்சேது சூரியன் நீ தான் கொடுத்து ஸ்லோகம் சொல்லியிருக்கேன், கொடுக்குறீரான்னு கேட்டேன். ஆனா அதுக்கு முன்னாடி என்ன பண்ணேன், நேராக முதல் ரிசர்வேஷன் பண்ணுறதுக்காக நேராக ஜனார்தன்கிட்ட போனேன், மலையாள ரிசர்வேஷன் போனேன், அரபிக்கடல் அந்த மேற்கு சமுத்திர கரைக்கு போனேன். அவர்கிட்ட முதல்ல ஒரு கொடி வச்சுட்டேன், நான் என்னைக்கு போறேனோ நீங்க மோட்சத்தை கொடுத்துரு அப்படின்னு வந்து காத்துட்டேன். கண்ணாடி கணிச்சிட்டாச்சு, கொடுத்தாச்சு. அவரும் தலை ஆக்கிட்டார். சரி கிளம்பி வந்தேன். கிளம்பி வந்து நேராக அவர் மோட்சத்தை வந்து கொடுக்க போறார். அவர் மோட்சத்தை கொடுக்குறோம்னா உடனே மோட்சத்துக்கு போகிறது இல்லையே, அதுக்கப்புறம் இங்க இருக்கிறதுனா 20 வருஷமும் 30 வருஷமும் அப்படி இருக்க போறோம்னா இருக்கும்போது உடம்பு சரியில்லாம இருக்க முடியுமா, பிரயோஜனம். அப்ப உடனே போயிடும். இப்போ உடம்பு நல்லா இருக்குமானோ, உடம்பு நன்னா இருக்குமோ, ஆரோக்கியமா இருக்குமோனோ, மோட்சத்துக்கு வந்த போயாச்சு. இப்ப ஆரோக்கியத்துக்கு முன்னாடி தெய்வம் இருக்கு. ஆழ்வார்களை நிறுத்தினான் தெய்வங்களாக தெய்வ நாயகன் தானே. ஆழ்வார் தெரிவிக்கிறாங்க,
நாட்டினான் தெய்வமெங்கம் நல்லதொரு அருள் தன்னாலே காட்டினான் திருவரங்கம் உய்பவர் உய்கும் பண்ணு. அப்ப நிறைய தெய்வங்கள் இருக்கு இல்லையா, அந்த தெய்வத்துக்கு பிரார்த்திக்கணும் இல்லையா. ஒரு தெய்வத்துக்கு மோட்சத்தை பிரார்த்திச்சுட்டேன், அது இன்னைக்கு இல்ல, என்னைக்கு சரீரத்துக்கு தான் பாத்துனேன், சரீர அவசானத்துக்கு என்னைக்கு சரீரம் வேண்டோ அன்னைக்கு மோட்சம் கிடைக்கப்படுது. சார் அவர் கொடுக்குறேன்னு சொல்லிட்டார், நம்பிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் இருக்கணும், இருக்கும் நாள் அதுவா தெரிவிக்கிறார். எதிர்மானத்துக்கு இருக்குன்னா இங்க இருக்கிறது என்ன பண்ணணுங்கிறார். அதுக்கப்புறம் இருக்கிறமானோ ஜனநாயக உடனே கிளம்பி போகிறது இல்லையா. இருக்கிறமானோ அந்த இருக்கிறதா நல்ல ஆரோக்கியமா இருக்கணுமானோ நேரா சூரியன் போனோம். அவர்கிட்ட போயிட்டு நிறைய நிறைய என்னென்ன சூரிய நமஸ்காரத்தை பற்றி எங்கெங்கெல்லாம் என்ன ஸ்லோகம் இருக்கு அத்தனை ஸ்லோகத்துக்கு நல்லா வாசி அவர்கிட்ட எத்தனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரத்துக்கு 5,000 வருஷம் கிடையாது, அத்தனை பேர் ஸ்தோத்திரத்துக்கு ஸ்தோத்திரம் திரும்பிங்க. அப்ப அவர்கிட்ட பிரார்த்தித்தேன், எனக்கு ஆரோக்கியத்தை கொடுத்து பிரார்த்தித்தேன். ஏன்னா ஸ்லோகத்தை அப்படிதான் சொல்லியிருக்கேன், என் சூரிய பகவான் நீ கொடுத்துருவியான்னு. அவர் திருப்பி கேட்டாரு ஒரு வார்த்தை, ஆரோக்கியமா இருந்தேன்னா நீ என்னைக்கு நீ மோட்சத்துக்கு போவேன்னு. மோட்சத்துக்கு போகணும்னாலே ஏதாவது ஒரு குறைவது மோட்சத்துக்கு போகிறதுக்கு, நீ தான் ஆரோக்கியமா இருக்கியே, அப்ப மோட்சத்துக்கு போகணும்னு ஆசை வருமா? சாமி ரொம்ப நல்லா இருக்கு சாமி, நல்லா இருக்கு, இன்னும் 2 ஜன்மா நல்லா இருக்குமே, நீ என்னதான் நீ ஆரோக்கியத்துக்கு வந்து கேட்கற, நீ சூரியன் கேட்கிறாரு. அங்க போய் நீ ஜனார்த்தத்துக்கு மோட்சத்தை பிரார்த்திச்சதுக்கு அப்புறம் இங்க வந்து நீ ஆரோக்கியத்துக்கு நீ என்னமா கேட்கலாம்னா ஸ்லோகத்துல அப்படித்தானே இருக்கு. ஒவ்வொருத்தையும் ஒன்று வாங்கலாம்னு இருக்கு, ஸ்லோகத்துல அப்படித்தானே இருக்கு. ஒண்ணு வேண்டாம், நம்ம புளி வாங்கணும் ஒரு கடைக்கு போறோம், அது விறகு வாங்கணும் அதே கடைக்கு போறோமா, வேற கடைக்கு தானே போறோம். அதே போல வேற ஏதாவது மருந்து வேணா அதே கடைக்கு போறோமா, மருந்து கடை தனியா இருக்கு இல்லையா. அதே போல ஒவ்வொரு வஸ்துக்கு நமக்கு தகுந்தார்த்த சொல்லி சாப்பிட்டு சொல்லியிருக்க. அப்ப அதுக்காக சூரியன் வந்தேன், அவர் சொன்னாரு ஆரோக்கியம் எல்லாம் தெரிஞ்சா மோட்டருக்கு போக முடியாது, என்னால கொடுக்குற மாதிரி இல்லை இல்லை, நான் ஆரோக்கியம் எதுக்கு நான் கேட்கறேன். 90 வயது 100 வயது இருக்கணும்னா நீ எதுக்கு நினைச்சுட்டு இருக்க, கைங்கரியம் மட்டும் தான் கேட்கறேன், மற்றதுக்கு இல்லை. இப்ப ராமானுஜர் 120 வருஷம் வந்தார், அவர் மட்டும் 120 வருஷம் இருக்கலாமா? அவர் மட்டும் குடிக்கணும் 120 வருஷம். அதே போல 120 130 கொடு, பரவாயில்ல, ஒன்றும் தப்பு கிடையாது, ஒரு 10 எக்ஸ்ட்ரா ஒட்டு கொடு. 110 கைங்கரியம் வேண்டுதுன்னா அவர் ஒன்றும் கொடுக்கறதா தெரியல. என்ன சுவாமி கொடுக்க மாட்டேன்னா, நீ ஆரோக்கியமா தான் என்னைக்கு நீ மோட்சத்துக்கு வருது, கொடுக்கறதில்ல. உடனே என்ன பண்ணா, இவர் தரலைன்னு தெரிஞ்சிட்டு அடுத்ததுக்கு வந்தேன். அடுத்தது சியமிச்சேக்கு உதாசனாது. சிஎம் யாரு? அக்னி பகவான் தான் என்ன கொடுக்குறாரு, செல்வத்தை கொடுக்குறாரு. இந்த ஸ்லோகத்தை நன்னா புரிஞ்சுட்டா தான் இந்த 3வது வார்த்தைக்கு தேவதாந்திர வச்சனத்தும் பண்ணாதுன்னு தெரியும். என்ன சியமிச்சேக்கு உதாசனாது, சிஎம்னா செல்வம், நமக்கு நிறைய ஐஸ்வர்யம் பணம் காசு நிறைய, பொருள் இல்லார் உலகிலே அருள் இல்லார் தவிர்களில் ஆகாத்திரி. இது நம்ம தமிழில் வந்து இல்லையா, பொருள்கள் உண்டார் சொல்லக்கானில் போற்றி என்றே சொல்லி எரிகள் துன்பத்தின் என்னே என்பார்கள். புளிய மரத்தடியில உட்கார்ந்து இதெல்லாம் பாடுறாங்க, எங்க போய் பார்த்தாரு இல்லை, எங்க பார்த்தாரு, என்ன பண்ணாரு. பொருள்கள் உண்டா சொல்ல நிறைய நிறைய பணம் இருந்துச்சுன்னா, நீதான் இந்திரன், நீதா சந்திரன், நீதா சந்திரன் ஒவ்வொரு கொண்டாடுவாளாம். அவருக்கு ஒண்ணுமே இல்லை தெரிஞ்சுன்னா, இவர் எங்கேயும் தெரியலையே, யாருன்னு தெரியலையே. இவர் சொல்லுவாராம், அத்தைக்கு எத்தனையும் உறவு கேட்டா சொல்லி வரான், ஒன்றுமே தெரியலையே அப்படின்னு வரான். இருங்கள் துன்பத்தின்மை தான் என்னே என்பாரும் இல்லை, என்னன்னு கூட கேட்க மாட்டான். அப்புறம் சிந்திக்கிற ஆள் அப்படின்னா பொருள் வேணுமோனோ பணம் வேணுமோனோ அந்த பணத்தை போய் கேட்டோம். அப்ப அக்னிட்ட போனோம், அக்னிட்ட கேட்டோன்னே அவர் திரும்ப கேட்டார், பிறக்கரிய செல்வமாக இருக்கக்கூடிய சீவை கூட்டத்தை அங்க பிரார்த்திச்சுட்டு இந்த சாமானிய அழியக்கூடிய செல்வத்தை கேட்கறியேன்னு. இது ஆழ்வார் சொல்றாங்க, இந்த செல்வத்தை கொல்லென்று கிளந்தெழுந்த பெருஞ்செல்வம் நெருப்பாக. செல்வத்தை அந்த காலத்தெல்லாம் சுவாமிகள்லாம் இப்படி சொருகுவாங்க, கட்டம் கட்டிட்டு பாருங்க, அந்த கட்டம் சுற்றி சுற்றி இருக்கும், அது எத்தனை வேணா உள்ள போடலாம், அத்தனை போயிட்டு இருக்கும், உள்ளுக்குள்ள போயிட்டு இருக்கும். ஒரு சுவாமி சம்பவம் வந்து ரெடியா இருந்தாரு, பக்கத்துக்கு சுவாமி சொன்னா, சுவாமி பெருஞ்செல்வம் நெருப்பு எரிஞ்சிட போறது வச்சுருந்தானா, எரிஞ்சா வீட்டு பரவாயில்ல இங்கே போட்டுருக்காரு. இல்ல பெருஞ்செல்வம் நெருப்புன்னு ஆளா வச்சுருக்காரு, இவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. என்ன போகுதுன்னா, பெருஞ்செல்வம் கொல்லெண்டு கிளந்தெழுந்த பெருஞ்செல்வம் நெருப்பாக கொல்லெண்டு தவமோடும் இவை என்ன உலகையற்க வல்லலே மணிவண்ணா உணவகத்தே வரும்பறிந்த வல்லரிசை கரியை நீ உணர்ந்தால் வாங்க ஆயிருக்கிற. அப்படி இருக்கச்சே வைகுண்டத்தையே கேட்டு பிறக்கரிய சொல்லுவாங்க, அந்த வைகுண்டத்தை கேட்டு ஒண்ணுமில்லாத இந்த செல்வத்தை ஐயப்புரி செல்வத்தை கேட்கறியே. யௌனித்யம் அச்சுதவதாம்புத எவ்வருத்த ஞாபோகத கந்தரான் பிரணாயனேனே அஸ்மத்குரு பகவதோஸ்த தயைகிருந்தோ ராமானுஜத்திய சரணம் சரணம் பிரபத்தியே. பகவான் திருவிழு சேவாம் என்று சொல்லியாகிறது. அதாவது அளவந்தா சாதிக்கிறார், உன்னுடைய திருவிழிவு தான் கிடைக்கும் என்று தெரிஞ்ச பிறகு இன்னொன்று புத்தியே போகக்கூடாது. இன்னொரு பகவான் திருவிழி பற்றினதுக்கு அப்புறம்
இன்னொரு புத்தியே போகக்கூடாது. ஏன்னா போக வஸ்து எதுனா பகவான் இன்னொரு போக்கிய வஸ்து கிடையாது. போக்கிய வஸ்து அனுபவிக்கக்கூடிய வஸ்து எதுன்னா பகவான் தான், மற்றொன்று கிடையவே கிடையாது. எது பரியந்தம் பெருன திரலோகாச்சார் தெரிவிக்கிறார், சாஸ்திர சம்மதமாக இருக்கக்கூடிய ஆண் பெண் உறவே கூடாதுன்னு தெரிவிக்கிறார். என்னவா சார் சொல்லலாம், சாஸ்திரம் ஒத்துட்டு இருக்கு, சாஸ்திரம் ஒத்துக்காம இல்லையே. ஒரு திருமணமாகி விவாகமாகி அவ 2 பேரும் கூடி சந்ததி விருத்தி பண்ணதான் மேற்கொண்டு சந்ததியை கைங்கரியம் பண்றதுக்கு வேணுமோனும். இப்ப சந்ததி விருத்தி வேணுமோனும், சந்ததி விருத்தம் சாஸ்திர சம்மதமாச்சுன்னா சந்ததி விருத்தி வேணும். ஆனா அந்த இடத்துல என்னதான் நினைவு இருக்கணும், சம்பிரதாயம் எந்த சம்பிரதாயம் என்ன ஞாபகம் என்ன நினைவு இருக்குன்னா, இந்த சந்ததி விருத்தி பெருமாள் கைங்கரியத்துக்காக அதற்காக நான் போகத்தில் ஈடுபடுகிறேன் என்கிற எண்ணத்தோடு அந்த ஈடுபாடு இருக்கணுமா, இருக்குமான்னு பாருங்க, இருக்குமான்னு பாருங்க. இது யார் சொல்றா? அதனாலதான் இதை சொல்றதுக்கு யோகியப்படுகிறது திரலோகாச்சாரி. அவர் தான் பிரம்மச்சாரி, 110 வருஷங்கள் வாழ்ந்தார். கடைசி வரைக்கும் நைட்டிக பிரம்மச்சாரி, சாமானிய பிரம்மச்சாரி இல்ல. பீஷ்மர் தான் நைட்டிக பிரம்மச்சாரி இல்ல. நைட்டிக பிரம்மச்சாரின்னா என்ன அர்த்தம்னா, கல்யாணமே பண்ணிக்க மாட்டான்னு முதல்ல பிரதிஜை பண்ணியாச்சு, அதுக்கப்புறம் தான் கல்யாணம் பண்ணிக்கவே இல்லை. பீஷ்மர் தான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லல, ஆனா ஒரு சந்தர்ப்பம் கிடைக்காதபடியால கல்யாணம் பண்ணிக்கல. முதல்ல கல்யாணம் பண்ணிக்கக்கூடிய அதிராஜம் இருந்தார், அதுக்கப்புறம் ஏதோ ஒரு காரணத்தினால கல்யாணம் பண்ணிக்க முடியல, அதுதான் எழுது. அவெல்லாம் வெறும் பிரம்மச்சாரி. இவர் நைட்டிக பிரம்மச்சாரி. அப்படிப்பட்ட நைட்டிக இந்த வார்த்தை சொல்லணும்னா இவருக்கு தான் யோகியதை. இவரும் இவருடைய திருத்தம்பியாக அழகிய நாயனாரும் 2 பேருமே நைட்டிக பிரம்மச்சாரிகள். 2 பேருமே கல்யாணம். சம்பிரதாயத்துக்கு எவ்வளவு உழைச்சிருக்காதுமா. வடக்கு திருவீதிகளுடைய திருக்குமாரான் அவதரித்து தேவ பெருமாளே அவரை தான், மற்றவா கிடையாது. தேவ பெருமாளே தான் திருலோகாச்சாரியர், அந்த நம்பெருமாள் தான் அழகிய மனபால பெருமாள். அதனால்தான் அவ மிகவும் உயர்த்தவர்கள் தெரிவிக்கிற இது சொல்ல வந்தேன்னா, அவ 2 பேரும் அசுரம் தெரிவிக்கட்டு இங்க என்ன தெரிவிக்கிறாள். இப்ப நான் அவருக்கு என்ன கேட்கிறான்னா, தேவரை திரும்பி அடையணும் உண்மைதான், ஆனா அதுவரை அக்னி பகவான் ஐஸ்வர்யத்தை பிரார்த்திக்கிறேன். திருப்பி வரப்போறேன், வந்து சேரப்போறேன். முதல்ல என்ன சொன்னோம், ஆரோக்கியம் தான் முடியும், அவர் கொடுக்கல, சூரிய கொடுக்கல, நேரம் அக்னிட்ட பண்ணும், ஐஸ்வர்யத்தை கொடுத்து ஐஸ்வர்யம் வந்துச்சுன்னா பணம் வந்துச்சுன்னா யார் வேணா வருவா இல்லையா. போட்டி சொன்னா நல்லவனா கெட்டவனா கிடையாது, பணம் இருக்கா சுவாமி அப்படி இந்திர சந்திரன் என்னென்ன விருது கொண்டோ அத்தனை இவருக்கு வந்துடும், அத்தனை இவருக்கு வந்துடும். ஆனா ஐஸ்வர்யத்தை பிரார்த்திக்கிறார். அப்ப சொல்றார், அப்ப அவர் திருவடிக்கு ஐஸ்வர்யானா ராமானுஜர் சொல்லுவாங்க சார். என்ன தெரிவிக்கிறானா, அவருடைய திருவடி கிடைச்சது புல்லுக்கு சமான யோனிக்க அச்சித புதாம்புத யுக்ம ருக்ம. ருக்மன்னா தங்கம், யுக்ம ருக்ம, ருக்மன்னா தங்கம். அப்ப பதாம்புத யுக்ம ருக்ம யாரு, பகவானுடைய பதா யுக்ம ருக்ம தங்கமான திருவடியில கட்டின பிறகு மற்ற எது கிடைச்சாலும் புல்லுக்கு சமான. ஆழ்வார் தெரிவிக்கிறார், நெடுவார் கடின 8ஆம் பத்தி 10ஆம் நெடுவார் கடின செய்ததை போல் அவனை கருதவஞ்சிட்டு கருமார் கட்டகீகதிகள் குற்றம் தவிர்த்து சென்று நினைந்தால் குடுமா வினையே அவனடியாடிய கூடுமிது வல்லா நெடுமாறு தந்தோ வியன்மு உலகின் வியன்மு உலகம் பெரும் போய் தானே தானே யாழங்கம் புயன்மேகம் போல் திருவேணியம்மான் புயங்குழன். அந்த பதில் இருக்குன்னா ஸ்ரீவைத்தோட ஸ்ரீபாவத்தோடு கிடைச்சுன்னா பிரம்ம பதவி கிடைச்சாலும் புல்லுக்கு சமானார். இதைத்தான் தெரிவிக்கிறார். வினீகிட்ட விரிச்சாதி இளங்கிட்ட யூதய ராமானுஜ பதாம் போய சமாசீனக்காரங்க ராமானுஜ திருடி கட்டிவிட்டனா பிரம்ம பதவி கிடைச்சாலும் புல்லுக்கு சமானம் தெரிவிக்கிறார். அப்படிப்பட்ட பகவான் திருடியை தவிர மற்ற அத்தனையும் புல்லுக்கு சமமாக மதிக்கிறாரியா. ஆகவே வெவ்வேறு தேவகிட்ட போக வேண்டிய அவசியமே இல்லை. என்ன ஆயிடுச்சு, இந்திரன் இவரை கொடுக்க மாட்டேன்ட்டார் சூரியன். ஏன் ஆரோக்கியத்தை கொடுத்து எங்க மோட்சத்துக்கு போறது அப்படின்ட்டார். இவர் ஐஸ்வர்யத்தை கொடுத்து நீங்க மோட்சத்துக்கு போறது அப்படின்னாரு. இவரும் கொடுக்குற அப்படி கட்ட அடுத்து இது மட்டும் இல்ல, அந்த தேவகத்தை போக வேண்டாம். இப்ப வாரத்துக்கு 7 நாள் இருக்கு இல்லையா, எங்க சாமி சொல்றாரு 7 நாள் எதிர்பார்த்துக்கா. ஞாயிற்றுக்கிழமையும் தொடங்கி சனிக்கிழமை வரைக்கும் ஒவ்வொரு தேவதை தான். சனிக்கிழமையான பெருமாள் சன்னதி. இப்ப வெள்ளிக்கிழமை வியாழக்கிழமை புதுசா ஒருத்தர் வந்துட்டார், அங்க போயிடுறார். மாலவீதியில ஒண்ணு வந்துருக்கு, அங்க போக ஆரம்பிச்சா. இது சார் இதுக்கு சொல்ல வந்தேன்னா அத்தனை தூரம் வருதுன்னா எங்க சொல்லியிருக்கா. ஒவ்வொரு வாரத்துக்கு 7 நாட்கள் இந்த தேவதை இந்த தேவனா எப்பொழுதும் நாள் திங்கள் ஆண்டு ஊழி ஊழி தரும் அப்பொழுதுக்கு அப்பொழுது 6ஆவது சொல்லப்பட்டிருக்கலையா. அப்ப வேதத்துல சொல்லப்பட்ட தேவதான் அவர். ஆனா தர்மத்தில் சொல்லப்பட்ட தேவதையா இருக்கணும், அவளுக்கு ஒன்றும் குறையில்லை. ஆனா எல்லாம் இவனா இருக்கச்சு அவர்கிட்ட போய் அவசியமே இல்லையே. நவகிரக தெரிஞ்சுக்கு போறோம், நல்லா பிரதட்சணம் பண்ற என்ன கிடைக்கணும் என்ன கிடைக்கணும் பண்றாடியா. ஏதோ கேட்கிறாள், இது கிடைக்குமா இருக்கணும் அது கிடைக்குமா இருக்கணும் அது கிடைக்கும். அது இப்ப நிறைய பேர் எழுதிடலாம். இந்த மோதிரத்தை போட்டுக்கோ, நீலக்கல் மோதிரம் ரொம்ப முக்கியம். அது புத்தகத்துல அவ இதுக்கு நிறைய குறைச்சவே இல்லை. முந்தியெல்லாம் ஜோசிய சாஸ்திரம் படிக்கணும்னா வேதாத்தியம் படித்தவா தான் ஜோசிய சாஸ்திரம் சொல்றதுக்கான யோகத்தை.
ஆனா இன்னைக்கு யாராவது அதை பத்தி அந்த நிலையே தெரியாதவங்க பேசுறது இந்த கல் போட்டுக்கோ, அந்த கல் மோதிரம் போட்டுக்கோ, இந்த கல் மோதிரம் போட்டுக்கோ, இது பண்ணுங்கோ, இதை வச்சுட்டு பண்ணுமோன்னா மோதிரம் போனா ராமாங்கிதமான மோதிரத்தை போட்டு ராமன் போட்டுண்டார். ராமாயண சரித்திரமே வந்தது. அந்த மோதிரத்தை ராவனுக்கு பட்ட உபயோகப்படுத்த தவிர மற்ற எந்த மோதிரம் போட்டா எது பண்ணலாம் எத்தையும் பலிக்க போறது எது தெரிஞ்சு சொல்றதுன்னா அப்ப இந்திரநாட்டும் குபேரநாட்டும் அக்னி எல்லாம் என்ன இது வேதத்தில் இருக்கு. ஆனா தரிசிக்கலாம். ஆனா எதுவரைன்னா அவர்கள் நாம் தொழுகிறோம் பஜனை பண்ண கூடாது. சொல்றேன் இப்ப தேவதானந்தர் பஜனத்தும் கூடாதுன்னு பிள்ளைகளை சாமி எம்பெருமானார் இந்த சந்தேகம் நிறைய பேருக்கு இருக்கும். காஷ்மீர பண்டாரத்துக்கு போய் சரஸ்வதி கிட்ட வாங்கிட்டு வந்தான். இது அந்த கோதாயன விருந்திரகந்தங்களை வாங்கிட்டு வந்தான். சரஸ்வதி சேவிச்சு வாங்கியிருப்பாரு, சேவிக்கா வாங்கியிருப்பாரு. சரஸ்வதி வந்து ஒரு தேவதை தான். பிரம்மாவுக்கு தர்மபத்னியா இருக்கக்கூடிய சேவிச்சு வாங்கியிருப்பா தேவதா வாங்கியிருப்பாரு. நிச்சயமா சேவிக்காம ஆக முடியாது. சேவிச்சு தான் வாங்கியிருப்பார். இப்ப அவர் சேவிச்சு வாங்கியிருக்காரு. இப்ப நானும் அதே மாதிரி சேவிச்சா என்ன? இந்த கேள்வி நிறைய பேர் திருடும். அவர் எந்த எண்ணத்தோடு சேவிச்சார்கள் ரொம்ப முக்கியம், ரொம்ப முக்கியம். புரியுதா? அதுதான் ரொம்ப முக்கியம். ஏன் சஞ்சாவனம் பண்றோம், அதற்கு காத்த கைங்கரியம் பண்ணும், எத்தனையோ தேவதை தான் அங்க வந்துட்டு இருக்கு. நம்ம எந்த எண்ணத்தோடு பண்றோம் தான் முக்கியம். தவிர அந்த தேவதைக்கு அந்தரியாமையா இருக்கக்கூடிய சிவன் நாராயண பரியந்து போறோம். அந்த தேவதைக்கு நேரடியா போறதில்லை. அக்னி காரியம் பண்றோம், அக்னி வர ஆவாகனம் பண்றோம். இப்ப அக்னியை ஆவாகனம் பண்றமா ஒண்ணுமே இல்லை. நாமே நம்முடைய சீவைத்த சம்பிரதாயத்துல நிறைய பேருக்கு தெரியாது. கற்பூர ஆர்த்தி பண்றா, தூப ஆர்த்தி பண்றா, தீப ஆர்த்தி பண்றா. சில பேர்ல அந்த ஆர்த்தியை நேர கொண்டு வெளில கொடுக்குறா, அதெல்லாம் தொட்டு எடுத்துக்கிறா. சில சீவைத்தவர்கள் எடுத்துக்கிறது இல்லை. ஏன் எடுத்துக்கிறது இல்லை? எடுத்துக்கலாமா கூடாது முதல்ல தெரியும் பண்ணும். நிறைய பேர் எடுக்கிறாரு, எடுக்கலாமா கூடாதா? எடுத்தா எடுக்கிறது, எடுக்கலன்னா அக்னி சம்பந்தம் இருக்கக்கூடிய எதுவுமே சீவைத்துவம் தொடர்புறது. பகவானுக்கு ஆர்த்தி என்பது வேறு. ஆனா அந்த ஆர்த்தி அவருடைய கண்ணச்சில் படாமல் இருப்பதற்காக தான் அந்த ஆட்சியை தவிர, அல்லது அவருடைய திருமுகமண்டலம் நல்லா தேவையாகிறதுக்காக ஆட்சியை தவிர, இது இருக்கிறதுனால நாம ஏதோ அதை தொட்டா நமக்கு ஏதோ வரப்படுறது கிடையாது. ஏன்னா அக்னி சம்பந்தம் அதனால்தான் சீவைத்தவர்ல தொடர்றது. அதனால்தான் சீவைத்துவ சன்னதியில் அது கொண்டு காட்டுறதே கிடையாது. நிறைய நிறைய விவிதே இருக்குன்னா அந்த கற்பூராத்து கட்டையோ அல்ல அந்த தீபக்கால் விளக்கையோ திருவிளக்கையோ கொண்டு காட்டுறதா காட்ட மாட்டா. ஆனா மற்ற சன்னதி காட்டுறா, தெரியாத சன்னதியில கொண்டு காட்டுறா. இல்ல இந்த வந்து சேவார்த்துகள் அதை தொடரணும், அதை எடுத்துக்கணுன்றதுக்காக சில அர்த்தங்கள் வந்து கொண்டு காட்டுறா. ஆனா உண்டு. ஆனா அந்த சம்பந்தமே கூடாதுன்னு சொல்லிக்கச்சு இப்படி அதை தொடக்கூடாதுன்னு அக்னி சம்பந்தம் கூடாது சொல்லிக்கச்சு இப்ப ஏன் இந்த மாதிரி பண்றோம்? எதுக்காகன்னா ஆனா எதுவரையில் வச்சுக்கணும் அது வரையில் தான் இருந்தது. அதனால அவர் சரஸ்வதி பட்டாரத்துக்கு அங்க போயிருந்தா கூட எந்த எண்ணத்தோடு போயிருக்கிறான்னு தான் முக்கியம். இப்ப அதே எண்ணத்தோடு நான் ஒரு தேவதாத்துக்கு பார்க்கணும். நான் அது என்ன தேவையில்லையே, அவர் எதுக்காக பண்ணாரு அது முக்கியம். உடனே அவர் பண்ணவர் நீ பண்ணலையான்னு கேட்கணும். இப்ப காட்டி தந்தார் காமதேவான்னு ஆண்டாள் பிரார்த்திக்கிறார், காமதேவனை பிரார்த்திக்கிறார். இப்படி கூடுமா? அப்ப அவரே பண்ணிருக்காரு, நாங்களும் பண்ணாம இருக்குன்னா அவ காமதேவன் என்னன்னு பிரார்த்திக்கிறார்? பகவானை பெற்று கொடுத்து நானும் எதுவுமே பண்ணோம்னா ஆண்டாள் அதான் பண்ணோம். ஆண்டாள் இல்லையே, அவளுக்கு மட்டும் தெரியாது, உன்னை அழித்துட்டு வந்து பிரார்த்திக்கிறார். உந்தன் ஒரு உற்றுவமையாம உனக்கே நான் ஆட்சி நினைக்கிறார். ஆச்சு இன்னும் 10 நிமிஷம் ஆயிடுச்சுன்னா இப்ப யாருக்கு ஆட்சியை போறோம்? ஆட்சிக்கு போன எங்க யாராருக்கோ எந்தெந்துக்கு எது ஆட்சியை பண்ணுற உனக்கே நான் ஆட்சியை இருக்க போறோமா? இல்லையே, நாம அந்த ஸ்திதியிலேயே இல்லையே, அந்த நிலையிலே இல்லையே. நிலையில இருக்க அல்லாத சம்பிரதாயம் என்ன தெரிவிச்சோ, சாஸ்திரம் என்ன தெரிவிச்சோ அதிலிருந்து ஒரு துணியும் மாறவேப்படாது. இது சொல்ல வந்தேன்னா அத்தனை தூரம் குபேரனோ அக்னியெல்லாம் இருக்கு, ஆனா தரிசிக்கலாம். ஆனா எதுவரைன்னா அதுவரையும் தானா பஜனை பண்றோம்னா அப்ப நம்ம சின்ன சின்ன பலத்துக்கு வேணா வாட்ட போலாம். எனக்கு மோட்சம் வேண்டதுக்கு வாட்ட போக வேண்டாது. சின்ன பலம் என்ன அர்த்தம்? சிஎம் பணம் காசு வேணுமா அக்னியில போ, ஆரோக்கியமா இப்ப சீவைஷ்டவா போலாமா? சீவைஷ்டவான்னு வந்தவொடனே அவன் மோட்சத்தை தவிர இன்னொன்னு ஆசைப்பட மாட்டானே. மோட்சத்தை தவிர இன்னொன்னு ஆசைப்பட்டான சீவைஷ்டவன் இல்லையே. அப்ப மோட்சத்தை இன்னொரு ஆசைப்படணும் எங்க போகணும்? அக்னிட்ட போயும் பிரயோஜனம் இல்லை, பாஸ்கர்ட்ட போயும் பிரயோஜனம் இல்லை, சங்கரன்ட்ட போயும் பிரயோஜனம் இல்லை. இப்ப யார்கிட்ட போகணும்? ஜனார்தன் தான் போகணும். மற்றவங்க போய் பிரயோஜனம் இல்லை. ஏன்னா
நான் எங்க இருக்கிற வைகுண்டத்தை ஆசைப்பட்டு போயிட்டு இருக்கிறத தவிர இங்க இருக்கிறவர் ஐஸ்வர்யத்தையோ அல்லது அங்க இருக்கக்கூடிய இங்க இருக்கக்கூடிய இந்த ஒண்ணுமில்லாத இந்த ஆரோக்கியத்தையோ கேட்கலையே. அதுக்கு சின்ன சின்ன விஷயத்துக்கு தான் அந்த போலாம தவிர ஏன் அப்ப ஏன் சொன்ன அந்த தேவதாத்துக்கு இல்லாம நேர ஸ்ரீமன் நாராயணன் வச்சிருக்கலாமே. இது அர்ஜுனே கேட்டான். அங்க போகாத இங்க போகாத இங்க போகாத சொல்லிருக்கியே, அவளை சிட்டி பண்ணாமே நான் மட்டும் தான் இருக்கேன், என் மட்டும் சிவி அப்படி தெரிஞ்ச சௌக்கியமா சிவிக்கலாமா? இன்னைக்கு வேற எந்த அளவுக்கும் இல்லை, இந்த கட்டணம் இருக்காது. தேவதாந்திர பஜனத்துவம் கூடாது என்ற வார்த்தையை வளர்ச்சி அவசியமே இல்லை. ஏன்னா சிவன் நாராயண ஒருத்தன் தான், மற்றவா கிடையாது அப்படின்னு லோகம் ஃபுல்லா வந்துட்டு வச்சுக்கேன் அப்படின்னு ஒரு கோச்சிருக்கு. அபயராமகிட்ட கோச்சிருக்கு இல்லையா, அவளுக்கு கண்ணனை தவிர இன்னொரு லோகமே கிடையாது. அதை தீவைத்தவால நிறைய கற்றுக்கணும்னு சொல்றேன். சில சில கொள்கைகள் மாறுபட்டிருக்கே தவிர அவள் எந்த பக்தி தெரியுமா, என்ன பக்தி தெரியுமா, அத்தனை பக்தி. அந்த கண்ணனை தானே விட்டுறா, கண்ணன் சொன்னா அப்படிப்பட்ட நெடிவர் இருக்காரையா, அவள் மற்ற எந்த வகையும் கிடையாது. தேவதாந்தரும் சொன்னோட எடுத்து கழிப்பதற்கு யோக்கியத்தை இல்லைன்னு சொல்லுவாங்க. மற்ற தேவதையெல்லாம் அத்தனை வாழ்க்கை அதுல ஒரு அண்மையில் இருக்கு. என்ன இருக்கிற இது சொல்வதுன்னா அத்தனை தேவதாந்தரை தப்பு என்ன சொல்லுவாருன்னா, தேவதான் தப்புன்னு சொல்ல வரல, நிறுத்தினான் தெய்வங்களாக தெய்வநாயகன் தானே தெரிகிறது. நன்னா நிறுத்திக்கிட்டோம் தேவதாந்திர வேணும். அப்ப ஏன் நிறுத்திருக்கான்னா, ஒருத்த நாஸ்திகரா இருக்கான், அவனை முதல்ல சின்ன இருந்து கொண்டு வரணும்னா அவனுக்கு சிறு சிறு பலத்தை கொடுத்தா தான் வருவான். நாஸ்திகரா இருக்கணும் போய் நீ வந்து ஆத்ம சுரூபம் என்ன தெரியுமா, சேகத்த வாழ்க்கைன்னா அவன் நிறைவேற்றும். எனக்கு ஒண்ணும் இல்லை, நாளைக்கு சோறு கிடைச்சா பார்த்து ஓடிட்டே இருப்பான். அவனுக்கு போய் மோசம் கொடுத்தா வருவானா, ஒண்ணும் இல்லை நாளைக்கு சோறு கிடைக்கிறது அவருக்கு உபாயம் போட்டோமா அப்படின்னு இந்த தேவதைக்கு வா. அது திரு திரு தேவதை இருக்க அந்த தேவதை மூலமா ஒவ்வொரு தேவதைமால ஆட்சி 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 கடைசியில 7 வருஷங்கள் சூரிய பக்தனாக இருந்தான்னா அடுத்து சில வருஷங்கள் பிரம்ம பக்தனாக சிவனுடைய பக்தனா இருந்து அடுத்து சில வருஷங்கள் சிவனுடைய பக்தனா இருக்கு. அதுக்கப்புறம் பகவான் சிவன் நாராயண பக்தனாகி மோசத்துக்கு போறான்னு சாஸ்திரம் இருக்கு. அது இருக்கே இதெல்லாம் ஏன் வச்சிருக்கா, நிறுத்தினான் தெய்வங்களாக அத்தெய்வ நாயகன் தானே. அப்ப எந்த யாராவது என்னென்ன பிரார்த்திக்கிறாரோ அது அத்தனையும் கொடுக்க போறது நிச்சயம் தான். ஆனா கொடுக்கறது யாருன்னா கடைசியில பகவான் தான். இது அர்ஜுன்ட்ட சொல்லிடும், நீ எங்க வேணா போய் எதுல வேணா பண்ணு, கடைசியில கொடுக்கறது எந்த தேவதைக்குன்னா பிரார்த்தி, அந்த தேவதைக்கு அந்தர்யாம நான் தான் அந்த தேவதையை கொடுக்கலேன்ட்டான். இப்ப நீயே கொடுத்துட்டு போறாங்கன்னா எந்த நம்பிக்கை நான் மோசத்துக்கு தான் கொடுக்குறேன் பிரார்த்திக்கிறேன்னு. ஆனா இதை மோசத்துக்கு வரமாட்டேன்றிய. இந்த லோகத்துக்கு சௌக்கியமா இருக்கிறது தான் கிடைக்கிறதுனோ, அதெல்லாம் இந்த லோகத்துக்கு சௌக்கியமா இருக்கிறது யாராச்சும் தேவதைனா இல்லையா துர்தேவதை அதட்ட போய்க்குவா. அது ஒவ்வொன்றா மாத்திட்டு வரும். ஒரு இது நன்னா இல்லை, இது நன்னா இல்லை, இது இருக்கிற காலம் இருக்கும், இந்த சௌக்கியம் நன்னா இல்லையா, இது பர்மனண்டா இருக்குன்னு, இது சாஸ்வதமா இருக்குன்னு, அடுத்ததுன்னு மேற்கொண்டு கடைசியில சிவன் நாராயணன் திருடி தவிர மற்றொன்னு கிடையாது நினைக்கிறான் இல்லையா. அதனால இந்த தெய்வத்தை நினைக்கிறான். அதான் ஒரு ஸ்லோகம் இருக்கு, ஆகாசாதி பதிதம் தோயம் இதா கட்சி சாகரம் சர்வதேவ நமஸ்காரகா கேசவம் பிரதிகட்சத்தின்னு ஒரு ஸ்லோகம். ஆகாசாதி பதிதம் தோயம், ஆகாசம் மழை பெய்யுதுன்னா எதா கட்சி சாகரம், அது அத்தனையும் எங்க போயிட்டு இருந்தா கடல்ல தான் போய் சேரும். மேலிருந்து மழை போடுறதுனும் நிலத்தையும் கொட்டுறது, மலையிலையும் கொட்டுறது, வயக்காட்டையும் கொட்டுறது, எல்லாத்தையும் ஜலம் கொட்டுறது, நல்லா மழை கொடுத்து ஊர் கொட்டுறது, கொட்டி முடிச்சு எங்க போறது எத்தனையும் எதா கட்சத்து சாகரம், சாகரம் என்று சொல்லக்கூடிய கடல்ல தான் போயிட்டு எந்த மழை பெய்ஞ்சாலும் கடத்துல போய் சேரக்கூடிய இடம் இது கடல்ல தான். அதே போல சர்வதேவ நமஸ்காரகா, எந்த தேவதையை குறித்து நீ நமஸ்காரம் பண்ணாலும் கேசவம் பிரதிகட்சதி, அது கேசவனைத்தான் போய் அடைகிறது. சாமி இந்த வார்த்தையை தான் நான் ரொம்ப நாளா எதிர்பார்த்தேன், அதனாலதான் அங்க நான் போய் சேவிக்கிறேன். இப்ப நீங்க என்ன சொன்னீங்க, அங்க சேவிச்சாலும் யார் அடையாது, கேசவனுக்கு அடையாது. அங்க சேவிக்கிறோம் கேசவ, நீங்களும் சொல்லிடுங்க, சாப்பிட்டு சொல்லிக்கணும். அங்க சேவிச்சாலும் யார் அடையாது, கேசவனுக்கு அடையாது. அங்கே சேவிச்சுக்கிட்ட இங்க வந்து ஏன் கண்ணை சேவிக்கணும், எதை சேவிச்சாலும் கேசவனுக்கு அடையாது. யாரை யார் பலம் கொடுக்குறோம், கேசவன் பலம் கொடுக்குறான். அங்கே போய் நான் என்ன தப்புன்னா புரியத்துக்காக யார் பண்ணாலும் அங்கதான் வருது வாசம் தான். திருவாய்மொழிய ஆத்திர சேவிச்சா சரியாதியா, திருவாயு மாறப்படுற ஆத்திர நான் உட்காந்து தெரிவிக்கிறேன், மாறப்படுற இங்க உட்காந்து தெரிவிக்கிறேன் கோச்சியோட மாறப்படுற இல்ல, நான் இங்கெல்லாம் தெரிவிக்கிறதா இல்லை, ஆத்திரை உட்காந்து தெரிவிக்கிறேன்னா இப்போ ஆத்திர சேவிச்சா விசேஷமா இங்க சேவிச்சா விசேஷமா? ஏன் ஆத்திர சேவிச்சா என்ன தப்பு? திருவாயு வேற திருவாயு அதே உயர்வர வேணும் தான், இங்கேயும் அதே உயர்வர வேணும் தான். அப்ப ஏன்னா கோஷ்டியோடு தெரியும் அவனுக்கு ஆத்திர பெருமாள் இல்லே அர்த்தம் இல்லை. நல்லா ஞாபகம், திருமலை அர்ப்பனை திருமலைக்கு போய் சேவிச்சதான் திருமலை போய் சேவிச்சதான் அர்த்தமா?
நான் திருமணம் எப்பனா இங்கே இந்த திருமணம் செவிக்கிறேன், எத்தனை இவரே திருமணம் எத்தனை செவிக்கிறேன், செவிக்க மாட்டாரா, கொடுக்க மாட்டாரா? எப்படின்னா யாரு எது எது எதை பிரார்த்தித்தாலும் கொடுக்கக்கூடிய அவனுக்கு அந்த நிலை இருக்கு இல்லையா? எதை பிரார்த்தித்தாலும் தவறு வந்தது எவ்வுருவம் அவ்வுருவம் தானே தவறு வந்தது எப்படி மற்ற பேர் அப்படி தெரிவிக்கிறா இல்லையா? இருந்தாலும் அந்த நிலைக்கு வந்தவன் அதுதானே போகணும். அதே போல நீ எதை சேவித்தாலும் அதுல போகிறதா இருக்கணும். அதையே பிரச்சனைனா சாஸ்திரம் இந்த உருவத்தோடு தான் பகவான் சேவகாய்தான் சொல்லியிருக்கு. அந்த உருவத்திலே இருக்கான் இருந்தாலும் அவனுக்கு நிலையான சொரூபம் எதுன்னா இதை சொல்லிட்டு அதனால் இந்த சொரூபத்தை செய்யணும். அதனால கேசவனை பேசுகிறனாட்டா அந்த தேவத்துக்கு யார் போயிருந்தாலும் ஒரு விஷயம் நல்லா தெரியுமா ஆலோசனை பண்ணாம பிரியத்துக்காக இதே விஷயத்தை பிரியக்கணும். இப்ப இன்னைக்கு ஏகாட்சி இன்னைக்கு இல்லை கொஞ்சம் ஏகாட்சி நாளைக்கு தோசைக்காக நான் வந்து அகட்டிக்கரை கட்ட வாங்கணும். எந்தெந்த தேவதைக்கு அதுக்காக சொல்லிட்டு கட்டு வாங்கணும் அப்படிங்கிறத நினைப்ப நான் அகட்டிக்கரை வாங்கிட்ட கடைக்கு போனேன். நாளைக்கு அகட்டிக்கரை வாங்கினேன். என்னென்ன அன்னைக்கு இது என்னென்னாச்சு தோசைக்குன்னா மோர்பம் பண்ணணும், நல்லா பூசணிக்காய் போட்டு வட்டரன்பு போட்டு இதெல்லாம் போட்டு அகட்டிக்கரை தனியாக வயிற்று மரத்தால் புளி கூடாது, எலுமிச்சை மரத்தால் தான் சாப்பிடுறது பண்ணணும், புளியும் கூடாது. அது இல்லாமல் என்ன இருக்கணும், பூசணிக்காய் வரணும், வாழைக்காய் வரணும், இத்தனை இருக்கணும், நான் கத்திரிக்காய் கூடாது, இத்தனையும் பண்ணணுமோ பண்ணிட்டுக்காக எல்லாத்தையும் வாங்குறதுக்காக வெளில வந்தேன். வெளில வந்து நேராக அகட்டிக்கரை கடைக்கு போனேன். அகட்டிக்கரை கடைக்கு பண்ணி வண்டி எடுத்துன்னு போயிருந்தேன். அந்த ஊர் எனக்கு புதுசு, எந்த கடை இருக்குன்னு தெரியல. வண்டி எடுத்துன்னு 10 தூரம் போன உடனே அவனை கடை எங்க இருக்கு, அகட்டிக்கரை கடை எங்க இருக்கு, காய்கறி கடை எங்க இருக்குன்னு கேட்டேன். அதான் சொன்னா அப்படி போயிட்டு இடது பக்கம் போயிட்டு வலது பக்கம் திரும்ப உடனே காய்கறி கடை இருக்கு அங்கே வாழ்க்கைன்னு சொன்னான். சரி கிடுக்குன்னு போயிட்டே இருந்தேன். அது என்னவோ என்னுடைய திருத்தருஷ்டம் மட்டும் வண்டி ரிப்பேர் ஆயிடுச்சு. கொண்டு போன வண்டி ஏதோ மக்கார வண்டி ரிப்பேர் ஆயிடுச்சு. உடனே வண்டி ரிப்பேர் பட்ட இடம் இருக்கான்னு கேட்டோம். இந்த பக்கம் திரும்ப இங்கே இருக்குன்னு சொன்னா நேராக இடத்த கொடுத்து வந்து பாரு ஓடவே இல்லை, என்ன இருக்குன்னு தெரியல, நான் அகட்டிக்கரை வாங்கணும், தோதிச்சு பாரணம் பண்ணணும், சீக்கிரம் ஆகட்டும், நாடி ஆயிடுச்சு கிளம்பணும் அப்படின்னு சொன்னேன். சரி சுவாமி ஆச்சு இந்த வண்டி தர உட்காரம் அப்படின்னாரு. ஆச்சு அவருக்கு கட்டினாலும் கட்டணும் வச்சுனா சரியா கட்டு ₹100 கேட்டால் கொடுத்துட்டேன். கொடுத்துட்டு உடனே கிளம்பினேன். கிளம்பிட்டு ஒரு வார்த்தைக்கு அகட்டிக்கரை இருக்கான்னு கேட்டேன். டாக்டர் வண்டி ரிப்பேர் பண்ண அடிக்கிறீங்க, என்ன நீ அகட்டிக்கரை இங்க வந்து கேட்கிறேன்னு நீ தான் கடை சொல்றீங்க அப்படின்னு. கடையை எந்த கடையில என்ன இருக்குன்னு தெரியாதா? இது வண்டி ரிப்பேர் பண்ண கிடையாது, இது அகட்டிக்கரை கூட கடை. அகட்டிக்கரை நீங்க வெற்றி போட்டா கேட்டேன். அது என்ன வச்சுக்கோம், எந்தெந்த கடையில் எது இருக்குமோ அதுதான் இருக்காது வர எல்லா கடையிலுமே எல்லாம் இருக்காது அப்படின்னாரு. அப்படியா சரி சார் ₹100 கொடுத்துட்டு நேரம் கிளம்பி வந்தேன். கிளம்பி திரும்பி வச்சேன், இந்த கடை மோசம், அகட்டிக்கரை இந்த கடையில் இல்லையா அப்படின்னு சொன்னேன். அவன் திரும்பி பார்த்து என்ன வந்து கேட்டான், உனக்கு ரிப்பேர் பண்ணி கொடுத்துட்டு எந்த போனா போதும் ரிப்பேர் பண்ணி கொடுத்தேன் கிளம்பினேன். கிளம்பினா அகட்டிக்கரை எங்கே கிடைக்குன்னு கேட்டேன். அது போய் இடது பக்கம் திரும்ப அந்த கடை இருக்கு அங்கே போய் வாங்கிக்கணும் அப்படின்னாரு. நேரம் அங்கே போனேன். அங்கே போய் பார்த்தா அங்கே ஒரு கடையை திறக்க வந்துருக்கேன். இந்த பக்கம் போனோம். சரி எத்தனை பண்ணாலும் வரல, என்ன சுவாமி பண்றது என்ன சாமி பண்றதுன்னா வண்டிக்காரனை பார்த்தா அவன் தான் சொன்னான். சரி சொல்லிட்டு நேரா போய் அங்க ஒரு துணி கடைக்கு முன்னாடி போயிருந்தேன். அது பூட்டிருக்கு, துணி கடை பூட்டிருக்கு. பூட்டி விழுந்தோடனே என்ன திறக்கவே இல்லைன்னா 10:30 மணிக்கு தான் வந்தார். தோசை காரணம் காட்டாக பிடிக்கணும், இன்னும் கடிக்காது ஆகலை. அவர் 10:30 மணிக்கு தான் வந்தார். வந்த உடனே கேட்டேன், என்ன சுவாமி இத்தனை நாளைக்கு போயிட்டு இருந்துருக்கு, நான் போய் கடிக்க பண்ண மாட்டோமா, நீ அகட்டிக்கிறது ஒண்ணுமே கடிக்க பண்ண மாட்டோமா. அவர் பார்த்தாரு, துணிக்கடையில் வந்து கடிக்க பண்ண மாட்டோமான்னு கேட்கறாரு. என்ன நினைச்சிட்டு இருக்காரு, ஓ ஒருவேளை புது வஸ்திரத்தை கட்டிட்டு ஒரு கடிக்க பண்ணணும் பார்த்துட்டு இருக்காருமோ, இப்ப கடை திறந்து கொடுத்துருவனுக்கு அப்படின்னு சொல்றாரு. ஓ அகட்டிக்கரை இருக்க போட்டுருக்கு கொடுக்குறாரு போட்டுக்கு நானும் ரொம்ப தைரியமா அப்படின்னு இருந்தேன். கடையை திறந்தார், பெயிண்ட் பண்ணார், சுத்தம் பண்ணார், இதை பண்ண அதே ஒரு 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. இவர் கதை இருக்கு, நாடி ஆயிடுச்சு காரணம் பிடிக்கணுமே அப்படின்னு. சரி அந்த கேட்கணும் நேரம் இருக்கிற படவையெல்லாம் எடுத்து போட்டார். அவனே பார்த்துக்கோ எந்த படவையெல்லாம் எடுத்துக்கணும், இந்த படம் எடுத்துக்கணும், என்ன படவை எடுத்து போடுறேன். படவை எடுக்கிற படம் என்ன போடுவாங்கன்னா அகட்டிக்கரை கொடுக்க மாட்டேன் கேட்டேன். நீ என்ன அகட்டிக்கரை எடுத்துக்கிறீங்கன்னா அகட்டிக்கரை தானே கேட்டு நான் வந்தேன்னாரு. துணிக்கடையில் அகட்டிக்கரை யாராவது கொடுப்பாராங்க, துணிக்கடை வாசல் வச்சு நின்றுட்டு யாராவது எழுதி கேட்டேன்னா அப்ப துணிக்கடையில வாசல் நின்று யாருடைய முட்டாள்தனம், என்னுடைய முட்டாள்தனம். அதே போல சூரியனுக்கு போய் மோட்சம் கேட்க முடியுமா, யாருடைய முட்டாள்தனம். சூரியன் கடையில் என்ன கிடைக்கும், ஆரோக்கியம் தான் கிடைக்கும். அக்னி கடையில் என்ன கிடைக்கும், ஐஸ்வர்யம் தான் கிடைக்கும். சிவனுடைய கடையில் என்ன கிடைக்கும், ஞானம் தான் கிடைக்கும். அதே எம்பெருமான் என்று சொல்லக்கூடிய ஜனார்தன கடையில மோட்சமே கிடைக்க கிடையாது. அப்ப இத்தனை தூரம் வந்ததுக்கு எது காரணம், எந்த கடையிலுமே எதுவுமே கிடைக்காது. ஆனா ஜனார்தன் கடையிலிருந்து கிடைக்கப்படுது. அதை போலதான் எதை பண்ணாலும் இப்ப இன்னொரு சந்தேகம், கரிசாமி உங்க ஸ்ரீவைக்கு பெரிய குறை இருக்குமா, எதை பார்த்தாலும் மோட்சம் 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 நேற்றுக்கு இதுதான் பார்க்கணும். காலட்சேபம் பண்ணாரு கிளம்பி போறதுக்கு தான் காலட்சேபம், அதனால யாரும் வரமாட்டாங்க. அப்ப இங்க இருக்கிறதுக்கு நீங்க சொல்ல மாட்டேங்க,
அப்ப உங்க மதமே தப்பு சார். நாங்க இருந்தாலும் கேட்க முடியும். கிளம்பி போறது கிளம்பி போறதுதான் கிளம்பி போற வரைக்கும் இருக்கணும், ஒழுங்கா இருக்கணும். கிளம்பி போறது தான் வந்திருக்கோம் வாஸ்தவம் தான். அது கிளம்பி போறது 80 90 தெரியாது. அது தெரிஞ்சா நம்ம இருக்க போறோம். இந்த பெருமாள் மட்டும் ஒரு வார்த்தை நல்லா பண்ணிட்டு தான் ரொம்ப இருக்கும். நம்ம வெளியில வர்றதுக்கும் திரும்பி கிளம்பி போறதுக்கும் கிளம்பறதுக்கு ஒரு டேக் கட்டிடணும். பறக்கத்தி டேகோட பறக்க சில பேர்லாம் உள்ள போட்டு இது மாட்டினதான் உள்ளே உருவாங்க. இப்போ வந்துட்டோம்னா அந்த மாதிரி மாட்டிட்டே பறக்கிறது. கட்டணம் கவச்சு கொண்டு படுத்தானோ அதே மாதிரி இப்போ இந்த மாட்டிட்டு பிறந்துன்னு இந்த தேதி இவர் பிறந்தார். திருப்பி திருநாட்டை அலங்கரிக்கிறது வச்சுக்கலாம். யாராவது அலங்கரிக்க வர திருநாட்டை அலங்கரித்து இந்த தேதினா எல்லாரும் பக்தர் ஆகிடுவார். இருக்கான்னு தெரியுமே. ஆனா என்ன சொல்லுவான், ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்காது. ஏன் இந்த தேதிதான் தெரியுமே, இந்த நாளைக்கு தான் நான் போறேன். அவன் பயன் எடுக்கிற ஹாஸ்பிட்டல் போயிட்டுருக்கான். போயிடுமா ஒரு கிளீனிக் ஒண்ணுமே இருக்காது, ஒரு ஆஸ்பத்திரி இருக்காது. இதுக்குதான் தெரியுமே இந்த தேதி கொடுத்துருக்காரு, இந்த தேதி தான் பெருவா ஈடு கொடுத்தாரு, அந்த தேதியில தான் போறேன் அப்படின்னு தெரிஞ்சுட்டு போனோம். அது பெருவா பண்றதே இல்லை. அதெல்லாம் என்ன பண்ணோம், நாம இத்தனை நாள் இருக்க போறோம் தெரிய போனோம். எத்தனை பண்ணாலும் மோட்சத்தை பிராபித்தாலும் இங்க இருக்கும் நாள் நல்லா தானே இருக்கணும். அப்ப இருக்கும் நாள் இருக்கட்டு அதை போய் ஆரோக்கியத்தை பாஸ்கரன்ட்ட கேட்டா என்ன தப்பு? தேவதாந்திர வைணக்கம் கூடாதுதான் முன்னாள் சொன்னார் சாமி. நான் இதுக்காக கேட்கல, ஆரோக்கியத்தை கேட்டு மோட்சத்துக்கு போகாம இல்லை. நம்ம ஞாபகத்துக்கோ, மோட்சத்துக்கு போகிறேன், மோட்சத்துக்கு போற பரியந்தம் நான் வந்து கைங்கரியம் பண்ணணுமோ, ஏதாவது பண்ணணும். கைங்கரியம் பண்ணணும்னா எனக்கு ஆரோக்கியம் இருந்தா தானே. ஆரோக்கியம் இல்லைன்னா கைங்கரியம் வருமா? வராது. அப்ப ஆரோக்கியம் என்ன பண்ணுவோம், அதற்காக நான் அங்க போறேன் அப்படின்னா, அதற்காக நான் அங்க போறேன். அப்ப சொன்னா சரி சுவாமி இதெல்லாம் இருக்கட்டும் நல்லா, ஆனா அதையும் அவரிடத்தே கேட்கலாமே. அவருக்கு யாருக்கு ஜனார்த்தனுக்கு ஆரோக்கியத்தை கேட்கலாமே. அப்ப அவர் என்ன பிடிச்சிட்டார், சுவாமி நீ ஸ்லோகத்தை நன்னா பாரு. ஸ்லோகத்தை என்ன கேட்டு சொல்லிருக்கு பாரு. ஆரோக்கியம் பாஸ்கராதிச்சேது பிரியமிச்சேது உதாசனாது சங்கராது ஞானமன் நிச்சேது மோட்ச இச்சது ஜனார்த்தனா. ஆரோக்கியம் வேணுமா, சூரியன் இடத்துல போ. அதே போல ஐஸ்வர்யமான பலங்காசு வேணுமா, அக்னி இடத்துல போ. அதே போல ஞானம் வேணுமா, சங்கரத்துல போ. மோட்சம் வேணுமா, ஜனார்த்தன்ட்ட போகணும். இப்ப எனக்கு மரக்கட்டை வாங்கணும், நேர போய் மருந்து கட்டை எனக்கு மரக்கட்டை கொடுக்கணும்னு கேட்க முடியுமா? அந்த கடைக்கு தான். அதே போல மரக்கட்டை கடையில போயிட்டு எனக்கு மருந்து கொடுக்கணும்னு கேட்க முடியுமா? கேட்க முடியும், அந்த கடைக்கு தான். அதே போல எனக்கு ஆரோக்கியம் வேணும், ஜனார்த்தன்ட்ட போய் கேட்க முடியுமா? ஆரோக்கியம் யாரும் கொடுக்குறா, சூரியன் கொடுக்குறா. அதனால நான் சூரியன்ட்ட போறேன்னு. அப்ப சொன்னாரு நம்ம சுவாமி, இல்ல நீ தப்பு பண்ற. ஆரோக்கியம் என்றது முதல் படி, ஐஸ்வர்யம் என்றது 2வது படி, ஞானம் என்பது 3வது படி, கடைசி படி மோட்சம் என்பது. அப்ப கடைசி படியான மோட்சத்தை கொடுக்கக்கூடிய பகவான் 3வது படியையும் 2வது படியும் முதல் படியும் அவனே சேர்த்து கொடுப்பான். அப்ப முதல் படியில் இருக்கிறவாளால 2வது படியை கொடுக்க முடியாது. 2வது படி இருக்கிறவாளுக்கு அது என்ன அர்த்தம், சூரியனால ஆரோக்கியத்தை கொடுக்க முடியும், ஆனால் பணம் காசு ஐஸ்வர்யத்தை கொடுக்க முடியாது. அதே போல ஞானத்தை கொடுக்க முடியாது, அதே போல மோட்சத்தை கொடுக்க முடியாது சூரியனால. அதே அக்னியால ஆரோக்கியத்தை கொடுக்க முடியும், பணம் காசும் கொடுக்க முடியும், ஆனா ஞானத்தை கொடுக்க முடியாது, மோட்சத்தை கொடுக்க முடியாது. அதே சிவபெருமானால ஆரோக்கியத்தை கொடுக்க முடியும், அதே போல ஞானத்தையும் கொடுக்க முடியும், அதே போல ஐஸ்வர்யத்தை கொடுக்க பணம் காசும் கொடுக்க முடியும், ஆனா மோட்சத்தை கொடுக்க முடியாது. ஆனா எம்பெருமான் சிவன் நாராயணன் ஜனார்த்தனால ஆரோக்கியத்தையும் கொடுக்க முடியும், பணம் காசும் கொடுக்க முடியும், ஐஸ்வர்யமான பணம் காசும் கொடுக்க முடியும், அடுத்து ஞானத்தையும் கொடுக்க முடியும். எல்லாவற்றுக்கும் மேம்பட்டதாக இருக்கக்கூடிய உயர்ந்ததாக இருக்கக்கூடிய மோட்ச பிராப்தியை கொடுக்க முடியும். அப்படி இருக்கச்சே இது இவர்கிட்ட தான் வாங்கிக்கணும்னு கிடையாது. இப்ப சோகத்து இருக்கே, அப்ப என்ன தெரியணும், ஆரோக்கியம் சியம் ஞானம் மோட்சம் எல்லாம் ஜனார்த்தனன் அப்படின்னு ஒழுங்கா கொடுத்திருந்தா நாங்க இந்த வம்பு கொஞ்சிருக்க மாட்டோம். தப்பு எங்களுடைய இல்லை, ஸ்லோகம் தான் தப்புன்னா ஸ்லோகத்துல எந்த தப்பும் இல்லை. ஏன் சொல்றேன்னா அத்தனை பேரும் மோட்சத்துக்கு வருவாரன்னா வரமாட்டாங்க. மோட்சத்துக்கு ஒண்ணுமே இல்லை. ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாயத்தை மோட்சத்துக்காக தான் உண்மையாதுன்னு சொல்லி பாருங்க, யாரும் வரமாட்டார். அதே இந்த இடத்துல யாரெல்லாம் உண்மையாத்துக்கு வராலோ அவருக்கு 10 நாட்களுக்குள்ள
ஒரு வீடு வாங்கி கொடுக்கப்படும் அப்படின்னு பெருமாள் சொல்லிட்டார் அப்படின்னா இடம் போறாது. லலிதாம இடத்த மாற்றணும், பெரிய இடமா வாங்கணும். எவ்வளவு பெரிய இடம் வாங்கணும்னா அத்தனை பெரிய வாங்கணும். அப்ப ஏதோ கிடைக்கிறதுன்னா வரா இல்லையா? அப்ப சாமானிய பலத்துக்குத்தான் பிராதானியம் கொடுக்கிறார், மோட்ச பலத்துக்கு பிராதானியம் கொடுக்கிறார். அப்ப சாமானிய பலத்துக்கு கொடுக்கறதுக்கு ஒரு தேவதை வேணும், அதை விட உயர்ந்த பலத்துக்கு ஒரு தேவதை வேணும், அதை விட உயர்ந்த பலத்துக்கு ஒரு தேவதை வேணும், எல்லாத்தோட மேம்பட்ட பலத்துக்கு பகவான் ஸ்ரீமன் நாராயணன் வேணும். அப்ப அந்த ஸ்ரீமன் நாராயணோட எல்லா பலத்தையும் கொடுக்க முடியும், ஆனா இவரால எல்லா பலத்தையும் கொடுக்க முடியாது. புரியத்துக்காக சொன்னேன். ஒருத்தர் வந்தார், அது எனக்கு போய் பிரார்த்திப்பேன், சுவாமி எனக்கு 10,000 ரூபாய் கொடுக்க முடியும், ரொம்ப கஷ்டமா இருக்கு, இதோ பொண்ணு கல்யாணம் பண்ணலான் இருக்கேன், 10,000 ரூபாய் வேணும்னு பிரார்த்திப்பேன். அவர் சொன்னார், வாஸ்தவம் தான், எப்பவுமே நீ கேட்க மாட்டேன், நீ கேட்காத கேட்டு கொடுத்துட்றேன், 10,000 கொடுத்துட்றேன் அப்படின்னு சொன்னார். உடனே நீ திரும்பினேன், திரும்பிட்டு 10,000 கேட்டுட்டேன், ஒருவேளை 100 ரூபாய் கொடுக்காத மாட்டாரோ அப்படி நான் யோசிக்கிறேன். 10,000 கொடுக்க முடிஞ்சவர் 100 ரூபாய் கொடுக்க முடியுமா? முடியாத. அதே 10,000 கொடுக்க முடிஞ்சவர் 20,000 ரூபாய் கேட்டுருக்கலாமோ அப்படின்னு நினைச்சா நியாயம். கொடுக்க முடியாது அப்படின்னு யோசனை பண்ணா நியாயம். 10,000 கொடுக்கக்கூடியவர் 500 ரூபாய் கொடுப்பாரா, 1000 ரூபாய் கொடுப்பாரா அப்படின்னு யோசனை பண்ணா அது சேருதா? ஏன்னா அந்த 10,000க்குள்ள 500 அடக்கம் தான், 1000 அடக்கம் தான், 100 அடக்கம் தான். அதே போல மோட்சம் என்கிற 10,000 கொடுக்கிறவர் ஒண்ணும் இல்லாத 100 ரூபாய் கூட அது 1 ரூபாய் கூட சமானம் இல்லை, ஆரோக்கியம் அதையும் கொடுத்துருவார். அதே போல இந்த ஐஸ்வர்யம் என்று சொல்லக்கூடிய அதுவும் ஒண்ணும் இல்லை, அதையும் கொடுத்துருவார். அதே போல ஞானம் என்று சொல்லக்கூடிய அதுவும் ஒண்ணு இல்லை, நையார் வர மதிநலம் அவினன் ஆழ்வாருக்கு நெருகேற்றுமாக கொடுத்தார். இடகில்லேன் ஒன்று அட்டகில்லேன் ஐம்புலன் வெல்லகில்லேன் கடவுளாகி காலந்தோறும் பூப்பறிக்க ஒண்ணுமே பண்ணேன் ஆழ்வார். இவ்வளவு ஞானம் எனக்கு கொடுத்தாரு, நான் என்ன பண்ணேன்? இல்ல நிறைய பிரதர்ஷனம் பண்ணியிருக்கேன், நிறைய ஸ்தோத்திரம் பண்ணியிருக்கேன், நிறைய திருவாயை கழிச்சுக்கணும், அதெல்லாம் ஒண்ணுமே பண்ணல. தெரிவிக்கிறதுக்கு முன்னாடியே கொடுத்தாச்சு ஞானத்தை. என்ன பண்ணான்னா நிருகேசுக கடாட்சம், ஒரு காரணம் இல்லாமல் பகவான் ஆழ்வாருக்கு கொடுத்திருக்கார். அதான் ரொம்ப முக்கியம். நம்முடைய சம்பிரதாயமே காரணத்தை முன்னிட்டு கொண்டல்ல சரணாகதி வருதான். நான் சரணாகதி பண்ண அதனால பகவான் கொடுக்குறாங்க. அது முதலே கண் தொலைப்புன்னு சொல்லிட்டேன், ஐவாஷ். ஏன்னா பண்ணனே எல்லாருக்கும் கொடுக்குறேன்னா சர்வமுக்தி பிரசங்கம் வந்துடும். அப்படின்னு என்ன அர்த்தம்னா எல்லாரும் கொடுத்தாலும் வந்துடும் இல்லையா? எல்லாரும் கேட்குவாங்க, அவள் கொடுத்தியா அவள் கொடுத்தியா அவள் ஒன்றும் இல்லை, இங்கே இந்த அம்மா பிரசாதம் கொடுக்க 4 பேர் கொடுத்து 4 பேர் கொடுக்கலன்னா கோச்சுப்பா, எல்லாரும் குடிச்சிருப்பா. அந்த என்னமா நீ 4 பேர் கொடுத்து கொடுக்கலன்னா கோச்சிக்கிறா வேணும். இப்ப யாருமே கொடுக்கலன்னு கேட்க மாட்டேங்க. அப்ப அந்த 4 பேர் கொடுத்தா மற்ற 4 பேர் கொடுக்கல, அந்த 4 பேர் மட்டும் ஏதோ ஷீட் வச்சுருக்கா. இந்த மாதிரி சொன்னா அந்த 4 பேர் கொடுத்துருக்கேன், ஆமா எனக்கு 2 நாள் கொடுத்தேன், ஷீட் வச்சுருக்கா பாருங்க, நீங்க ஷீட்டு கொண்டு வாங்க கொடுக்குறேன்னு. அந்த ஷீட்டு தான் சொன்னாங்க. ஒண்ணுமே இல்லை, அதுவும் அவன் தான் கொடுக்குறான், ஒண்ணுமே கிடையாது, எதுவுமே கிடையாது. நான் பண்ணிட்டே இருக்கணும், பெரிய பிரபாவம் நமக்கு சரணாகதி நான் பண்ண யார் சொல்லுவா? ஒண்ணும் கிடையாது. அவனுடைய அனுகிரகத்தால் ஆழ்வாறு கிடைத்தால் கூட கிடைக்கிறத மற்றது கிடையாது. அப்ப ஆரோக்கியம் சாஸ்திரவாதிக்கேது, தீமைக்கேது உதாசனாது, சங்கராது ஞானமன் நிற்கேது, மோட்ச நிச்சய ஜனாதனா. அப்ப ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடியவர், அதே போல சுயத்மான இருக்கக்கூடிய ஐஸ்வர்யத்தை கொடுக்கக்கூடியவர், ஞானத்தை கொடுக்கிறவர், மோட்சத்தை கொடுக்கிறாரு. அப்ப இத்தனை பேர் வந்துக்கினா இந்த வாழ்க்கை முடிஞ்ச பிறகு மோட்சம் எழுதுக்கு அதிலே அவர் பிரார்த்திக்கிறாங்க. இங்கேயும் சரி இம்மையிலும் சரி எல்லாருக்கும் பகவான்கிட்ட தான் பிரார்த்திக்கணும். பகவான் மற்றொன்று பிரார்த்தனை கூடாது. நமக்கு ஐஸ்வர்யம் வேணுமா அவன்கிட்டே பிரார்த்திக்கணும். அதே போல நமக்கு வீடுவாதம் சுகம் சுத்தி வேணுமா அவர்கிட்டே பிரார்த்திக்கலாம். அது மட்டும் இல்ல ஞானம் வேணுமா அவர்கிட்டே பிரார்த்திக்கலாம். சாமி இப்ப நீங்க சொல்லிட்டு வரணும், அப்ப நாளை இருந்து பண்ணலாமான்னா நாம பண்ணலாமான்னு கூடாதுன்னு. ஏன்னா நம்ம தாண்டி வந்திருக்கோம். ஐஸ்வர்யம் வேணுமோ கைவல்யம் வேணுமோ மற்ற இதெல்லாம் வேணும்னா எல்கேஜி. நம்ம எக்கத்திரமா இருக்கோம், டிகிரிக்கு வந்தாச்சு, +2 தாண்டி டிகிரிக்கு வந்தாச்சு. அவ்வளவு உயர்ந்த ஸ்தானத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் சரணாகதி என்கிற மார்க்கம் உயர்ந்த மார்க்கத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் ஒண்ணுமே இல்லாம அடித்தளத்துக்கு திரும்பி போகக்கூடாது. அந்த மார்க்கம் வந்து இனிமே நம்ம எங்க இருக்கோம்? பகவானுடைய திருநெற்றியில் அவருடைய அந்த நிரண்டும் கொண்ட எக்கல் மேலுக்கு என்று அவருடைய திருக்கண் பாரு நேரா படக்கூடிய ஒரு நிழலுக்கு வந்தாச்சு. இப்ப வந்ததுக்கு அப்புறம் ஒண்ணும் இல்லாத இந்த தாழ்ந்த பழக்கம் அனுபவிக்க கூடாது. தாழ்ந்த கேட்கலாமான்னு அவா கேட்கலாம், அவா கேட்கறது தப்பு இல்லை. ஆனா நாம் அந்த நிலைக்கு வந்ததுக்கு அப்புறம் நாம கேட்க முடியுமான்னா
கேட்க முடியாது. அதனால தான் சொன்னேன், அப்படிப்பட்ட நிலையத்தான் இங்க தெரிகிறார். ஆக யாருக்கும் பொறுப்பு எதுவதுதான். ஏன்னா எந்த தேவதாந்திரத்தையும் இவர் தாழ்ப்புணர்ச்சி சொல்லவே இல்லை. ஞாபகம் இந்த தேவதாந்திரம் தாழ்ந்தது சொல்லியிருக்காங்க சொல்லவே. ஏன்னா அத்தனை தேவதாந்திரம் பகவான் ஜெகத்சர்வம் சரீரம்சே, பகவானுக்கு சரீரமா தான் இருக்கு. பகவானுக்கு சரீரமா இருக்கிறது அத்தனை பேரும் உத்யேஷர்கள் தான். அத்தனை பேர் உத்யேஷர்கள் தான் சமயம் தேவதாந்திரத்தை நீங்க ஏன் தெரிவிக்கிறது இல்லை? ஒருத்தர் கேட்டார், எப்பெருமானார் தெரிவிக்கிறேன், அனபாலமான தெரிவிக்கிறேன், நாதவன் தெரிவிக்கிறேன், ஏன்னா பகவானுக்கு சரீரம் அதனால் தெரிவிக்கிறேன். ராவணன் சரீரமா இல்லையா? சிவன் சரீரமா இல்லையா? பிரம்மா சரீரமா இல்லையா? குபேரன் சரீரமா இல்லையா? அக்னி சரீரமா இல்லையா? இல்லைன்னு சொன்னா தப்பு. எம்பெருமான எப்படி தெரியுமோ, நாதவன்கள் எப்படி தெரியுமோ, மனவாளவன் எப்படி தெரியுமோ, அதுவே ராவணனும் சரீரம் தான், கும்பகரனும் சரீரம் தான், சிசுபாவும் சரீரம் தான், ஏன் இரண்ய கல்வியும் சரீரம் தான். அப்ப எம்பெருமானவரையும் நாடுமணிகளும் மனவாளனும் தெரிவிக்கிறவன் அவரையும் தெரிவிக்க முடியாது சுவாமி. என்ன சொன்னீங்க? அத்தனை பேர் சரீரம் தெரியும் சேவிக்க வேண்டியதுன்னா தாராளம் சேவிக்கிறான், சேவிக்கிற தப்பே இல்லை. அவட்ட போய் கேட்கணும், காட்ட இரண்ய கட்சிகிட்டையோ ராவணன்ட்டையோ கும்பகர்ணன்ட்டையோ என்ன கேட்கறேன்னா, நீ எம்பெருமானாருக்கு எம்பெருமானுக்கு சரீரம் ஒத்துக்கிறியான்னு கேட்கணும். சரீரம் ஒத்துண்டா தாராளமா தெரிவிக்கலாம். அது ஒத்துண்டா ராவணாவே இருக்க மாட்டான், விபீஷன் ஆயிடும். புரியுங்க? அதனாலதான் இங்க சொல்லி எடுத்துக்கிட்டா. அப்ப தேவதாந்த வதிருக்க கூடாதுன்னா நாம இன்னும் ஸ்ரீவைஷ்ணவாயிட்டமோ இதெல்லாம் எதை பார்த்தோம் வேண்டாம் 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 இதே குற்றம் கண்டுபிடிக்கிறதுனா அப்படி அர்த்தமே. இவ அந்த உயர்ந்த நிலைக்கு வந்ததுக்கு அப்புறம் திருப்பியும் தாழ்ந்த நிலைக்கு போக வேண்டாம். பகவான் என்கிற பக்தா இவாக்குள்ள வந்தாச்சு. இவளுக்கு பக்தா யாரு? பகவான். அந்த பக்தாவை தவிர இன்னொன்று இவா கண்ட பயிர் எடுத்து பார்க்க மாட்டார். அந்த நிலைக்கு இவ வந்துட்டார். மற்றவாரெல்லாம் இட்லி என்ன வரணும் கல்யாணம் ஆகலையா? இவ கல்யாணம் பண்ணிட்டு கண்ணுடைய பகவானையே பக்தவா இருக்கின்றார். உனக்கே நாம் ஆட்செய்வோம், உன்னாலல்லா யாவராலும் ஒன்றும் கூட வேண்டேன், நாராயணனே நமக்கே வரை தருவான். இந்த ஏவதாரம் முக்கியம். அதனால அது இருக்கிறபடியாலே தேவதாந்த வந்தத்தும் கூடவே கூடாது. அதுல இப்பொழுது பேசிட்டு கலைக்கிறேன். சரி சுவாமி, திடீர்னு எல்லாரையும் பார்த்து பொதுவாக சொல்லி எங்களுக்கு வேணும்னா போகிறாங்கன்னா இப்ப கோவில்லாம் போட்டோம், அப்ப திருச்சினாங்க அப்படின்னா சொல்ல வர முடியாதுன்னா அப்படி முடியாது. இந்த தகவாசனமும் முக்கியம். அப்படி இருக்கே தேவதாந்த பதினத்தும் கூடாதுன்னு சொல்கிறார். அப்படிப்பட்ட வார்த்தை தான் மூன்றாவது வார்த்தை. அந்த மூன்றாவது வார்த்தை இருக்கு. அடுத்து நாலாவது வார்த்தை. நாலாவது வார்த்தை என்ன சொல்லிங்கன்னா இன்னும் கொஞ்சம் கஷ்டம். மூணாவது வார்த்தை என்ன? தேவதாந்த பதினத்தும் கூடாதுன்னாரு. ஏன் கூடாதுன்னாரு பார்த்தோம். தேவதாந்தம் கொடுக்கறதெல்லாம் இவா கொடுக்குறா. ஏன் வாட்டை வாங்கிட்டு இவாட்ட வாங்கிட்டாங்கன்னா அவாட்ட வாங்கிட்டு இவாட்ட பகவான் சூடு சொன்னா அதிகம். இவர் இன்னொருத்த போனாலே இவருக்கு கணிச்சிக்கவே மாட்டார். பெரிய விஷயம். நாங்கெல்லாம் முடிச்சுட்டு வா நான் பார்த்துக்கிறேன். இன்னொருத்த போனாலே இவர் கணிச்சிக்கவே மாட்டார். இவர்கிட்ட அதான் பெரிய விஷயம் இருக்குன்னா இவருக்கு ரொம்ப சூடு சொன்னா அதிகம். இவர் பிரம்மாஸ்திரத்தை போல இருக்கு. அதனால இது அதெல்லாம் இவரே வச்சுக்கோ ஒண்ணுங்க. இப்ப மூணாவது தேவதாந்த பண்ணி கூடாது. அடுத்து நாலாவது நாள் இது இன்னும் கஷ்டம். என்னாச்சுன்னா இப்ப போகாதே போனான்னு சொன்னா இருந்தாலும் பரவாயில்ல சாமி. என்ன சொல்றாருன்னா யாரெல்லாம் அப்படி போய்கிட்டு இருக்காலோ அவர்களுடைய சம்பந்தம் கூடாதுன்னு தெரிவிக்கிறார். இது ரொம்ப முக்கியம். முதல்து நம்பிக்கை இருந்தாங்க. மோட்சம் சின்னம் சின்னம் நம்பிக்கை இருந்தாங்க. அந்த மோட்சம் அவனாலே கிடைக்கிறதுனார், அவன் திருவடியாலே கிடைக்கிறதுனார். மூணாவது அந்த மோட்சம் கிடைக்கிற சுவாமி, ஆனா அந்த மோட்சம் கிடைக்கிறதுக்கு தேவதாந்திர பதினத்துவம் கூடாதுன்னார். மூணு. இப்ப நாலாவது அந்த தேவதாந்திரம் பதினத்துவம் பண்ணக்கூடியவருடைய சகவாசம் கூடாதுன்னார். இதுதான் ரொம்ப கஷ்டம். நம்ம குடும்பத்திலேயே உண்டு. உறவுக்காரரை இப்படி போட்டு வருவா, இது வரையே உள்ள வராதுன்னு சொல்ல முடியுமா? சம்மந்தியாவோட இருக்கலாம், இருக்கலாம் அப்படி இங்கேயோ தெரியாத கேட்டுங்க. உண்மையாவும் இருக்கலாம், சம்மந்தியாவோட இருக்கலாம். சுவாமி நீ என்னமானு உள்ள வரலாம். இப்பதான் காலகட்டத்தில் சொன்னாரு. அவரை யாரும் அவர் சொன்னாரு அடிக்கணுங்க அவரை அப்படின்னு வருகிறார். எப்படி சொல்ல வந்தேன்னா அந்த சம்பந்தம் கூடாதுன்றான்னா இப்ப இது வரைக்குமா தேவை. அப்படிப்பட்ட சம்பந்தம் படைத்தவர்களிடத்திலே சம்பந்தம் கூடாது. இது என்னன்னு அடுத்த உண்மை சொல்றாங்க.